ஸ்போர்ட்ஸ் இல்லைனா கராத்தே ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் என்ன அது என்டர்டெயின்மெண்டா ஆடுறாங்களா அங்கே போயிட்டு நல்லா வேறு வார்த்தை ஏதாவது வந்துட போது. அந்த 30 வருஷத்தில் இருந்து அந்த 30 வருஷத்தில் அவங்க அதை உருவாக்கின வயசு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ மெடலும் இவ்வளோ கோல்டு மெடலும் இந்த நாட்டுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. போயிட்டு இப்போ உடச்சி போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது இலீகலாக கட்டியிருக்காங்கன்னு. சார் கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்காங்க நாட்டுக்காக. இந்த நாட்டுக்காக கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்காங்களா சி கேம்லையும் ஏசியன் கேம்லையும். ஒலிம்பிக் பேர் தான் கூட எடுத்து கொடுத்துருக்குங்க பிள்ளைங்க. ஏன்னா ஒலிம்பிக் போகிறோன்னா அந்த ஸ்பாட் வந்து ஒலிம்பிக்கில் நடத்தினா தான் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது வந்து தெரியாமல் கபோதிங்க இந்த மடானிக்கு சப்போர்ட் பண்ணுற கபோதிங்க என்ன சொல்லுதுங்கன்னா, ஓ இது இலீகல் பில்டிங் தானே, நீங்கள் இதை உடைக்கணும், இதுக்கு போய்ட்டு அவங்கள்ட்ட கேட்டுருக்கணும், பேசியிருக்கணும், ஏன் இலீகல் பில்டிங், ஏன் உங்கள் சொந்த நிலத்தில் கட்டிக்க வேண்டி தானே, ஏன் அவராம்பட்ட நிலத்தில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு மடத்தனமான மடானிக்கு சாம்பரா நீங்கள் பேசுகிறானுங்க பாரு. தமிழனுங்க டேவிட், தமிழ்னுங்க நான் பேசலை. சரி, சேமாங்க பக்கம் அரட்டை மரம் 61வது எபிசோட் டிவி 61வது எபிசோட் மீண்டும் கேட்குறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் அனுப்பி விடுங்க. ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு அனுப்புகிறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா, சப்ஸ்கிரைப்னா வந்து காசு கட்டணுன்றாங்க. ஆக்சுவலி கூகுளில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஃப்ரீ. பட் இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதுக்கு இது பண்ணணும். இல்லைனா பெய்ட் சப்ஸ்கிரைப் இருக்கும், அது கூட நம்ம வந்து யோசிச்சிருக்கோம். பட்டு இந்த இவ்வளோ பேரில் வச்சு நம்ம அது செய்ய முடியாது. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட அதை தான் கேட்டுக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு சதீஷ். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இனிமேல் மெம்பர்ஷிப் கூட இருக்குது டேவிட், மெம்பர்ஸ் ஒன்லின்ட்டு. பட் அதை வந்து நம்ம இப்போ யார்கிட்டையும் நம்ம சொல்லலை. ஏன்னா அது வந்து நம்ம பின்னால் பார்த்துக்கலாம். மெம்பர்ஷிப் மேமாங்க நம்மளோட இதில் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு கால் கூட பண்ணுறாங்க. இது கூட ஒருத்தர் கால் பண்ணி 3 நாள் பேசியிருந்தேன், இந்த விஷயத்தை பேசுங்க, அந்த விஷயத்தை பேசுங்கன்ட்டு. பட் இருந்தாலும் நிறைய பேர் பார்க்குறதுக்கு அவங்களுக்குலாம் வந்து நன்றி தான் சொல்லிக்கணும். இந்த வேலையில் தொடர்ந்து பாருங்கள். ஐயோ இவங்க வந்து இந்த இஷ்யூ பேசுகிறாங்களே, இதால் வந்து நம்மளுக்கு பிடிக்கலன்ட்டு போனால் நிறையா இஷ்யூ இருக்கும். உங்களுக்கு சம்மந்தப்பட்டது இருக்கும், சம்மந்தப்படாத இருக்கும், பிடிக்காதது இருக்கும். அதில் சில பேர் வந்து போன வாரம் ஒரு கமெண்ட் பார்த்தேன் டிவி, ஏன் நீங்கள் வந்து உங்களுக்கு நம்ம வந்து மறுபடியும் சொல்கிறோம், சேமாங் போக்கோ இந்த அரட்டை மரம் வந்து எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஓவர் த இஷ்யூ, நீங்கள் அதை பற்றி பேசாதீங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்கள் இதை பற்றி நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோம், நாங்களும் சொல்ல மாட்டோம். குறிப்பாக வந்து இந்த சாய்பாபா பற்றி நான் சொன்ன கருத்தை வந்து சொல்கிறாங்க. நான் ஒரு இந்து டிவி, நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை ஆயிருக்கும். நான் ஒரு டாக்குமெண்டேஷன் வைஸ் வந்து நான் ஒரு இந்து, என்னுடைய குடும்பம் எல்லாம் தமிழில் சார்ந்தவங்க தான். ஸோ நான் நினைக்கிறேன் அது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். கருத்து வித்தியாசங்கள் வந்து இருக்கணும், அதுதான் வந்து குட் ஃபார் டிபேட். இருந்தால் தான் வந்து டெமோக்ரஸிக்கு நல்லது, நம்மளுடைய அறிவுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அதே விஷயத்தில் சதீஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன அரசியல் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னேன், அது பேசியிருந்தேன், அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியல் வந்து இன்றைக்கி நீ காலகட்டி கண்ணை முழிச்சதுலேருந்து கேரண்டர் லைட்டை தட்டுறதுலேருந்து கோல்கேட் குளிக்கிறதுலேருந்து அந்த குளிக்கிற மாதிரி தண்ணி பில்லுலேருந்து எல்லாமே அரசியல். நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்து 2வது அந்த தூக்கத்தை தூங்கும் போது தான் அரசியல் இல்லை, அந்த கனவு கண்டமாக அதுவும் அரசியல் தான். ஆமாம். ஸோ அரசியல் இல்லாத இடமே கிடையாது. இன்றைக்கி அரிசி விலை ஏறினாலும் சரி, எண்ணெய் விலை ஏறினாலும் சரி, நீங்கள் வெளியே தோல் கட்டினாலும் சரி, ரோட்டில் பாய்ச்சாவே எல்லா அல்லூர் அடைச்சிக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. ஏன்னா அந்த அரசியல் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து அரசியல்னா ஒருத்தர் ஏசுகிறோம், அவனோட இதை பற்றி பேசுகிறோன்ட்டு. பட் நம்ம வந்து இந்த அரசியல் பேசுகிறது வந்து இந்த பாலிசி மேட்ரு. அதேமாதிரி இது ஏன் செய்யலை, இதை ஏன் பண்ண மாட்டீங்க, இதை ஏன் செய்ய மாட்டீங்க, இதெல்லாம் கேள்வி என்னத்துக்கு வருதுன்னா, அவங்க அந்த பாவங்களில் இருக்கும்போது இந்த பாலிசி மேட்டரை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி தான் அது எல்லாமே அரசியல் கலந்துருக்கு. ஸோ அதால் வந்து அரசியலுக்கும் சில பேர் அரசியல் சாக்கடைன்றாங்க. பட் மறந்துடாதீங்க, சாக்கடை இருந்தால் நம்மளும் அந்த சாக்கடையில் தான் இருக்கும். ஆமாம், யாருன்னா அரசியல்வாதியை சொல்ல, நீங்களும் அந்த சாக்கடையில் தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தான் போய் ஓட்டு போடுறீங்க. நான் எதிர்கட்சிக்கு போட்டேன், நான் ஆளுங்கட்சிக்கு போட்டேன், அதெல்லாம் நான் வந்து சாக்கடை கிடையாதுன்ட்டு. அரசியல்ன்றது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஓட்டு போட போகும்போதும் அதுவும் நீங்களும் அந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்க. அந்த சொல்கிறவங்களும் அந்த சாக்கடைக்குள்ளே தான் இருக்காங்கன்ட்டு நீங்கள் ஏற்றுக்கணும். ஸோ அதால் வந்து அது சாக்கடை கிடையாது, உங்களோட சாய்ஸு. அந்த அரசியல்ன்றது வந்து நம்மளோட வாழ்க்கை தினத்தில் ஒரு எபிசோட். அது அந்த எபிசோட் வந்து வாழ்க்கை பூரா இருக்கும். அந்த எபிசோட்டை நான் வந்து எங்கேயுமே போக முடியாது. ஸோ அதான் அரசியல். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் பேசுகிறத வந்து நீங்கள் அரசியலாக பார்க்க மாட்டீங்க. இது வந்து நாட்டோட நடைமுறை, நாட்டோட பாலிசி. அதே டைமில் வந்து அரசியல் கட்சி சொல்கிறது வந்து அவங்க தான் வந்து வழி நடத்துகிறாங்க. ஆளும் கட்சி தான் வழி நடத்துது, எதிர்கட்சி வந்து அதை கேள்வி கேட்கும். அது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஏசுறதோ கிடையாது, இந்த பாலிசி சரியில்லைன்ட்டு அதை சொல்கிறது வழிமுறை வந்து அது ஆங்காரமாக இருக்கும், சாதுவாக இருக்கும்,
சொல்கிற முறை எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாண்ட் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம அந்த அரசியல் இருந்தவசி இது சரியில்லைன்னா அந்த வார்த்தைகள் வந்து கடினமாக இருக்குது. இல்லை இன்னொன்று நம்ம சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அடிப்படை என்ன சொல்லுவாங்க கொலோக்கியல் லாங்குவேஜ் நம்ம இப்போ வழக்கு மொழியிலே பேசுகிறோம் டேவி. நீங்கள் சொன்னீங்க எதிர்கட்சி இருக்கணும், கிரிட்டிசிசம் இருக்கணும்ன்ட்டு. எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து ஏற்றுக்க முடியாது. இது வந்து நான் சொல்ல டேவி, டெமோக்ரஸி வந்து ஒரு ஃபாரின் ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. கிரீஸில் ஆரம்பித்து அப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னால் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். ஒரு ராஜா பக்கத்தில் வந்து அவன் செய்யறது தவறுன்னு சுட்டி காட்டுறதுக்கு வந்து யாரும் இல்லைன்னா அந்த ராஜாவை கெடுக்கிறதுக்கு யாரும் தேவையில்ல, அவன் தானாகவே கெட்டு போயிடுவான்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் வந்து ஒரு தவறு நடக்கும் பொழுது ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் அரசன் செய்கிற தவறாக இருந்தால் அதை வந்து இடித்துரைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம செய்கிறோம் டேவி. அது வந்து இப்போ நிறைய பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பிஸ் மட்டும், ஆப்போசிஷன் எம்பிஸ் மட்டும் செய்யணும்னு இல்லை, சாதாரண மக்களும் செய்யலாம். அதுக்கான ஒரு ஃபோரம் தான் இந்த அரட்டை மரம். உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் தெளிவு கொடுத்த மாதிரி இருக்கும். எங்களுடைய பாலிசி எக்ஸ்சேஞ்ச், எங்களுடைய பாலிசி குறித்த ஐடியாக்களை உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். சரி சதீஷ், நம்ம இப்போ இஷ்யூவில் போவோம் சதீஷ். இன்றைக்கி வந்து நாட்டில் சதீஷ் ஒரு உனக்கு தெரியும் இந்த பலஸ்தீன் இஷ்யூ வந்துச்சு. போன வருஷத்துலேருந்து அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அந்த இது ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாம் வந்து அந்த பலஸ்தீனில் உள்ள காஸ்ட் தான் பார்த்தாங்க. பாம்பு வைக்கிறாங்க, இஸ்ரேல் இதை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு விஷயம் வந்து நாட்டில் வந்து பரபரப்பாக பேசப்படுறது ஒரு விஷயம் வந்துச்சு. என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஆமான் பலஸ்தீன்ட்டு டொனேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஆமான் பலஸ்தீன் ஒன்றும் இல்லை, நிறையா இயக்கங்கள், நிறையா கம்பெனிகள், நிறையா பர்சனாலிட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பலஸ்தீன் அங்கே உள்ள பிள்ளைங்க மூஞ்சோ அந்த வீடியோலாம் போட்டுட்டு இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னா இந்த அக்கௌண்ட்டில் போடுங்க, தாபோங் பலஸ்தீன், தாபோங் இந்த தாபோங் அந்த தாபோங் சொல்லி நிறையா தாபோங் சொல்லி இது வந்து நிறையா முடக்கேடுன்ட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் வந்துச்சு. எஸ்பிஆர்எம் வந்து பிடிச்சிருந்தாங்க, சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது தள்ள கேஸு பார்த்தா மில்லியன் கணக்கில் வந்து இந்த 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 துயரமான ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிற இந்த பலஸ்தீன் மக்களை வச்சு பணம் கேட்குறது, டொனேஷன் கேட்குறது. அந்த டொனேஷன் கேட்டு அது மூலியமாக நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சில பேரை வந்து பிடிச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பலஸ்தீனை பற்றி நம்ம பேச கிடையாது. இது நடந்தது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சதீஷ். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கோம் சதீஷ், நம்ம இனத்தில் வந்து இன்றைக்கி நீ பார்த்தனா நாளைக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுது, ஒரு கஷ்ட காலத்தில் இருக்காங்க, இல்லை வீடு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அந்த கேஸ்லாம் நம்ம பார்க்குறோம். பால் மாவு இல்லாமல் இருக்காங்க, பெம்பர்ஸ் இல்லாமல் இருக்காங்க, பிள்ளைங்களுக்கு பெம்பர்ஸ் இல்லை, வயசானவங்களுக்கு பெம்பர்ஸ் இல்லை. ஏன்னா அது வாங்கினா விலை உள்ள ஜாமாது. அஃப்கோர்ஸ் பெம்பர்ஸ் என்னதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சிறுநீர் போயிட்டாங்களும் சரி, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போயிட்டாங்களும் சரி, அவங்களால நடக்க முடியாது, அவங்க வந்து ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து பெம்பர்ஸ் வாங்கி ஆகணும், ஒரு வழியே இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த குடும்பம் வந்து கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்கும். அவங்க போய்ட்டு யாரையும் கேட்க முடியாது. அஃப்கோர்ஸ் கபாஜிக்கான 300 வெள்ளி 350 வெள்ளி தான் கொடுக்குறாங்க. பெருசாக எதுவுமே வந்து கவர்மெண்ட் கொடுத்தது கிடையாது. ஸோ அது வந்து பத்தாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும் போது மக்களை நாடி வராங்க, இயக்கத்தை நாடி வராங்க. ஸோ வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற கஷ்டம் முதல் கொடுக்குறாங்க. பட் அது சஸ்டைனாக எதுவுமே வர்றதில்லை. ஸோ அதால் வந்து நீ பார்த்தனா சதீஷ், இதே வந்து முஸ்லீம்ஸில் சரி மலாய்க்காரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஜக்காட்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க வந்து வரிமை, இஸ்லாமிக் வரிமை அவங்க வந்து ஜக்காட் கொடுக்குறாங்க. அது மூலியமாக அவங்களுக்கு வந்து அதை செய்கிறாங்க. சீன இனத்தில் பார்த்தோன்னா அவங்க வந்து நிறையா ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க, அவங்க வந்து நிறையா பெருசத்துவானை வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெருசத்துவானை வந்து இயக்கிக்கிட்டு அந்த மூலியமாக வர்ற பணத்தை வந்து நன்கொடையை வந்து அது ரெண்டாவது மக்களுக்காக கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன்ஸில் வந்து அது இல்லை. அதான் இருக்குது. எப்படி செய்கிறோன்னா அது ஒரு வழிமுறை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த வேலையில் வந்து நம்ம வந்து சரவணன் வச்சுக்கோமே, நம்ம சரவணன் தமிழர் குரல் நம்மளோட இயக்கம் தான் வந்து நம்ம நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது என்ன பிரச்சனை நம்ம எதிர்நோக்கணும் பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் ஏமாத்துறவங்க இல்லை, நம்ம ஏமாத்துறவங்கள அவங்க கஷ்டத்தில் போய் சொல்லுவாங்க. அவங்க முத்த கஷ்டமாக இருக்கும் போது இது நிறையா பார்த்துருக்கோம். நம்ம இந்த பப்ளிக் லைஃப்பில், இந்த பொது வாழ்க்கையில் நம்ம இருக்கும் போது இந்த மாதிரி கேஸுங்களை வந்து நிறையா பார்க்குறோம் சதீஷ். நான் நினைக்கிறேன், நான் இப்போ நேற்று இல்லை, ஒரு 20 வருஷமாக இதில் இருக்கும். இது நிறையா கேஸ் பார்த்துருக்கோம். ஆமாம், பொய் சொல்லுவாங்க, நல்லா தெரியும் அவங்க பொய் சொல்கிறாங்கன்ட்டு. இந்த கஷ்ட காலத்தில் இப்போ நேற்று பார்த்தியா ஒரு கேஸு, ஒரு உதவி கேட்டு வந்திருந்தாங்க நம்மக்கிட்ட. இது வந்து நேற்று இல்லை, இது ஒரு மாதமாக போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து உங்ககிட்ட தான் நான் சொன்னேன், இப்போ நீ வந்து சொன்ன பரவாயில்ல, நான் போகிறேன், ரேப்பாக போகிறேன், என்னதுன்னா அந்த புரோ லேபர் ஆஃபீஸ்க்கு ஒரு ஆள் கூப்பிட்டுடணும், லாயர் முடியாது, ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வாதாடணுன்ட்டு. அப்போ அதை வந்து நம்ம வந்து நீ 2-3 கேஸுக்கு போயிருந்தா இந்த கேஸ் வரும்போது அவங்க வந்து பார்க்க போனால் அவன்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆமாம், முன்கூட்டே சொல்லியிருக்கணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஏன்னா நீங்கள் சும்மா தான் போகிறோம் பாரு, எதையும் சார்ஜ் பண்ணலை.
போகும்போது அவங்க வந்து அவங்களும் மறந்துட்டாங்க, எல்லாம் மறந்தோட திடீர்னு காலை கட்டியும் அந்த லேபர் ஆஃபீஸுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் 11 மணிக்கு வாங்க, நீங்கள் 10:30 மணிக்கு நீங்கள் வந்தாகணும்னா அவங்க எனக்கு அடிக்கும் போது மணி 11 மணி அடிச்சுட்டு இல்லைண்ணா நான் சதீஷ்க்கு கால் பண்ணுறேன் கால் எடுக்கலன்னாங்க. ஸோ அதோட நான் உனக்கு அடிச்சு நீ எடுத்துட்டேன். அப்போ நான் கேட்டேன், என்ன சதீஷ் இத்தனை வாட்டி கால் பண்ணுறாங்க, பாரு நீ கேஸ் இருக்கு உனக்கு தெரியாதான்ட்டு. அப்போ நீ வந்து சொன்ன இல்லையே எனக்கு காலே பண்ணல, நீ வந்தால் பிக்சர் நீ ஃபோன் லிஸ்ட்டை பாருன்ட்டு நீ அவங்களுக்கு அடித்தோன்னே அவங்கள நீ ஏசின போக்கு அவங்க வந்து எனக்கு அடிச்சு என்று சொன்னாங்க, மன்னிச்சுங்க நான் போய் சொல்லிட்டேன், நான் ஒரு படத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேன். நாங்கள் ஸோ நான் பார்க்கும்போது எப்படி எனக்கு தோணுதுன்னா இப்படி தான் ஒரு கஷ்டத்தில் ஒருத்தவங்க இருக்கும் போது அந்த கஷ்டப்படும் போது எப்படாச்சும் பொய் சொல்லியாச்சும் நம்ம கஷ்டத்தை தீர்த்துக்கோன்னா அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது அவங்க பொய் சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு போக முடியாது. இந்த ஏழைப்பட்டவங்க சில பேர் வந்து அதே வாழ்க்கையாக வாழ்கிறாங்க, அடுத்தவங்களோட ஃபண்டிங்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, இவங்கள்ட்ட உதவி கேட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட உதவி கேட்டுட்டு வாழ்கிறாங்க. சில பேர் வந்து திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்க, அவங்க வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, திடீர்னு அவங்க இருண்ட மாதிரி போயிடுவாங்க வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி கஷ்டம் உள்ளவங்களும் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடு இல்லாதவங்களுக்கும் 3 வீடு கூட வாங்கி கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் வரும்போது இதில் வந்து நம்ம என்ன ஸ்டடி பார்த்ததில் வந்து பார்த்தா அஃப்கோர்ஸ் நம்ம நல்ல காரியம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் வந்து எப்படி அதை இன்னும் வலுப்படுத்த முடியும், எப்படி வந்து அரசாங்கம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ட்டு ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அதை நீ பார்த்தா சதீஷ் நம்ம வந்து அவங்க அக்கௌண்ட் தான் பாய்க்கிறோம், அந்த பர்சனல் நேரடியாக அவங்களோட அக்கௌண்ட் அவங்க போட்டுருங்கன்ட்டு. அது வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போனால் அவங்க தான் அந்த பணத்தை எடுக்க முடியும். ஸோ பட் நம்ம அசீஸ் பண்ணுவோம், ஒரு கட்டத்தில் தான் நம்ம அசீஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க அந்த அக்கௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் காசு எடுக்கணும் பார்ப்போம், அதெல்லாம் செஞ்சு முடிஞ்சோன்னா ஒரு தொகை வந்தோன்னா அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த பணத்தை நம்ம நினச்சது ஒன்று அதான் அது கிடைக்கிற பணம் வந்து கூடையாக வருது. கூடையாக வரும்போது அந்த பணம் அவங்களோட பணம் பாரு. ஸோ அவங்களுக்கு தான் எப்படி அவங்க வாழ்க்கை தன்னை மாற்றணும்னு நம்ம செய்கிறோம். பட் இருந்தாலும் கூட வருது. கூட வரும்போது அதே வந்து ஒரு ஃபவுண்டேஷனோ ஒரு அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க, அரசாங்கம் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஏக்கமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பணம் அங்கே போகும்போது அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு அந்த மெச்ச பணத்தை வந்து அந்த ஃபவுண்டேஷனில் வேறு கேஸு இன்றைக்கி பார்த்தோன்னா இவர் நம்ம சரவணன் இதை மீண்டும் இது நல்ல காரியங்கள் செய்யும் போது நிறையா கால் வருது, சின்ன உதவி தேவைப்படுது. எப்படின்னா எனக்கு பெம்பர்ஸ் இல்லை, எனக்கு பால் இல்லை, எனக்கு வந்து உடனடியாக எனக்கு நீங்கள் பசிக்கிறதுக்கு இந்த மாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, சாப்பாடு இல்லை, சேவா காசு கட்ட முடியல, வீட்டுக்காரன் விரட்டுறான், ஸோ இந்த வீட்டு காசு கட்ட முடியல, அலோங்க வந்துட்டான், இது அதுன்னு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நம்ம எப்போதும் நம்ம கேட்டுட்ருக்கோம், நம்ம ஃபோனில் வந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கேட்டுட்ருக்கோம். பட் எல்லாத்துக்கும் நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து அப்பப்போ கேட்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இந்த ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஒரு தொகை இருக்குது நம்மள்கிட்டனா இந்த தொகையை வச்சு வேற ஆளுக்கு வந்து உதவி செய்ய முடியும். இதை வந்து இது வந்து ரைட் இல்லையான்ட்டு அது மக்கள் டிசைட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் சதீஷ் அரசாங்கம்ன்றது வந்து இந்த அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சதீஷ். எந்த ஃபேஸ்லன்னு சொல்கிறேன்னா இதே இப்போ வந்து வெல்ஃபேர் கேஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, இது மக்களோட காசு, இது வந்து நம்மளுக்கு பொறுப்பு இருக்குது. இதில் நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்தாலும் சரி, யாரோட ஃபவுண்டேஷனில் போனாலும் சரி, இப்போ சத்துவானில் போனாலும் சரி, அதுக்கு பொறுப்பு இருக்கணும். இந்த பணம் எங்கே போகுது, எங்கே வருது, இது ஒரு இதோட கணக்கு அறிக்கையை வந்து மக்கள்கிட்ட நம்ம காமிக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தோன்னா ப்ரொஃபஸர் ராமசாமிக்கு வந்து நம்ம அந்த டொனேஷன் செய்யும்போது 22,000 அக்கௌண்ட் 22,000 ட்ரான்சாக்ஷன் வந்துருக்கு. எத்தனை பேச்சு? 2,000 பேச்சு. அது வந்து 2,000 பேச்சு நான் தொந்தரவு காமிக்க முடியாது. அதனால தான் நம்ம ஆடிட் பண்ணணும். அந்த ஆடிட் அவங்க நம்புறாங்களோ இல்லையோ, ஆடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மிச்ச பணத்தை யார் கொடுத்துருக்கோம் கூட நம்ம கணக்கு இருக்குது. ஸோ ஆனால் சதீஷ் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரசாங்க பாடி வந்து இதை மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இந்த பலஸ்தீனில் நடந்த மாதிரி நாளைக்கு நம்ம செய்யும் போது இது மாதிரி நடந்துருச்சுன்னா இது கெட்ட பேர். ஒரு வாட்டி கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அதோட மக்கள் காசு பண்ண மாட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு கேஸு, ஒரு லேடி எல்லாத்துக்கும் தெரியும், அழுந்துட்டு பயங்கரமாக பேசி அவங்க மக வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கு இந்தியாவில் கேன்சர், அதுக்கு சொல்லி 3 லட்சம் வெள்ளி ஒரு டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர் அவர் வந்து வீடியோ செஞ்சு இந்த மாதிரி ஓடுங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து 3 லட்சம் வெள்ளிக்கிட்ட வந்துருச்சு. கடைசியாக பார்த்தா அந்த பிள்ளை வந்து உண்மையாக ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு திருமுல் நடந்திருக்க பாரு. அது போலீஸ் கேஸ் எடுத்தாங்க, அதெல்லாம் போனாங்க. பட் மக்களுக்கு எப்படி போச்சுன்னா ஏமாற்றம் அடைஞ்சிட்டுமே, என் காசு வந்து சரியாக நான் நினச்ச இடத்துக்கு போகாமல் போயிடுச்சே, ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன நினைக்கும், ஐயோ நம்ம இதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் போட வேணாம், ஏமாத்துறானுங்க நிறையா பேருங்க. அதனால் வந்து நான் அரசாங்கத்தை என்ன சொல்கிறேன்னா இது ஒரு பாலிசியாக கொண்டு வந்து
இந்த மாதிரி இயக்கங்கள், எந்த இயக்கங்களுக்கு ஃபவுண்டேஷனு, அவங்க பின்னால் யார் இருக்கா, அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்களோட அக்கௌண்ட், இது எல்லாத்தையும் வந்து அந்த ஏஜென்சிக்கு அனுப்பிட்டு அந்த ஏஜென்சி வெட்டிங் பண்ணி முடிச்சு அந்த ஏஜென்சி வந்து அவங்களோட வெப் பேஜில் இந்தந்த இயக்கங்கள் தான் வந்து டானா கொலெக்ட் பண்ண முடியும். இந்த இயக்கங்களை தவிர்த்து வேற யாராச்சும் காசு கொலெக்ட் பண்ணுறாங்க அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இமிடியட்லியாக போலீஸ் வந்து அந்த அமலாக்கில் அவங்கள வந்து கைது பண்ணணுமோ இல்லை அவங்கள விசாரணை செய்யணும்னு நினைக்கிறது. அதான் சொல்ல வரேன். ஆக்சுவலி டேவிட், நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு டீட்டெயிலாக நீங்கள் சொல்லிட்டீங்க. இது வந்து ஒரு புதுசான ஒன்று இல்லை டேவிட். இது வந்து மற்ற நாடுகளில் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே கடைசியாக அம்லான்ட்டு, மணி லாண்ட்ரிங் செய்யறதுக்கு வந்து சில சேரிட்டிஸ் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருக்கு. சில இடங்களில் நடந்தும் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த அமான் பாலஸ்தீன்லாம் வந்து பெரிய இஷ்யூ வந்து என்ன வந்துச்சுன்னா கோல்ட் பார் வச்சுருக்காங்க. நீ பாலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆஃப்கோர்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து 30% வந்து நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க ஆப்ரேட் பண்ணி ஆகணும் ஃபண்ட் ரைசிங். இப்போ அட்வர்டைசிங் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா WWF இருக்குது, இந்த வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்டிங்கு, அப்புறம் மக்னா இந்த கேன்சர் அசோசியேஷன், இவங்களாம் இருக்குது. அவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால 30% இருக்குது. பட் கோல்ட் பார் என்னத்துக்கு வாங்கி வச்சுருக்கீங்க? என்னத்துக்கு அமான் பாலஸ்தீனோட அந்த அக்கௌண்ட், அந்த என்ன சொல்லுவாங்க, அவங்க பாய்க்கிற காடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அல்ஃபாட்டு அமான் பாலஸ்தீன், இது பாலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக திறக்கப்பட்ட அக்கௌண்ட். அதில் தான் வந்து பார்த்தாங்க. இது வந்து டேவிட் ஒரு பெரிய ஒரு வெப் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அமான் பாலஸ்தீன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது, தெரியாதது வந்து நிறையா நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி வாங்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரெகுலேஷன் வந்து பண்ணி ஆகணும். இப்போ வந்து ரெகுலேஷன் தனிப்பட்ட முறையில் வந்து ரெகுலேஷன் ஒன்றும் இல்லை. அதை விட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், ஆளுங்க வந்து என்னன்னா, மலேசியர்கள் பொதுவாகவே வந்து நம்ம வந்து இலக்கிய மனசு உள்ளவங்க, எல்லா இனத்தை சார்ந்தவங்களும் சொல்கிறேன். அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா உடனே காசு கொடுக்கணும். அது வந்து சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து டேவிட் நம்மளே வந்து இந்த 3 அக்கௌண்ட் இது பண்ணிட்டோம். இப்போ சரவணன் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் வந்து ஒருத்தவங்களுடைய அந்த உதவிகள் அவங்களுக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட் போடுறாரு, டிக்டாக்ல தான் வந்து போடுறாரு. போட்டுட்டு அவங்களுக்கு உதவி கிடைச்சோடனே அந்த வீடியோ வந்து அவர் டிக்டாக்லேருந்து எடுத்துடுறாரு. இந்த மாதிரி இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறாரு. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வருது, மற்றவங்க அவங்களோட ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. இப்படி இன்னும் போய்கிட்டே இருக்குது. சில கேஸ் வந்து சில பேருக்கு நம்ம வீடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து அடுத்த குறைஞ்சது 6 வருஷத்துக்கு அவங்களுக்கு இன்கம் வரைக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் அந்த இதே என்ன சொல்லுவாங்க, அந்த அக்கௌண்ட்டில் வந்து இன்னும் காசு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஐசோலேட்டட் கேஸ். ஆனால் இதே வந்து இப்போ நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், நமக்கு நாமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். நமக்கு நாமே வந்து ஒரு தாபம் இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த தாபம் மூலிமா நம்ம அதை செஞ்சோமா, நோ இஷ்யூ. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தாபம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக தாபமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வர பணம் வந்து அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தோம். இதுக்காக தான் நம்ம செஞ்சோம். ஆனால் இது முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வீடு வாங்கி கொடுத்து வர பணங்கள் எல்லாம் வந்து நாளைக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் போய் சேரும். இது வந்து டியூ டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஒன்று இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டாக காட்டுறோம் டேவிட், அது ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணணும். கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது வந்து டேவிட் கடந்த சில வருடங்களாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு புதுசான விஷயம் கிடையாது. யூகேலையும் சிங்கப்பூர்லையும் வந்து இருக்குது. யூகேல வந்து சேரிட்டி கமிஷன் ஒன்று இருக்குது. சேரிட்டி, இது வெல்ஃபேரா சேரிட்டி, நீங்கள் சேரிட்டினா கொடுக்கறது தானே, கிவிங். ஸோ அவங்கள வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கொடுக்கலாமா, மக்கள் கொடுக்கக்கூடாதா. அப்போ யாரும் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு முன்னால் இங்கே செக் பண்ணுங்கள். இப்போ ஃபண்ட் ரைசிங்க்கு வந்து பெர்மிஷன் எடுக்கணுமான்னு கேட்டால் எடுக்கணும். ஆனால் ஃபிசிக்கல் ஃபண்ட் ரைசிங் நீங்கள் வந்து தொங்கோ இல்லை இந்த உண்டியோ எடுத்துகிட்டு எங்கேனாச்சும் போகிறீங்கன்னா போலீஸில் போயிட்டு வந்து பெர்மிஷன் எடுக்கணும். அதுதான் சட்டம். பட் இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, டெக்னாலஜி வளர்ந்துட்ட பிறகு நீங்கள் வந்து எப்படி வந்து போயிட்டு போலீஸ்கிட்ட எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி வாங்க போகிறேன்னா, நீ சட்டப்படி வந்து அவங்கள சார்ஜ் கூட பண்ண முடியாது. நான் எங்கேயும் தோபம் எடுத்துகிட்டு போகலையே, என்னோட அக்கௌண்ட்டில் தான் நான் போடுறாங்க. அவங்களால வந்து இது பண்ண முடியாது. ஸ்கேமும் நீங்கள் பார்த்தா தெரியும், மிஞ்சி போனால் 500 ஃபைன் பண்ணிட்டு விட்டுறானுங்க. ஸோ அது வந்து ரொம்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில் சேரிட்டி கமிஷன் யூகேயில் நீங்கள் சிங்கப்பூரில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூரில் வந்து கமிஷன் ஆஃப் சேரிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து 5 மெயின் சேரிட்டி வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கொடுக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அவங்க வந்து ஒரு 5 இது வச்சுருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் சிங்கப்பூர்னு ஒன்று வச்சுருக்காங்க ஸ்போர்ட்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு, பீப்புள்ஸ் அசோசியேஷன், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் அண்ட் ஃபேமிலி டெவலப்மெண்ட். இந்த 5க்கு வந்து எப்போ வேணாலும் நேரடியாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த பீப்புள்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். மற்றபடி மற்ற இயக்கங்கள் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் அவங்க டேட்டா பேஸில் இருக்கும். அதுக்கு அவங்க சொல்கிறதுக்கு என்னென்னா,
சேஃப் கிவிங். நீங்கள் கொடுக்கறது உண்மையிலே யாரும் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்க விரும்புனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணலாம். அது இவங்களோட சேரிட்டி கமிஷனோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க ஃபண்ட் ரைசிங் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோமே, ஆட்டோமேட்டிக்காக வந்து போலீஸ் வந்து அவங்க மேலே ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்டில் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பேக்ரவுண்ட் செக் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, டேக்ஸ் எக்ஸாம்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக். நீங்கள் சேரிட்டி கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இங்கே டேக்ஸ் எக்ஸாம்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவில் நீங்கள் டேக்ஸ் எக்ஸாம்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து ஐஆர்பிக்கு போகணும், அதாவது எல்ஹெச்டிஎனுக்கு போகணும். அது வந்து நிறைய ப்ரொசீடியர்ஸ் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் அதுலேயும் அதில் ஒரு ப்ராசஸ் வந்து 2 வருஷம் அந்த ஒரு ஃபவுண்டேஷனோ ஒரு அசோசியேஷனோ 2 வருஷம் இருந்தால் தான் வந்து பண்ண முடியும்ட்டு. சரி, இந்த 2 வருஷ காலத்தில் வந்து அவங்க வேறு மாதிரியான அப்போ இப்போ நம்ம கேட்டோமா நீ ஏன் வந்து டேக்ஸ் எக்ஸாம்ஷன் எடுக்கலன்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோமா, அவங்க சொல்லுவாங்க இல்லை இந்த பொசிஷன் வந்து புதுசு, அதனால வந்து 2 வருஷம் ஆனால் தான் கவர்மெண்டே ஒரு வழி கொடுக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து எல்ஹெச்டிஎன் கீழே ஒரு சேரிட்டி கமிஷன் வந்து கொடுக்குறாங்களா மக்கள். நீ வந்து மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட நீ வந்து சேரிட்டி எடுக்க போகிறேன்னா இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வந்து ஒரு டிரான்ஸ்பேரன்சி இருக்கும். கவர்மெண்ட் கிட்ட அவங்க கணக்கு காட்டணும். நாளைக்கே வந்து நான் காசை கொடுத்துட்டேன் அவங்க என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க மக்களை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நேரடியாக சேரிட்டி கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவன் கேட்பான் பாருங்க எல்லா அக்கௌண்ட்டும். நீ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10 வழி இந்த ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா, நீ 10 வழி போட்டதுக்கெலாம் வந்து நான் எல்லாம் 2000 பேச்சு எடுத்து கொடுக்க முடியாதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரொஃபர் ராமசாமியோட இது செஞ்சதில் வந்து 1.52 மில்லியன் வந்ததை நம்ம வந்து அந்த அக்கௌண்ட் வந்து வச்சுட்டோம். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் தமிழக குரல் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா அந்த எத்தனை பேஜ் மொத்தம் 3 புக்கு இருக்குது, 5000 பேஜ் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டோம். ஆனால் எல்லா இயக்கங்களும் நம்மளை மாதிரி செய்வாங்களா, அதுதான் கேள்வி. ஸோ அந்த மாதிரினா அவங்க நாளைக்கு சேரிட்டி கமிஷன் போகலாம். சேரிட்டி கமிஷன் கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, எடுத்துகிட்டு வா அவனோட அக்கௌண்ட் ஃப்ரம் திஸ் இயர் டு திஸ் இயர்னு முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து ஆர்ஓஎஸ் கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தன் வந்து இருக்கா ஒரு ஆள், இவரோட வேலையே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பேர் சொல்லாமல் சொல்கிறேன்னே, ஃப்ராடு தான். ஆளுங்களை போய்ட்டு நான் இந்த கேஸ் செய்கிறேன் அந்த கேஸ் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இவரே ஒரு பேங்க்ராப்பு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, கொண்டு போய்ட்டு ஒரு அசோசியேஷன் பேர், அவங்க அசோசியேஷனில் வந்து அண்ணன் தம்பிங்க எல்லாம் அண்ணன் தம்பியோட ஒய்ஃபு இப்படிலாம் போட்டு வச்சுட்டு அந்த கம்பெனியோட பேரில் அந்த அசோசியேஷன் பேரில் இன்வாய்ஸ் வெளியாகிறது. இந்த மாதிரி வந்து நான் வந்து உனக்கு வந்து அடாப்ஷன் செஞ்சு கொடுக்கணுன்னா எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்து 5000 ஒன்லி போடு, அப்புறம் வந்து உனக்கு வந்து மதம் மாற்றுறதுனா வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு 10,000 ஒன்லி போடு, 8,000 ஒன்லி போடுன்ட்டு இந்த அசோசியேஷன் பேரில் காசு வாங்கிக்கிட்டு இருக்கிறது. இந்த போயிட்டு சம்மந்தப்பட்டவங்க ஆர்ஓஎஸ் கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப ஆர்ஓஎஸ் என்ன சொல்கிறான், இது வந்து உங்கள் 2 பேருக்கும் உள்ளது, இது வந்து சைபர் கிரைம், நீ போய்ட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறான். அவங்களுக்கு வந்து இது வந்து ஆனால் அந்த அசோசியேஷனோட இதில் கிளியராக என்ன போட்டிருக்குன்னா, அந்த persatuan என்ன செய்ய முடியும்னா menganjur dan mengendalikan upacara keagamaan தான் போட்டிருக்கு. நீ வந்து இந்த மாதிரி சேரிட்டி நீ போயிட்டு வந்து மத மாத்திரை இது செய்ய முடியுமோ இல்லை இது செய்ய முடியுமோ எதுவுமே போடலை. அவரே செக்ஷன் எடுக்க மாட்டானுங்க. ஏன்னா என்னோட வேலை இல்லை இது சூச்சி தாங்கன்னு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி செஞ்சால் வெளியே ஃப்ராடுங்க நிறைய பேர் இருக்க தான் செய்வானுங்க. மக்களுக்கு நம்பிக்கை குறைய தான் செய்யும் டேவிட். இது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன கேட்டிங்கன்னா த பெஸ்ட் வே சேரிட்டிஸ் கமிஷன் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி ரொம்ப கிட்ட பக்கத்தில் சிங்கப்பூரில் இருக்குது. ஏன் சிங்கப்பூரில் இருக்கிறப்ப நம்மளால செய்ய முடியாது? உடனே சில பேர் கேட்பாங்க, என்ன நான் சின்ன ஆளுங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்தால் கூட நான் வந்து எடுக்கணுமா? எடுத்து தான் ஆகணும். அதுதான் சட்டம் இருந்துச்சுன்னா எல்லாம் நீ எடுத்து ஆகணும். நீ வந்து உண்மையிலே அது மக்களுக்கு போய் சேருதா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நேரடியாக மக்களோட நம்பரை கொடுத்துட்றோம். நமக்கு நாமே ப்ராஜெக்டில் நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்கன்ட்டு. ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக வந்து சேர்ந்துற பிறகு அதை நிப்பாட்டலன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும்? ஆமாம். சில வருடங்களுக்கு முன்பு நான் பார்த்துருக்கேன், ஒரு பேஷண்டோட கேஸ் வந்துச்சு. ஆஃப்கோர்ஸ் அதை நான் தவறு சொல்லலை. அவங்க வந்து வாழ்க்கையே மாறிடுச்சு. அவங்க வீடு எல்லாமே போய்ட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முடிஞ்ச பிறகு வந்த காசை வச்சு அவங்க வாழ்க்கை காடி வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, அதெல்லாம். பட் ஆஃப்கோர்ஸ்லாம் அது வந்து நம்ம இது பண்ணோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் அவங்க கேட்டது வந்து அந்த பிள்ளையோட அந்த ஒரு குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். அதை மீறி வந்து மக்கள் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. டேவி மனித மனம் அது வந்து என்ன சொல்லுவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ அவங்க சொல்கிறாங்க, பட் அது ரீச் பண்ணாது, எல்லாத்துக்கும் ரீச் பண்ணாது சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது எடுத்து பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் வந்து அதை எடுத்து நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் அந்த வகையில் வந்து நம்ம சிறுமானில் அந்த வீடு வாங்கி கொடுத்தால அவர் வந்து உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா அவர் அதுக்கு பிறகு வர்றதை என்ன எனக்கு வேண்டியதெல்லாம் வந்துருச்சு, நீங்கள் மற்றவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு எடுத்து செய்யுங்கண்ணே, பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி அவர் அப்பப்போ அப்டேட் கொடுக்குறாரு. ஸோ இதான் டேவி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாளைக்கே நமக்கு நாமே இந்த திட்டம் நம்ம வைக்கிறப்ப
நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டோம். இந்த தாபோங்களை, அதாவது இந்த தாபோங்களை நீங்கள் மக்கள் நேரடியாக பணம் கொடுக்குற இந்த தாபோங்களை வந்து நமக்கு நாம திட்டத்தின் கீழே வர்றதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பட் எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து அந்த வசதி இருக்கும் இங்கே வந்து செக் பண்ணுறது? நாளைக்கே அவங்க சேரிட்டி கமிஷன் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட, நம்ம சேரிட்டி கமிஷன் ரிஜிஸ்டர் அவங்க நேரடியாக அங்கே போனாங்கன்னா அவன் சொல்லிட்டு சொல்லுவான் பாருங்க, 2000 பேச்சோ 20,000 பேச்சோ அவன் செக் பண்ணிடுவான். பண்ணிவிட்டு எஸ் இதில் வந்து எல்லாமே ரைட்டாக இருக்குது, நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதுதான் டிவி. நம்மளை மாதிரி வந்து எல்லாரும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இருப்பாங்களான்னு பார்ப்போமே. இல்லை சதீஷ், நீ பார்த்து அன்றைக்கி வந்து நம்ம வந்து இது எல்லா என்ஜிஓவும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண சொல்லலை. எல்லா என்ஜிஓவும் இந்த 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 மாதிரி திட்டத்தை நீ செய்யுங்கன்னு சொல்லலை அரசாங்கத்தை. சம் என்ஜிஓ வந்து அவங்களோட இயக்கங்கள் வந்து பப்ளிக் டொனேஷன் போகாது, கவர்மெண்ட் டொனேஷன் இருக்கும். கவர்மெண்ட் கிராண்ட் நோ நீட் டு ரெஜிஸ்டர் அண்டர் த இது. ஏன்னா அவங்களுக்கு கிராண்ட் அவங்க வந்து என்ன எனக்கு தேவைன்னு கேட்குறாங்க, அதுக்கு தகுந்தாப்புல அவங்க பணத்தை கொடுக்குறாங்க, அதை அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு தகுந்தாப்புல ரெண்டாவது அதே ஏஜென்சிக்கு வந்து அவங்க வந்து கணக்கு காமிச்சிடணும். அது வந்து அது டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அது நம்ம கேட்க கிடையாது. இல்லைன்னா எல்லாம் என்ஜிஓ நம்மகிட்ட சண்டை கொடுப்பாங்க. ஏன்னா என்ஜிஓன்றது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணுறது சின்னாங்க. ஸோ எல்லா என்ஜிஓவும் சொல்ல, பட் யார் வந்து பப்ளிக் டொனேஷன் பப்ளிக்காக ஓப்பனாக போட்டு தாபோங்னு போட்டு தாபோங் பஞ்சானா இங்கே எர்த்குவிக் நடந்துருச்சு, இல்லை இங்கே இந்த இந்த இடத்துல வீடு எரிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி தாபோங் செய்கிறவங்க உண்டு, எமர்ஜென்சியாக தாபோங் செய்கிறவங்க உண்டு. அவங்க வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்தில் எல்ஐஸ்டிஎனோ எங்கேயோ ஏதோ ஒரு இதை ஏஜென்சி வந்து ஒரு பாலிசி பேப்பர் செஞ்சு அதை கீழே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து சதீஷ் இப்போ ரொம்ப இதாக இருக்குது பாரு. இப்போ நீ பார்த்தியா மியூல் வானுங்க பாரு ஸ்கேமுக்கு. ஆமாம், கல்டாய் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் நம்பரை நீ தட்டணுன்னே தெரிஞ்சிடும். அந்த சிஸ்டமில் போய் அக்கௌண்ட் மியூல் சிஸ்டம்லாம் ஆமாம், நீங்கள் இப்போ ரெப்போர்ட் பண்ணிவிட்டு தட்டணும் தெரிஞ்சிடும் இந்த அக்கௌண்ட் வந்து ஸ்கேமு, இந்த ஃபோன் நம்பர் ஸ்கேமு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஏஜென்சி அது வந்து த பேஸ் ஏஜென்சி பார்த்தோன்னா ஃபண்டிங் செய்கிறது வந்து டொனேஷன் செய்கிறது வந்து நீ பார்த்தோன்னா முக்கால்வாசி வந்து வல்ஃபேக் தான் போய்கிட்டு இருக்கு. அது உள்நாட்டாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி. இப்போ வெளிநாட்டில் வந்து திடீர்னு கம்பா பூமி வந்துருச்சு, நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம், ஒரு 10,000 வழி கொடுக்க போகிறோம், மக்கள்கிட்ட டொனேஷன் கேட்கணும், அது மூலியமாக நம்ம திருப்பி அந்த நாட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ணிருந்துச்சுன்னா ஒன்று வெளி உள்ளேருந்து நம்மளுக்கு ஃபண்ட் வருது, அதை கூட நம்ம கணக்கு காமிக்கலாம். இல்லை சாதாரண இண்டிவிஜுவலாக 10 வழி 50 வழி போடுறவங்களுக்கு வந்து அந்த இந்த தாபங்களை போட்டால் இது கரெக்டாக போய்ட்டு சேர்ந்துடும். ஏன்னா இது அரசாங்கம் அங்கீகாரம் பட்டது. அப்புறம் வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி தாபங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த பேஸ் வந்து அவங்க வந்து டேக்ஸ் எக்ஸாம்ஷன் கொடுக்கணும். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் எக்ஸாம்ஷன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்ஐஸ்டி கீழே வச்சிடலாம். மானிட்டர் பண்ணுறது மந்திரனுக்கு பட்ஜெட்டான கீழே வைக்கலாம். எங்கேயோ ஒரு ஏஜென்சி கீழே அவங்க ப்ராப்பர் ரெஜிஸ்டர் ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அனுப்பும். இப்போ இருக்கிற டேக்ஸ் எக்ஸாம்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு 2 வருஷம் இதெல்லாம் வந்து கிரைட்டீரியா நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம். அப்புறம் நான் சப்மிட் பண்ணோன்னா அப்ரூவ் பண்ணுறது இல்லை, 1 வருஷம் ஆகும். அந்த மினிஸ்டர் பார்க்கணும், பாலிட்டிக்கல் கேபிள் இருக்கணும். அது வந்து நம்ம ஏன்னா அது சைன் வைக்கிறது மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். இப்போ நினைக்கிறேன் மந்திரி கவாங்கான்னு வைக்கணும். அது எந்த மந்திரி கவாங்கான்னு வைக்கணும். ஸோ அவர் வந்து எப்போதும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சைன் வச்சுட்டு இருக்கிறது இல்லை பாரு. ஸோ அரசியல் இது இல்லாமல் ஒதுக்கி தனியாக வைக்கணும்னு சொல்கிறேன். இது வந்து நீ சொல்கிற மாதிரி ஓகே, அது ஒரு பசுரோ ஜெயா சேரிட்டி பசுரஜாயா நச்சு ஒன்று வச்சு அவங்க கீழே வச்சுட்டா சேரிட்டி கமிஷன். ஸோ அந்த கமிஷன் சைன் வச்சு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நினைக்கிற டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அது வந்து இப்போ வந்து சேரிட்டி பை சேரிட்டி எனி டைம் அந்த சுரோஜயாவுக்கு வந்து எனி டைம் எக்ஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரினியூவலாக இருக்கணும். 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க கணக்கு காமிச்சு ஆகணும் சேரிட்டி இது எவ்வளோ. அப்போ தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அவங்கள தவிர்த்து வெளியில் வந்து எப்படி காசு வந்து புழங்கிக்கிட்டு இருக்குன்ட்டு, எத்தனை பில்லியன் எத்தனை மில்லியன் வந்து சேரிட்டிக்கு போதும். அரசாங்கத்துக்கும் ஒரு கணக்கு வழக்கு இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ வந்து இதில் வந்து கணக்கு வழக்கே இல்லை. இப்போ நம்ம 3 வீடு வாங்கி கொடுத்துருக்கோம், குறைஞ்ச ஒரு 3 லட்சம் வெள்ளி கிட்ட டொனேஷன் பண்ணி வீடு வாங்கி கொடுத்துட்டோம். அது அரசாங்கத்துக்கு தெரியாத இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாத ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியணும்னா அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இந்த நீ சொல்கிற மாதிரி கமிஷனும் சரி, இல்லை ஒரு ஏஜென்சி சரி, ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சரி, இது உருவாக்கி இந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாகணும்னு சொல்கிறேன். அது இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக மக்களுக்கு நிறைய பேர் சேவை செய்ய முடியும். அப்படி அவங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும், ஒரு பிரசத்துவான இருக்கும், எதை வேணா இருக்கலாம், ஒரு என்டிட்டியாக இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட போய் அப்ளிகேஷன் போடுவாங்க. அதே மாதிரி தேவைப்படுறவங்க இன்றைக்கி எனக்கு கஷ்டம்
நான் வந்து அரசாங்கத்திட்ட என்கிட்ட வந்து 300 அடி தான் கிடைக்குது, எனக்கு வந்து இன்னும் கஷ்டம் தேவைப்படுதுன்னா அவங்களும் வந்து அந்த வெப் பேஜில் பட்டு எந்த ஃபவுண்டேஷன், எந்த சத்துவான், எந்த இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் என்கிட்ட உள்ள இது, அங்கே போய்ட்டு இவங்க தேவைப்பட்டதை அங்கே கேட்கலாம். ஆமாம். ஸோ கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களும் வந்து அந்த ஃபண்டிங்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகணும்னு நான் நினைக்கிறேன் சதீஷ். இதுதான் சதீஷ் இந்த டாபிக் உள்ள இது நினைக்கிறேன். சம்பா பண்ண போறியா இல்லை அடுத்த டாபிக் போயிடும்? இல்லை டேவிட், என்னோட கருத்து வந்து சிம்பிள் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இது வந்து செஞ்சாகணும். இப்போ வந்து டேவிட் நமக்கு நாமே பேசுகிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் எங்கே இதுக்கு அந்த இது கொடுக்குறதுன்னு. இப்போயே வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, கமெண்ட்லாம் கேட்குறாங்க, கால் பண்ணுறாங்க. நமக்கு நாமே நல்ல திட்டம். ஏன்னா நம்ம அன்றைக்கி சொன்ன மாதிரி டேவிட், நமக்கு நாமேன்றது வந்து ஒரு வெல்ஃபேர் மட்டும் கிடையாது. நமக்கு நாமே இந்த சமுதாயமே பார்த்துக்கிறோம். அப்போ தட் மீன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா த ஃபர்ஸ்ட் திங் வந்து வந்து ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான வறுமை ஒழிப்பு திட்டங்கள், அவங்களோட வீடு பிரச்சனைகள், இது மாதிரி இமீடியட் வெல்ஃபேர் அசிஸ்டன்ட். ஓகே. ரெண்டாவது வந்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சோஷியல் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் படித்து முடிக்க முடியாமல் காசு கட்ட முடியாமல் எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது. வெரி ஸ்ட்ரிக்ட். ஏன்னா வந்து சில பேர் வந்து இங்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, அங்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, காசு இருக்கும், நல்லா இருப்பாங்க வீட்டில், அவன் வந்து கிடைக்குதுன்ட்டு அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையிலே நீட் பேஸ்ன்றது தேவை அடிப்படை. அது சரியாக இன்டர்வியூ பண்ணி சரியாக அதை வந்து என்ன சொல்லுவாங்க நிறையா விசாரித்து அப்புறம் வந்து கொடுக்கறதுக்கு எஜுகேஷன் ஒன்று டேவிட். மூணாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், சோஷியல். அடுத்தது வந்து ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், அவங்கள வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ண போகிறோம், எக்கனாமிக்லி அவங்கள இது பண்ண போகிறோன்றது அது. நாலாவது வந்து நம்ம சொன்னது முக்கியமானது, அடுத்த 15 வருஷத்துக்குள்ளே குறைஞ்ச 10 பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து எப்படி ஒலிம்பிக்ஸ் அனுப்புறது, அதற்கான தேவைகள். ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியலனாலும் பரவாயில்ல, அந்த லெவலுக்கு வச்சுட்டோமா அடுத்த 15 வருஷத்தில் அனுப்ப முடியலையா 20வது வருஷத்தில் அந்த பிள்ளைங்க அங்கே இருக்கணும். அதுக்கு என்ன தேவைப்படுது, பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணணும், அதுங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் தேவைப்படுது, யூஎஸ்க்கு அனுப்பணுமா, யூகேக்கு அனுப்பணுமா, யூரோப்புக்கு அனுப்பணுமா, அதுக்கு வந்து இது மாதிரியான 4 ஆஸ்பெக்ட் வந்து நமக்கு நாமையில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய அரசியல்வாதினா எல்லாரும் எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. என்னை வந்து நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கேஸ் வந்து நான் போட்டு, உங்களுக்கு தெரியும், இன்னும் காசு கொடுக்காம ஏமாற்றிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன் மேலே கேஸ் போட்ட பிறகு அவங்க அம்மா கால் பண்ணாங்க எனக்கு. பண்ணிவிட்டு, அரசியல்வாதினா நீங்கள் வந்து காரி துப்புனாலும் தொடச்சி போட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. வயசானவங்க. நான் சொன்னேன், என்ன நினச்சிங்க என்னன்ட்டு. சுயமரியாதைனா என்னான்னு தெரியுமா? அந்த கட்சிக்காரன், நீ இருந்த கட்சிக்காரன் வேணா அப்படி இருப்பான், எனக்கு வந்து அது கிடையாது. சுயமரியாதை இருக்குது. நீ என்னை பற்றி தவறாக பேசினா நான் சூ பண்ணுவேன். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். நாளைக்கே இந்த ஃபவுண்டேஷன்னா நம்மளை கேள்வி கேட்பாங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃப் ரெகுலேஷன் இப்படி செய்வோம். அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்டாக வைப்போம். இது நம்ம சொல்லிக்கிறோம். நமக்கு நாமே ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நமக்கு நாமே திட்டங்கள் வந்து கூடிய விரைவில் நம்ம அறிவிக்க போகிறோம். ப்ரிலிமினரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்லுவாங்க, நமக்கு நாமே ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக மக்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அது வந்து இந்த சமுதாயத்தை நமக்கு நாமே பார்த்துக்கிட்டா தான் உண்டு அப்படின்ற ஒரு நிலைமையில் நம்ம ஆரம்பிக்கிறோம். மக்களுடைய ஆதரவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டேவிட். அதுக்கு சரி சதீஷ், நீ வந்து இந்த ஸ்பாட்டு இந்த ஒலிம்பிக் சொன்னோன்னா அடுத்த டாபிக் போவோம் சதீஷ். ஓகே. அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தா அந்த ஸ்பாட்லேயே போவோம் சதீஷ். நீ பார்த்தோன்னா ஒரு 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 10-15 வருஷத்துக்கு முன்னே இந்த காலகட்டத்தில் வந்து நீ பார்த்தோன்னா ஒரு ஸ்பாட் வந்து நம்மளுக்கு ரொம்ப மெடல் வாங்கி கொடுத்த ஸ்பாட் வந்து கராத்தே. எஸ். இந்த கராத்தேயில் பார்த்தோன்னா எல்லாம் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஆமாம். ஸோ அதுக்கு வந்து முக்கியமான ஒரு கராத்தே மாஸ்டரு, அவர் பேர் பொன்னையா. ஸோ அவர் தான் வந்து இவங்களை வந்து சாதாரண இருந்த பையன்களும் சரி பிள்ளைங்களும் சரி கராத்தேன்ற ஒரு தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒரு சென்டரை வச்சு அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி வந்து நான் கேள்விப்பட்டதில் வந்து 30க்கு மேலே உள்ள மெடல்ஸை வந்து அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பார்த்தோன்னா கேம்லேருந்து ஏசியன் கேம்லேருந்து இப்போ கோல்டு மெடல் எடுத்தது, தனிப்பட்ட முறையில் டோர்னமெண்ட்ஸ்லாம் போய்ட்டு கோல்டு மெடல் எடுத்தது. இந்த மாதிரி அவங்களால அவரால் முடிஞ்ச மட்டும் அவர் வந்து நாட்டுக்காக கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்காரு. இப்போ நீ வந்து கேமோ ஏசியா கேமோ நீ பார்த்தோன்னா கோல்டு மெடல் எடுத்துட்டா அந்த கொடி ஏறும் பாரு நம்ம நடுவில். அது ஏறும் போது வந்து நம்மளோட நாட்டு பாட்டை வந்து பாடுவாங்க. அது பாடும்போது அது நம்மளுக்குலாம் ஒரு மாதிரி சிலுக்கும். ஏன்னா பெருமையாக இருக்கும். இன்றைக்கி அதுக்கு தான் வந்து அடிச்சுக்கிறாங்க, கோல்டு மெடல் எடுத்துருங்க, ஒலிம்பிக்லாச்சும் ஒரு நம்மளோட நாட்டு பாட்டு பாடிடுமான்ட்டு கோல்டு மெடலுக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ ஆர்ப்பாட்டம். அது தெளிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மில்லியனு, உங்களுக்கு வந்து வீடு, மாதம் உங்களுக்கு 10,000 சாவரம் மட்டும் கொடுக்குறேன்னு சொல்கிற மட்டும் அளவுக்கு இன்டென்சிவ் கொடுக்குறாங்கன்னா, ஐ மீன் இது கொடுக்குறாங்கன்னா, பணமும் அந்த மாதிரி ஊக்கம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஏன்னா அந்த நாட்டு பாட்டு அந்த ஒரு பெருமை தேடி கொடுத்த. பட் இவங்க வந்து தேடி கொடுத்தவங்க. ஆமாம்.
கொடுத்தவங்களோட அந்த சென்டரை வந்து அஃப்கோர்ஸ் அந்த லேண்ட் வந்து கவுசான் லப்பாங்க, அது பக்கத்தில் வந்து என்றைக்கே வந்து ஒரு 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 ஹவுசிங் டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னா ஒரு டேவான் இருக்கும். அந்த டேவான் நார்மலாக வந்து கேஆர்டி கொடுப்பாங்க, அப்புறம் சத்தோன் பண்டுடோ கொடுப்பாங்க, இல்லைன்னா எம்பிகேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து பிஜாபாத் தானாக்கியில் இருக்கும் பாருங்க. அந்த மேனேஜ் அந்த லேண்ட் வந்து பிஜாபாத் தானாக்கியில் இருக்கும். அந்த மேனேஜ் பண்ணுறது வந்து லோக்கல் கவுன்சில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிகாம்பூட்டில் வந்து சதீஷ் எல்லாம் நீ பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். போய்ட்டு நேற்று போய்ட்டு உடச்சி போட்டாங்க, போய்ட்டு உடச்சி இறக்கிட்டாங்க பாரு. யான்னு கேட்டால் இலீகலாக இருக்குது 30 வருஷம். அந்த 30 வருஷத்தில் இருந்து அந்த 30 வருஷத்தில் அவங்க அதை உருவாக்கின வசி தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ மெடலும் இவ்வளோ கோல்டு மெடலும் அந்த நாட்டுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. போய்ட்டு உடச்சி புட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது இலீகலாக கட்டியிருக்காங்கன்னு. சார் நிறைய விஷயம் இருக்குது சதீஷ் இதில் நம்ம பேசுகிறது. ஒன்று இலீகல், அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாலேருந்து எவனுக்கும் கண்ணு தெரில. 30 வருஷமாக இருந்திருக்கு, அவங்க போகும்போது அது மறைஞ்சிரும். ஏன்னா யாருக்கும் தெரியாது. 30 வருஷம் கட்டிட்டு மறைஞ்சிரும். அப்புறம் திடீர்னு வந்து அவங்க போய்ட்டு இதெல்லாம் செய்வாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் வரும்போது பார்க்கும்போது 30 வருஷம் இல்லை இருக்காது. ஏன்னா அவங்க வந்து டேவிட் காஃபர்ஃபீல்ட் பாரு மறைச்சிருவாங்க அந்த பில்டிங்கை. ஏன்னா டிபிகேல அப்படி தான் சொல்லியிருக்கா ஒய்பி 30 வருஷமாக இலீகலாக இருக்காங்க. 30 வருஷம் இலீகல் கட்டும் போது நீ உடச்சிருந்தனா நீங்கள் அந்த பிரச்சனை இருந்திருக்காது, ரைட்டா? நீ வேறு இடம் கொடுத்துருக்கலாம். இல்லை அவங்க கட்டும் போது வந்து அவங்க இவ்வளோ அளவுக்கு கோல்டு மெடல்லாம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நீ போய் உடச்சி ஒரு கிராத்தி சென்டர் திறக்கிறாங்கன்னு உடச்சிருக்கலாம். பட் என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஹால் பக்கத்துலேயே வந்து கேஆர்டி அந்த டைமில் உள்ள கேஆர்டிலாம் சேர்ந்து தான் வந்து அந்த அந்த ஹாலை கட்டி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அந்த சென்டரை. அஃப்கோர்ஸ்லாம் ஆளுங்க பிள்ளைங்க நிறையா வர அது அஃப்கோர்ஸ் அவங்க ரெனோவேஷன் செஞ்சு கொஞ்சம் பெருசாக செஞ்சு அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தோன்னா அது கவர்மெண்ட் லேண்ட் ஓகே ஒத்துக்கணும் 30 வருஷம். இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷத்தில் போய்ட்டு நோட்டீஸை கொடுத்துட்டு நீ இலீகல் பில்டிங் நீ உடச்சி ஆகணும்னு நேற்று போய்ட்டு உடச்சிட்டாங்க. சதீஷ் இது கேட்கும் போது சதீஷ் இது நிறையா பேர் நிறைய மாதிரி கருத்து பேசுகிறாங்க. அதில் அஃப்கோர்ஸ்லாம் உடச்சிது நீ யார் பார்த்தோன்னா டிபிகேல இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து மடானி அரசாங்கம். ஒய்பி யார் பார்த்தோன்னா சிகாம்போட்டு ஒய்பி ஆனாயோ அவள் யாருன்னு பார்த்தோன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்பாட் அண்ட் யூத் டெவலப்மெண்ட். ஓகே, ஸ்பாட் மினிஸ்டர் தெரியுமா? சாதாரண எம்பி இல்லைங்க, எம்பி நீ ஸ்பாட் மினிஸ்டரு. இந்த உடச்சது வந்து ஒரு கிராத்தை சென்டரு கோல்டு மெடல் எடுத்து கொடுத்தது சதீஷ். அப்புறம் நாங்கள் என்னாச்சும் பேசிட்டோம், அரசியல் இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறீங்க, ஆவேசமாக பேசுகிறீங்க, ஏசுறீங்க சொல்லுங்கள். நான் மண்டு பல்ல கடிச்சிட்டு நான் பேசுகிறேன் வச்சுக்கேன். கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்காங்களா நாட்டுக்காக? இந்த நாட்டுக்காக கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்காங்களா? சி கேம்லையும் ஏசியன் கேம்லையும் ஒலிம்பிக் பேர் தான் கூட எடுத்து கொடுத்துருக்குங்க பிள்ளைங்க. ஏன்னா ஒலிம்பிக் போகிறோன்னா அந்த ஸ்பாட் வந்து ஒலிம்பிக்கில் நடத்தினா தான் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது வந்து தெரியாமல் கபோதிங்க இந்த மடானிக்கு சப்போர்ட் பண்ணுற கபோதிங்க என்ன சொல்லுதுங்கன்னா, ஓ இது இலீகல் பில்டிங் தானே, நீங்கள் இதை உடைக்கணும், இங்கே போய்ட்டு அவங்கள்ட்ட கேட்டுருக்கணும், பேசியிருக்கணும், ஏன் இலீகல் பில்டிங், ஏன் உங்கள் சொந்த நிலத்தில் கட்டிக்க வேண்டி தானே, ஏன் அவராம்பட்ட நிலத்தில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு மடத்தனமான மடானிக்கு சாம்பரா நீங்கள் பேசுகிறானுங்க பாரு. தமிழனுங்க டேவிட், தமிழ்ங்க சீனாலாம் பேசல. அவன் சீனா வந்து கமெண்ட் பண்ணிட்டு போறான், ஓ இலீகல் பில்டிங். ஆனால் அவனுக்கு புரியல, ஏன்னா அவனுக்கு அந்த சரித்திரம் தெரியாது. சரித்திரம் ஏன் தெரியும் நம்மளுக்குன்னா, அங்கே பாதிக்கப்பட்ட தமிழங்க அங்கே உள்ளவங்க பேசுகிற சரித்திரத்தை நம்ம எடுத்து பேசுகிறோம். அந்த வேலையில் வந்து திமுகனுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா திமுகன்னு நம்மளுக்கு தெரியும், அவங்க வந்து ஸ்பாட்ல ஊருனவங்க. மீஃபானு கொண்டு வந்து சுக்கீம் அது இது ஸ்பாட்னா அந்த மனசை வந்து அவர் வந்து இறங்கிடுவார், அவர் உயிரை கொடுத்துருவார். டேவிட், நம்ம வந்து அவர் மேலே வந்து அவருக்கும் நமக்கும் அரசு முந்திலேருந்து வந்து எவ்வளவோ கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஸ்பாட்ஸில் அவர் செய்கிறது வந்து நம்ம வந்து அப்பயும் சரி இப்பயும் சரி குறை சொன்னதே இல்லை. பிகாஸ் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து அதை அட்லீஸ்ட் தமிழங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னதான் கருத்து மீஃபாவா இருந்தா நம்மளும் போயிட்டு அங்கே போயிட்டு உட்காந்துக்கலாம். ஃபைனல் நம்ம போயிருக்கோம், உட்காந்துருக்கோம். பிகாஸ் இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆளுங்களுக்கு என்னமோ ஒன்று ஸ்பாட்ஸுக்கு ஒருத்தர் செய்கிறாரு, அவர் மேலே உங்களுக்கு என்ன தான் விமர்சனம் இருந்தாலும் அது வந்து நடக்குதாங்க. உண்மையாக பிள்ளைங்க வந்து நிறைய பேர் சுக்கீம்லாம் செஞ்சாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட்லி சப்போர்ட்டிங்களா, அதனால வந்து அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் பிள்ளைங்க வந்து ஸ்பாட்ஸில் இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்குன்ட்டு. ஸோ என்ன ஐ ரெஸ்பெக்ட் ஹிம்ல இந்த விஷயத்தில் வந்து நேராக போயிட்டு யூனிட்டி கவர்மெண்ட் எம்ஐசிக்குள்ளே அவர் இருந்தாலும் நேரடியாக சொல்கிறாரு, ஆனால் யூ ஷுட் ரிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே அந்த விஷயத்தை நீங்கள். அதான் சதீஷ், இப்படி பார்த்தோன்னா போய்ட்டு உடைக்கிறது வந்து கேளா இலீகல் பில்டிங்னாவே வந்து அஃப்கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான். அந்த பில்டிங் வந்து பில்டிங் பிளான் இருக்கா, இன்ஜினியரிங் பிளான் இருக்கா, நாளைக்கு அது இடிஞ்சு விழுந்துருச்சு என்ன பிரச்சனை, இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல. பட் அதை வந்து லீகலைஸ் பண்ண முடியும்.
டிபிகேல வந்து நினைச்சா லீகலைஸ் பண்ண முடியும். பஜாபாத் பிடிஜி நினைச்சா அதுக்கு வந்து லேண்ட் கொடுக்க முடியும் அவங்களுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன் கவசான் லப்பாங் சதீஷ், கவசான் லப்பாங்னாவே வந்து ஸ்ட்ரக்சர் நீ கட்ட முடியாது. ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஒரு ஹால் இருக்கும், அது வந்து கெசட் பண்ணியிருப்பாங்க பிளான்ல, மாஸ்டர் பிளான்ல. பட் அது மீறி ஒரு பில்டிங் கட்டினாவே அது வந்து இல்லீகல் பில்டிங். கவசான் லப்பாங்கள நீ கட்ட முடியாது. பட் ஸ்பெஷல் அப்ரூவல் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது. இவங்க போயிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு மச்சம் இல்ல மச்சம் ரைட்டு மஜோங் போய் மஜோங் இல்ல. இன்னைக்கு நீ வந்து நான் வந்து சிகாமூட் சைட்டு நான் ஒன்றும் போகல. அநேகமாக நம்ம நினைக்கிறேன் கேளுக்கு போனால் சிகாமூட் சுற்றி காமிப்போம். போனோம். கவசான் லப்பாங்கள கோயில் கட்டுறாங்க, ஒரு சின்ன கோயில் தமிழ் கோயில்லாம் இருக்குது, அது ஒரு சைடு வைப்போமே. பட் தமிழ் கோயில் வந்து கவசான் லப்பாங்க போய் கட்ட மாட்டாங்க. அது வந்து மோஸ்ட்லி எந்த இனம் வந்து கட்டுவாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கு தெரியும். சின்ன கோயில் கட்டிக்குவாங்க, அங்கே வந்து ஒரு தெண்டு எழுத்துக்குவாங்க, அங்கே உட்காந்துட்டு வயசானவங்களாம் உட்காந்துக்கிட்டு மச்சம் நட்டு இருப்பாங்க. அது லேண்ட் யாரோட பார்த்தோன்னா அந்த லேண்ட் வந்து பிடிஜி லேண்ட், இதே ஸ்டேட்டஸ் இதே மாதிரி தான். அவங்களுக்கு ஒரு சட்டம். பட் இங்க வந்து கோல்டு மெடல் மஞ்சவங்களை வந்து என்னைக்காச்சும் கோல்டு மெடல் ஒலிம்பிக்ல வச்சிருக்காங்களா? இது வந்து கோல்டு மெடல் வாங்கின இடம் சதீஷ். இது இதை போட்டு நீ உடைக்கிறனா உனக்கு என்ன முட்டாள் திமிரு, இனம் வெறி, உனக்கு என்ன அந்த சமுதாயம் மேல அக்கறை இல்ல? இதெல்லாம் நடக்குது தானே சதீஷ்? கேவலமா நினைக்கிறது தானே இந்த சமுதாயத்தை. அந்த இடத்துல வந்து உட்காந்து பாரோ தண்ணி அடிச்சுக்கிட்டோ ஆடிக்கிட்டோ கூத்தாடிக்கிட்டோ இல்ல சதீஷ். அங்க என்ன செய்யறாங்கன்னா ட்ரைனிங் பண்றாங்க. யாரு ட்ரைனிங் பண்றாங்கன்னா நம்மளோட யூத்தை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியால உள்ள யூத்தை வந்து கராத்தே கத்து கொடுக்குறாங்க. கராத்தே கத்து கொடுத்து கவர்மெண்ட் போயிட்டு சண்டை போடுங்க நான் சொல்ல. கேங் வந்து கோச 46 கத்தி எடுத்து போய் வெட்டுங்க நான் சொல்ல. அங்க சண்டை கத்து கொடுத்து கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க சதீஷ். இது கூட சிந்திக்க தெரியாம இந்த சில பேர் இருக்கானுங்க இந்த மடானி அரசாங்கத்தில் ஆதரவாலும் சரி அந்த கட்சியில் உள்ளவனும் சரி, கூஜா தூக்கிக்கிட்டு சொம்ப தூக்கிக்கிட்டு அவனுங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே. என்ன சத்தி சொல்றது? அப்புறம் எப்படி இந்த சமுதாயம் இந்த அரசாங்கத்துக்கு கீழே போவோம்? இதை சொல்லட்டுமா அரசியல் பேசணும்னு சொல்லுவானுங்க. அரசியல் ஒரு முட்டாள்தனமான ஒரு இது சத்தி. அரசியல் பேசக்கூடாதுன்னு இவனுங்க சொல்றானுங்களே டேவிட். இதுதான் வந்து எனக்கு இதா இருக்கு. அரசியல் தான் அதுல அந்த மினிஸ்டர் எனக்கு அதை பார்த்தோன்னே சரியான ஆத்திரம் டேவிட். என்னால் வந்து நான் எழுதுனா ரொம்ப காட்டமாக எழுதிடுவேன்னு வேறு இதாக இருக்குது. அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பப்ளிக் ஸ்பேஸு, இது வந்து ஒரு தனியார் வந்து அபகரித்து வச்சுருக்காங்க, இந்த பப்ளிக் ஸ்பேஸை வந்து உடனடியாக வந்து எடுத்து மற்ற இதுதான் நம்ம எடுக்கிறோம், ஏன் எடுத்தோடனே தமிழ்கிட்ட வந்து கை வைக்கிறா? நான் கேட்குறேன், சிகாமூட்டில் மற்ற பப்ளிக் ஸ்பேஸ் எதுலையுமே வந்து இந்த மாதிரியான வந்து அத்துமீறல் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 30 வருஷம் டேவிட் கேஆர்டி வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கா அவங்கள அங்கே கட்டிக்க சொல்லி. கேஆர்டி பில்டிங்கு அது வந்து ஆஃப்கோர்ஸ் கேஆர்டி அது என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், எனக்கு வந்த தகவல் படி முழுக்க முழுக்க அரசியல் பிரஷர்னால தான் வந்து அதை போய்ட்டு உடைச்சாங்கன்னு சொல்றாங்க டேவிட். ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இல்ல அது வந்து அதனால தான் இது வந்து ஸ்போர்ட்ஸ் இல்ல. நல்லா வருது எனக்கு வாயில. ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா கராத்தே ஸ்போர்ட்ஸ் இல்லாம என்ன அது என்டர்டைன்மெண்டா ஆடுறாங்களா? அங்க போயிட்டு நல்லா வேற வார்த்தை ஏதாவது வந்துற போது ஓடுது எங்க ஒலிம்பிக்ல ஆஃப்கோர்ஸ் கராத்தே வந்து ஒலிம்பிக்ல இல்ல டேவிட். அதுக்கான நாடை பொறுத்து இருக்கு பாருங்களேன். இப்ப கராத்தேல ஏதான நாடுகளா இருந்தால் கண்டிப்பாக அவங்க அதை கேட்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இதில் வந்து நடந்து முடிஞ்ச சி கேம்ஸில் வந்து கராத்தே வந்து 10 மெடல்ஸ் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. 4 கோல்டு, 36 நம்மளோட இதாக வச்சானுங்க, இலக்கா வச்சாங்க. போன வாட்டி வந்து கோல்டு மெடல் எடுக்கணும். 4 மெடல் கோல்டு மெடல் கொடுத்தது வந்து கராத்தே. இதில் இந்த ட்ரைனிங் சென்டரில் ட்ரைனிங் பண்ணுற பிள்ளைங்களும் அந்த கோல்டு மெடல் எடுத்து கொடுத்ததுல இருக்குங்க. 2 பிரான்ஸ் மெடலு, 2 சில்வர் மெடல், 4 பிரான்ஸ் மெடல் எடுத்து கொடுத்துருக்காங்க. 10 மெடல் மொத்தமாக வந்து மலேசியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து கராத்தே. இந்த டீமில் உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து ஆஃப்கோர்ஸ் அது வந்து கராத்தே இது பண்ணுது. சரி, அது வந்து இலீகல் இடிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நீ உன் கவாசான நடக்குது, த பெஸ்ட் திங் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும். நீங்க வேற இடத்துக்கு போங்க, வேற இடம் கொடுத்துருக்கலாமா? சரி நீங்க வேற இடத்துக்கு போங்க, நீங்க மாத்திக்கோங்கன்னா அவங்க போறாங்க டேவி. அவங்க வந்து இதே வந்து டேவிட் நீங்கள் சொல்கிற மாதிரி மாஜோம் விளாண்டுக்கிட்டு இருந்தா, குடிச்சிக்கிட்டு இருந்தா, நைட் கிளப் வச்சுருந்தா நீ ஓட தாராளமாக, எவனும் கேட்கல. சகாம்பூட்டில் வந்து எத்தனையோ இல்லீகல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. வீட்டு முன்னால் வந்து தகரம் இழுத்து அவனிங் இழுத்துருந்தா கூட பெர்மிஷன் இல்லாமல் அது இல்லீகல் ஸ்ட்ரக்சர் தான். எல்லாத்தையும் நீ போவியா? போக மாட்டேன். ஏன்னா வந்து பெரும்பாலும் உன் இனத்தை சம்மந்தப்பட்டது இருப்பாங்க. எத்தனை சீன கோயில் வந்து பப்ளிக் கிரவுண்டில் கட்டியிருப்பாங்க. போவியா? போக மாட்டேன். ஏன்னா நான் போங்கன்னு சொல்லலை. அது வந்து காமன் சென்ஸ். இது வந்து மலேசியா வந்து ஒரு பள்ளியின் நாடு, இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். அதை போயிட்டு வந்து ஒரு மனசாட்சி இல்லாமல் இடிச்சு தள்ளுறீங்களா? எத்தனை வருஷம் உழைப்போம் அவங்களோட. ஏன்னா அவங்க ப்ரைவேட்டாக வச்சு ரன் பண்ணுறாங்க. கராத்தே சென்டர் ப்ரைவேட்டாக ரன் பண்ணுறாங்க. ஆஃப்கோர்ஸ் கராத்தே ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தா டேவிட் நான் பார்த்துருக்கேன். டேவிட் 5 வழி 10 வழி வாங்கி கொடுத்துட்டு கற்றுக் கொடுக்குறீங்களா இருக்காங்க, வரமாட்டாங்க. ஆளுங்க வந்துட்டு திரும்ப அச்சாத்தா அச்சா
ஒரு ஃபீஸ் வச்சா தான் ஒழுங்காக வருவாங்க. அவங்களுக்கும் அந்த ஃபீஸை வச்சு திரும்ப அவங்க பணக்காரன் ஆக போகிறதில்ல. ஒரு டோர்னமெண்ட் போகிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ காசு பத்தாது. அங்கங்கே போயிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவ்வளோ கொடுங்க, அங்கே கொடுங்க, அங்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து கடைசியாக எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவை பிரதிநிதிச்சு மலேசியாவுக்காக தான் தங்க மெடல் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கோல்டு மெடல் எடுக்கிறனால வந்து அவங்களோட பேர் வந்து சரித்திரத்தில் இருக்குல்ல போகிறதில்ல. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பிளேயர்ஸ் எல்லாம் ஒலிம்பிக்கில் வந்து ANC நியூட்ரலைஸ் அத்லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி இல்லை, அவங்கெல்லாம் வந்து அவங்க நாடை பிரதிநிதிச்சு தான் போகிறாங்க. மலேசியாவுடைய அவங்களுடைய நெஞ்சில் வந்து மலேசியா கொடி இருக்குது. அதை வந்து என்ன கேட்டிங்கன்னா முழுக்க ஹனாயோ நாட் ஃபிட் டு பி த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆஃப்டர் சேயிங் திஸ். நீ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் த பிளேஸ் as give birth to the so many athletes who contribute medals to Malaysia in SEA Games and Asian Games, and you are saying that, oh, this is not a racial issue, this is not a sports issue, then what the hell is this? It's a karate center, it's not a mahjong center, it's not a night club. அது வந்து நீ அதை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஓ, இது ஸ்போர்ட்ஸ் இஷ்யூ இல்லை, அண்ட் கமிங் ஃப்ரம் அ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், ஷேம் ஆன் யூ ஹனாயோ, ஷேம் ஆன் யூ. நான் கடைசியாக இதை சொன்னதுக்கு வந்து நான் கட்சியில் இருக்கப்ப என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. when I said shame on you ஹனாயோ, she complained. Now I am saying, ஹனாயோ, you are not fit to be the sports minister, really shame on you. அதான் சதீஷ், நான் நினைக்கிறேன் நம்ம கரெக்டாக டெலிவரி பார்க்க போனால் சதீஷ் வெரி ஈஸி இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணுறது. என்னை கேட்டால் இதே நம்ம அப்படி சொன்னால் நீங்கள் ஆட்சியில் இருக்கணும்னு வேணுங்க, பரவாயில்ல, அப்படி சொல்லி தான் ஆகணும். நம்ம இருக்கோம், ஆட்சியில் இருக்கோம். இப்போ இந்த பினாங்கல் மாநிலத்தில் டச் பண்ணி இருக்க முடியுமா சதீஷ்? முடியாது. டச் பண்ண விட்டுருப்போமா? வச்சிருக்க மாட்டோம். இப்போ தெரில, இப்போ நம்ம இல்லை இருக்கும் போது டச் பண்ண விட்டுருமா? ஒரு கோயில் சொன்னோம், 2008 சொன்னாங்க, ஒரு கோயில் செங்கலை கூட நவுத்த விட மாட்டேன்ட்டு. அவர் வெளியாகிற மட்டும் எந்த கோயிலையும் நம்ம உடைக்க இல்லையா சதீஷ்? என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எவனுமே உடச்சது இல்லை, எவனாச்சும் தைரியமாக செய்வானா? கோயில் இது உடைக்க விட்டுருப்போமா? ஸ்பாட்டில் அது ஒரு முட்டாள்தனமாக அதை போய்ட்டு ஆதரவு கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு அந்த கட்சியில் உள்ளவங்களும் சரி, அந்த அவங்க கூட்டணி கட்சியில் உள்ளவங்க வக்காலத்து வாங்கிட்டாங்க. கொஞ்சமாச்சும் சூடு சொரணை, கொஞ்சமாச்சும் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இந்திகம் இருக்கா அவங்களுக்கு சமுதாயத்து மேலே? என்னாலாம் அது முட்டாள்தனமாக இருக்குது. அது ஒண்டி தான் ஸ்பாட்டில் வந்து இன்றைக்கி ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட்மிண்டன் கூட அந்த தீனா வந்து நான் சேர்த்தான், அது பள்ளித்தீனா அவங்க அந்த ரெண்டு பேர் காம்பினேஷன் வச்சு தான் அதெல்லாம் போக முடிச்சு. தனியா வந்து சூஸ் பண்ணி எடுக்கணும்னா ஒரு காலம் போயிருக்க முடியாது, கொடுக்க மாட்டானுங்க. நம்மளுக்கு தெரியும் என்ன பாலிடிக்ஸ் இந்த பேட்மிண்டன்ல நடக்குது, இந்த ஸ்குவாஷ்ல என்ன நடக்குது, இந்த பேட்மிண்டன் இதுல வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும். டேவிட், நீங்க சொன்னனால நான் வரேன் டேவிட். இது வந்து நான் சொல்லி ஆகணும். ஆஃப்கோர்ஸ் நான் அவங்கள்ட்ட இதை பற்றி பேசல, அந்த சம்மந்தப்பட்ட அசோசியேஷன் ஆளுக்கிட்ட. ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையாக நடந்தது டேவிட். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். இந்த பீபா பினாங் இந்தியன் பேட்மிண்டன் அசோசியேஷன் மலேசியாவில் ஒரே ஒரு இந்தியன் பேட்மிண்டன் அசோசியேஷன் அவங்களோட சொந்த பில்டிங் சொந்த காசில் கட்டியிருக்காங்கன்னா பீபா தான் டேவிட். நீங்கள் அதுக்கு சொன்ன உதவி வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த நிலத்தை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு 30 வருஷத்துக்கு அப்போ 30 வருஷத்துக்கு இப்போ நம்ம வந்து 15 ஆப்ஷனில் வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். 30 வருஷத்துக்கு அந்த பில்டிங் அங்கே தான் இருக்க போது, பீபான்னு தான் இருக்க போது. பினாங் இந்தியன் பேட்மிண்டன் அசோசியேஷன் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. காப்பேட் ஆட இது அதெல்லாம் போட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டப்போ என்ன தெரியுமா டேவிட் சொன்னாங்க, இது வந்து இந்தியன் பேட்மிண்டன் அசோசியேஷன் இருக்குது, அதனால கொடுக்க முடியாதுன்ட்டு. அது உண்டியா? இது எஸ்பிடி இந்தியன் கூட தானே, எஸ்பிடி இந்தியன் ஃபுட்பால் கிளப்புக்குமா? ஸோ கேட்டால் இந்தியன் ஃபுட்பால் எங்களுக்கு வேறு இடம் இல்லை, பேட்மிண்டன் அசோசியேஷன்லாம் வா இடம் தானே உட்காந்துருக்கானுங்க, எங்கள் பிள்ளைங்க எங்கே போக முடியுது டேவிட்? அவங்க அதை பீபா கதையை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோமே, அவரோட அந்த தோற்றுனரோட கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவர் போயிட்டு ஒரு பேட்மிண்டன் கிளப்பில் போயிட்டு அவங்க மகனை சேர்க்குறாரு. அந்த பேட்மிண்டன் கோச் தெரியுங்களா, தமிழை பையன்றனால சொல்கிறான், இவன் பையன் அதை விளையாட முடியாது, நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு அந்த வெறி வச்சு சொந்தமாக ட்ரெயின் பண்ணி அந்த சொன்னானே அவனையே அந்த பையன் தோக்கடிச்சான், ஸ்பாரிங் வச்சு தோக்கடிச்சான். அதுதான் நம்ம ஆளுங்களுக்கு வந்துருமா, அந்த வெறியில் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க போக முடியுதோ இல்லையோ, நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக நாங்கள் செஞ்சுக்கிறோம். அதை போயிட்டு ஏன்னா கராத்தேல இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம பிள்ளைங்க. SEA கேம்ஸில் கோல்டு மெடல் எடுத்ததில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ல் வந்து 3 வந்து நம்ம பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 4ல் வந்து 3 வந்து நம்ம பிள்ளைங்க இல்லை, 4 நம்ம பிள்ளைங்க. பிரேம்குமார் செல்வம் SEA கேம்ஸில், ஷாமலா ராணி சந்திரன், சூரிய சங்கர், ஹரிசங்கர், ஷர்மேந்திரன், ரகுநாதன் எல்லாம் நம்ம பிள்ளைங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு உறுத்துது. ஏன்னா என்ன இந்த ஸ்பாட்ல இவனுங்க இருக்கானுங்க, இப்போ அதை முடிக்கணும்னு சொல்லி செஞ்ச மாதிரி தான் இருக்கு டேவிட். இது இருக்கலாம். நீ சொல்றியோ, நீ ரேசிஸா பேசுறியே, என் இடத்தை பத்தி பேசுனா நான் அப்படிதான் பேசுவேன். உன் இடத்த நீ பாத்துக்குவேன், உங்ககிட்ட காசு இருக்கு, பியர் கம்பெனிக்காரன் காசு கொடுப்பான், அதை வச்சு நீங்க செஞ்சுக்குவீங்க. என் இடம் நாங்க என்ன பண்றது, நாங்க எங்க ஃபைட் பண்ண முடியுமோ அங்கங்க ஃபைட் பண்ணுவோம்.
அதை வந்து உள்ளுக்கு இருந்துக்கிட்டு அவனுங்களுக்கு கூஜா தூக்கிக்கிட்டு இருக்கீங்களே, டே மானம் கட்டவனுங்கள இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாக்க பிடிங்கிட்டு சாவலாண்டா. நீங்கள் சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் பாட்காஸ்ட்டில் பேசுகிறப்போ வந்து எங்கரை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு. இது வந்து எங்கரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் சமுதாயம் எனக்கு அக்கறை இருக்குது, நான் அப்படி தான் பேசுவேன். அவனுங்க வந்து இந்த நடவடிக்கையை வந்து சப்போர்ட் பண்ணுறானுங்களே, இல்லை அவங்க சொந்த நிலம் வாங்கிட்டு கேஎல் டவுன் சென்டரில் நீ போயிட்டு வாங்குடா, உனக்கு தெரியும். டே கேஎல் சவுண்ட் சென்டரில் 10 ஸ்கொயர் ஃபீட்டு நீ வந்து உன் சொந்த பேரில் வாங்கிட்டு பார்ப்போம், அப்புறம் பேசு நீ வந்து இதெல்லாம். கேஎல் டவுன் சென்டரில் வந்து வாங்க முடியுமா டேவிட்? இப்போ இருக்கிற வேலைக்கு அவங்க வந்து இந்த மாதிரி தும்பாங் பண்ணி தான் போக முடியும். வாயில பேசுறது, ஏன்னா மூஞ்சி தரலன்ட்டு கண்டதெல்லாம் கமெண்ட் பண்றது. உங்களுக்குலாம் வந்து தெரியுமா, சொந்தமா அறிவுன்னு ஒன்று இருக்கணும்டா. யோசிச்சு பாருங்க, அவங்க ஒன்றும் நைட் கிளப் வச்சுக்கிட்டு பிசினஸ் நடத்தல. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, மாஜோ விளையாண்டுக்கிட்டு இல்லை, கராத்தே அத்லீட்டை வந்து மலேசியாவுக்காக உருவாக்குறாங்க. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? வேணாம், இதுக்கு மேல நான் பேசல, விட்டுருங்க. சரி விட்டுரு. அதான் சதீஷ், இப்போ அழகாக பேசி ஒரு இடம் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு. நீ வந்து ஸ்பாட் பண்ணிஸ்திரு. கண்டிப்பாக வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் சுக்கான் இருக்கும், எல்லா டேராலையும் இருக்கும், எல்லா மாநிலத்திலையும் இருக்கும், டேரா லெவலில் இருக்கும். ஓகே, இது வந்து கோலப்போ சிட்டி சென்டர் பாரு, டிபி கேல்கியில் இருக்கு பாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஹாலை எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு 30 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டு, சரி நீ ஒரு ஃபீ எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டை வந்து இன்னும் பெருசாக்குங்க. அதுதான் ஒரு மினிஸ்டருக்கு, ஒரு எம்பிக்கு, ஒரு அடுனுக்கு உள்ள சிந்தனையும், நல்ல சிந்தனையும் இந்த சமுதாய அக்கறை உள்ளவங்களும் இந்த மலேசியன் அக்கறை உள்ளவங்களுக்கும் இருக்கும். ஆனால் இந்த பேசுனானுங்க இவ்வளோதான், இதெல்லாம் எப்போ தெரியுமா, எலெக்ஷன் டைமில் பேசி ஓட்டை வாங்க தான் முடிஞ்சிச்சு, ஓட்டை வாங்கி தெளிக்க தான் அவங்களால முடிஞ்சிச்சு. அதோட தெரியுமா எல்லாம் மறந்துட்டானுங்க இதை பற்றி. எவனாச்சும் ஒருத்தன் இந்த பிஹெச்ல ஒன்று சொல்கிறேன், ஏன்னா பிஎன்ல உள்ளவங்க மொத்தமாக பிஎனுக்காக திமுக நாங்கள் போய் நின்றுட்டாரு. யாராச்சும் ஒரு ஆள் இந்த பிஹெச்ல உள்ளது, பிஹெச்னா இந்த டிஏபி, இந்த பிகேஆர், இந்த அம்மானால கொஞ்சம் தமிழனுக்கான சூடு சொன்னலாதவங்க, இந்த 3 பேர்களும் இதில் 3 இருக்கிற தமிழங்க யாராச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? கொடுக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா கொடுத்தாங்க ஸ்டேட்மெண்ட்? நான் பார்த்தேன், கணபதி ராவ் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு, நீங்கள் வந்து எப்படி வந்து திருங்கானூரில் வந்து அந்த திருங்கானூரில் கான்சர்ட்டில் பொம்பளால் வந்து பாடக்கூடாது, நீங்கள் எப்படி சொல்லுங்க அது பாடக்கூடாது? திருங்கானூரில் இந்த சீன பேய் டைம், இந்த பொத்தோமான்ல அது சீன பேய் தான் சொல்லுவாங்க, அங்கிரிகோஸ் ஃபெஸ்டிவல் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நார்மலாக வந்து முன்னெல்லாம் வந்து என்னன்னா சீன கூத்து நடக்கும், அந்த ஒரு மாதிரி மேக்கப் பண்ணி ஓப்பரா நடக்கும். இப்போ வந்து அது யாருமே போய் பார்க்க மாட்டாங்க, வயசானவங்க தான் பார்க்குறாங்க சொல்லிட்டு இது இந்த யங்ஸ்டர்ஸ் இழுக்குன்னு சொல்லிட்டு கான்சர்ட் வைக்கிறாங்க. அந்த கான்சர்ட்ல வந்து கண்டிப்பாக இது வந்து என்ன வேணா சொல்லிட்டு போங்க, அரையும் குறையமாக போட்டு தான் ஆடுறாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதை நம்ம பார்த்துட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். பட் வந்து அவங்க வந்து இஸ்லாமிக் இதெல்லாம் வேற பார்க்குறாங்க. 99% எல்லாம் முஸ்லீம்ஸ் அங்கே. அந்த இடத்துல நீ இதை செய்யாத சொல்கிறேன், அது அவங்க பிரச்சனை, அது அரசியல், அந்த அரசியல் உள்ளுக்கு நம்ம போவேணாம். பட் அதுக்கு காமெண்ட் பண்ண முடியுது. நீ அங்கே எப்படி நீ சொல்ல முடியும், பாஸ் வந்து ஒரு தலிபானு அப்படி இப்படிலாம் இவர் காமெண்ட் பண்ணுறவரு. இந்த இப்போ உடைச்சானுங்களே, செஞ்சிருக்கானுங்களா, இதை பேச வேண்டியதானே? கம்யூனிஸ்ட்ல சத்தி, இது இஸ்ராயல் ஜியோனிஸ்மே இப்போ உடைக்கிறானுங்க. இப்போ பொம்மை போட்டுக்கிட்டு இருக்கான்ல காசால, அந்த மாதிரி தான் உடச்சி போட்டிருக்கான். கம்யூனிஸ்ட் சொல்ல வேணாம், கம்யூனிஸ்ட் நீங்க போய் உடைச்சிருக்கான். கம்யூனிஸ்ட் வந்து பொம்மை போட்டு சுட்டுக்கிட்டு தான் சண்டை, இந்த மாதிரி போய் உடைச்சது கிடையாது. ஜியோனிஸ்ட் தான் உடைக்கிறான். இப்போ போய் உடைச்சானுங்களே தமிழ்நாடு கராத்தே. இப்போ உட்காந்துருக்கான் பாரு எம்பி, யாரு இங்க உள்ள ராயரு, குலசேகரனு, சிவகுமார், கணபதி ராவு, ரமணனு, உண்மையாவா இருக்கான். இந்த வாழைப்பழம், சென்னத்தர் வாழைப்பழம், வேற சுங்காசி போட்டு கேசவன், அந்த ஆள் இருக்காங்களா இல்லையா? சரி ஏதோ ஒன்று கேசவன், வேற வேற யாருக்கா சகாமாட்டு, இவனுங்களாம் இருக்கானுங்களா கூட. சகாமாட்டு பத்து, சிகாமாட்டு பத்து. சரி அதெல்லாம் பத்துக்கு போயிடுவோமே, ஏன்னா அவர் தான் பக்கத்தில் பேர எச்சி துப்புனா சிகாமூரில் விழுவோம். அவரை கேட்போமே, ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்களா எவனாச்சும்? ஏன் விடல? ஏன்னா பிஹெச் சின்னனோட தாங்கணும், தௌக்கியை தாங்கி ஆகணும். ஒன்று தௌக்கியை தாங்கணும், இல்லைனா உங்களோட பிரைம் மினிஸ்டரை தாங்கணும். இதே தாங்கிக்கிட்டு இருங்க. சமுதாயம் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கோம். இதை நாங்கள் கேட்டுமா, நாங்கள் கெட்டவன். அப்புறம் வந்து என்ன சொல்லுவீங்க, வீடியோ போடுவீங்க டிக்டாக்ல, ஃபேக் அக்கௌண்ட்டை பச்சிட்டு, நாங்கள் திருடிட்டோம், நாங்கள் கல்லுக்கடை வச்சுருக்கோம், நாங்கள் வந்து தூள் ஊற்றுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் போடுங்க. வேணா போட்டு போங்கடா, சந்தோஷம் தான். நீ என்ன வேணா போட்டு போ. நம்புறவன் வந்து முட்டாள், அவன் மாதிரி தான் இருப்பான். அவன் என்ன செய்கிறானோ அவன் மாதிரி தான் அவனும் இருப்பான். ஏன்னா எல்லாம் வந்து அவனுக்கு எல்லாம் வந்து ஒரே அப்பா தான் பாரு. அவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த காமெண்ட் பண்ணுறவனுங்க எனக்கு புரியாது பாரு. அவனுங்களுக்கு புத்தோ ரைட்டு, நீ சொல்கிறது ரைட்டுன்னு பாரு. ஏன்னா எல்லாம் ஒரு அப்பா பாரு அவனுக்கு. அதே ஒரே ரத்தம் அப்படிதான் இருக்கும், ஒரே அப்பா, ஒரே ரத்தம் இல்லை, ஒரே அப்பா. எல்லாத்துக்கும் அந்த காமெண்ட் பண்ணுறாங்க. ரத்தம் அப்பா ஃபேக் அக்கௌண்ட்ல போடுவான், அவனுக்கு போய் காமெண்ட் பண்ணுவானுங்க. நம்ம நேரடியாக பேசுகிறோம் பாரு, அது தெரியாது பாரு. ஸோ அதால் வந்து நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க. பட் இந்த சமுதாயத்துக்கு என்னாச்சுன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் பேசுவோம்.
அது பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் வரும், அந்த டாபிக் போகலாம். ஓகே டேவிட், நான் வந்து கராத்தே வந்து நம்ம நீண்ட நிறைவழியாக பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து அநீதி டேவிட். என்ன கேட்டிங்கன்னா இது அநீதி. இது வந்து நீ செஞ்சுட்டு ஒரு ஸ்பாட்டை கீல் பண்ணுறாங்க டேவிட். அது ஸ்பாட்ஸை கீல் பண்ணுறாங்க, ஸ்பாட்ஸில் இருக்க நம்ம ஆளுங்களை கீல் பண்ணுறாங்க. இப்போ அவங்க எங்கே போவாங்க, எங்கேனாச்சும் போயிட்டு இடம் ரெண்டல் எடுக்கணும். டேவிட் நம்ப மாட்டீங்க, இந்த பீபா பேட்மிண்டன் சென்டர் அவங்க வந்து இது அவங்க சொந்தமாக நம்ம இடம் எடுத்து கொடுத்து அவங்க கட்டுறதுக்கு முன்னால் ஒரு மாதம் அவங்களோட ரெண்டல் எவ்வளோ தெரியுமா டேவிட் உங்களுக்கு? இப்போ நேங்கில் திரும்ப ஒரு கம்பத்துக்குள்ளே பகானில் கம்பத்துக்குள்ளே 6000 வழி டேவிட் ரெண்டல் மட்டும். கரண்ட் காசு சேர்க்காம, அது உள்ள வென்டிலேஷன் இதெல்லாம் சேர்க்காம, அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க ஷட்டல் காக்லேருந்து எல்லாம் வாங்குறதுக்கு பார்த்தோம் 6000 வழி. அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து 30 ரிங்கேட்டோ என்னமோ தான். எல்லா பிள்ளைங்களையும் சேர்த்துக்குவாங்க. ஆஃப்கோர்ஸ்லாம் பீபானவனே நம்ம பிள்ளைங்க நிறையா அனுப்புவாங்க. 6000 வழி அவங்க வந்து சொந்த காசை போட்டு அங்கங்கே தேடி கட்டிக்கிட்டு இருந்தாங்க டேவிட், அங்கங்கே ஸ்பான்சர் எடுத்து. இன்றைக்கி வந்து இந்த பில்டிங் வந்து இவ்வளோ பெருசுக்கு கட்டி முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து சொந்தமாக அதை வந்து நம்ம லீகலாக நம்ம இருந்தோம், நம்மளால் வந்து ஃபைட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த லேண்ட் நீங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு அது என்ன பிரச்சனை பண்ணிச்சு அதையும் நம்ம சொல்லிடுவோம். இல்லை ஆமாம், அது கொடுக்க மாட்டோம் நானுங்களா, ஏன்னா மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது. இல்லை மார்க்கெட் ஆக்சுவலி அது பிளாட் வந்து இங்கே உழைச்சின்னு அந்த வைபிக்கு அங்கே இந்த பாகால நீ வந்து என்னோட தொகுதி, அதோட தொகுதியில் இன்னொரு வைபி வந்து இன்டர்ஃபியர். இல்லை அது வந்து பழங்க விற்கிறதுக்காக சென்டர் மாதிரி திறக்க போகிறோம் சின்னதுக்கு. அப்புறம் வந்து சீன கோயில் ஒன்று இருக்குது, அதை வந்து பெருசாக கட்ட போகிறோம், இந்த மாதிரி இஷ்யூ ஓடி இருந்துச்சு. நான் சொன்ன முடியாது 3 வருஷம் கொடுக்குறாங்க. நான் சொன்ன 3 வருஷம் நீ அவங்க வந்து செலவு பண்ண போகிறது நெல்லி 3 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் கிட்ட வரும். நெல்லி 3 மில்லியன். ஸோ 3 மில்லியன் வந்து 3 வருஷம் நீங்கள் வெளியாக வந்துட்டோன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள ஒரு பில்டிங் கட்டிட்டு அதை பேசி அப்புறம் 15 வருஷம் 5 3 15 வருஷம் கொடுக்குறாங்க. இல்லை நீ எனக்கு தெரியாது போட்டு ஆகணும். அப்போ அவன் என்ன இஷ்யூன்னு பார்த்தோன்னா கவுன்சிலில் ஒரு இஷ்யூ இருக்குது நம்மளுக்கு, லீஸ் கொடுக்க முடியாது. லீஸ்க்கு வந்து கொடுக்க முடியாது, அது வந்து சட்டம், அது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடையும் சட்டம் அது. ஸோ நம்ம வந்து அது மீற கஷ்டம். ஸோ அதுதான் வந்து கவுன்சில் ஆர்கியூமெண்ட். அப்போ இருந்து கூட என்ன செஞ்சோன்னா நீ 15 வருஷம் போட்டுட்டு அவங்களுக்கு ஆப்ஷன் 15 வருஷம் எழுதி கொடு, அக்ரிமெண்ட் போட வேணாம். 15 வருஷம் ஆப்ஷன் லெட்டர் போய் கொடுத்துரு. தட் மீன்ஸ் அது அந்த 15 வருஷம் சென்று வரும்போது அந்த லெட்டர் வேலிட்டாக இருக்கும். அதே இது பண்ணாக்குள்ள ஏன் அவங்களுக்கு இன்னொரு 15 வருஷம்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இத்தனை மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதோட ROI வந்து நம்ம ROI வந்து முன்னுக்கே போட்டு அந்த லெட்டரில் வந்து இது பண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஸோ அதால் வந்து அவங்களுக்கு வந்து நாளை பின்ன இவங்க கவுன்சில் கொடுக்க முடியாது சொன்னாக்குள்ள அவங்க கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இந்த லெட்டர் வந்து இவங்க அப்ரூவ் பண்ணும்போது இது கொடுத்துருக்கு. அது ஒரு முறை இல்லை, அது நீ போட்டு நோண்டிக்கிட்டு இருப்ப. நான் வந்து மீட்டிங்கில் நான் இதெல்லாம் சொல்லுவேன், உனக்கு தெரியாதா 3 கூட கொடுக்க முடியும்ட்டு. 3 வருஷம் தான் ஒரு டேவான் கொடுக்க முடியும், ரெண்டலு இந்த மாதிரி கொடுக்க முடியாது கவுன்சில், ஏன்னா சட்டம் அந்த மாதிரி சொல்லுது. பட் இருந்தாலும் எப்படியோ பேசி கடைச்சா வந்து அந்த லெட்டர் வாங்கி கொடுத்தாச்சு அவங்க. டேவிட் அதில் வந்து அப்போ சிஎம் வந்து 100,000 கொடுத்தாரு அந்த பில்டிங் கட்டுறதுக்கு. அந்த எம்பி தெரியுங்களா ஒரு காசு கொடுக்கல. யாரு எம்பி காசு கொடுக்கல. ஏன் சொல்லுங்க. அப்புறம் வந்து இருந்தாலும் நான் போயிட்டு இன்விடேஷன் கூப்பிடுங்க, ஸ்பீச்லாம் வச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். தமமாய் ஏன்னா என்ன மதிக்கல, அவருக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஏன்னா தமிழ்நாடு அவனும் எவ்வளோ பேர் தாங்கிட்டு இருக்கானுங்க இந்த டிஏபியில் கேடு கட்டவனுங்க விட்டுருங்களேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட் அவருக்கு மரியாதை கொடுக்கலையா? அந்த டேவான் வந்து அவன் கடைசி வரைக்கும் வரல டேவிட். அவங்க வெளியே பேச முடியாது, நான் பேசுகிறேன், என்ன முடிஞ்சா என்ன சூ பண்ணிட்டான் அவன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு காசு கொடுக்கல, வரவும் இல்லை அவன். ஏன்னா வந்து நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, நீங்கள் வந்து கூப்பிடுங்க அவன் எம்பி என்ன இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுத்துருவோம். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அவர் கொடுக்க முடியாது, அவர் நேராக சொல்லிட்டாங்க, நேராக வராத நான் உனக்கு கூப்பிட மாட்டேன், பிகாஸ் நீ காசு கொடுக்க மாட்டேன், இந்தியன் அசோசியேஷன்ற பரவாயில்ல நாங்கள் செஞ்சுக்கிறோம் சொந்தமாக அப்படின்ட்டு. ஆனால் எம்பிக்கு வந்து மரியாதை கொடுத்து ப்ராஃப் வந்து 50,000 வழி கொடுத்தாரு, பாட்லேருந்து 50,000 வழி கொடுத்தோம். ப்ராஃப் அந்தாண்ட ஒன்று ஒரு 20,000 அவரோட சொந்தத்துலேருந்து கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சிஎம் 100,000, நான் வந்து ஒரு 50,000 வழி கொடுத்தேன் டேவிட். இதெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக கொடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒஃபைன் ஆச்சான். ஏன்னா அவர் கூப்பிடலையா, நீ உன்னை கூப்பிடணும் இல்லையோ, இது என் சமுதாயத்தை கட்டுறதுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் டேவிட். இப்போ வந்து நான் என்னத்துக்கு அதை நான் சொன்னேன்னா, நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக இல்லை, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்துச்சு, இந்த மக்களோட நம்ம ஆளுங்களுக்கு அதை ஒன்று செஞ்சு கொடுக்கணுன்னு. இவ்வளோ பேசுகிறானுங்களே அங்கே இருக்கிற எம்பிங்களை உண்மையிலே வந்து ஒரு தன்மானம், சுயமரியாதை, சமுதாய அக்கறை இருந்துச்சுன்னா நீ போயிட்டு தடுத்து நிறுத்தி பேசி இன்னொரு இடம் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும். நான் என்கிட்ட கேளுங்க, நீங்கள் செஞ்சீங்க, நாங்கள் செஞ்சோம்டா, அதனால தான் பேசுகிறோம், செஞ்சனால தானே பேசுகிறோம். 30 வருஷத்துக்கு வந்து அந்த பீபா வந்து தமிழவங்கள்ட்ட தான் இருக்க போகுது அந்த லேனு முடிஞ்ச. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு இன்னொரு டேர்ம் இருந்து நான் வந்து இருந்திருந்தேன்னா நான் அந்த லேனை நான் அவங்கள்ட்ட அன்றைக்கே சொன்னேன், 2 மில்லியன் வந்து நம்ம ஃபண்ட் ரைசிங் செஞ்சு இந்த பில்டிங்கை கட்டிட்டோம். அடுத்தது வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணி அந்த லேனை வந்து எப்படினாச்சும் கவுன்சில்ட்டேருந்து வாங்குவோன்ட்டு. இன்னும் உங்களுக்கு நினப்பு இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பேசணும், நம்மளோட திட்டமே அதுதான். நாங்கள் வந்து எங்களால் எஸ்கோ போயிட்டு மீட்டிங்கில் பேசிட்டோமா, அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நிலத்தை வித்துடலாமே, நம்ம இதெல்லாம் செய்யலாம்னு நினச்சோம்.
ஆனால் ஆஃப்கோர்ஸ்லாம் நமக்கு அது வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்து இந்த மாநிலத்தில் ஆட்சி மாறும், கண்டிப்பாக அந்த நிலத்தை வந்து அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக நம்ம எடுத்து கொடுப்போம். இல்லை அதான் சதீஷ், ஒன்று நம்ம அவங்க வாங்கணும் கூட அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அந்த ப்ரீமியம் கட்டினா போதும். அப்படி இல்லைன்னா வாரங்கேட் கொடுக்கலாம். ஏன்னா அது அசோசியேஷன் ஆச்சு, அவங்க வந்து நான் ப்ராஃபிட் கொடுக்கலாம். ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா சதீஷ், இது நம்ம பதிவு பண்ணி ஆகணும். இன்றைக்கி வந்து இந்தியன்ஸ் ஸ்பாட் வந்து ரொம்ப குறைவு, ரொம்ப வீக்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து பிளாப்பான்னு சொல்லுவானுங்க. த மீன்ஸ் சுகம் பிளாப்பான்னா ஓடுறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஓடுறது வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து அத்லெட்டிக்ஸ் அதில் வந்து நிறையா பேர் நம்ம இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. நிறையா பேர் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கி வந்து அந்த மேரியன் அவங்களுக்கு கிடைக்கலையே. அவங்க மக வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மலேசியாவில் வேறு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, யூஎஸில். ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஏன் நம்ம ஸ்பாட்லேருந்து நம்மளை வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்மளை வந்து அப்படியே சைட்லைன் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோன்னா வெரி ஈஸி. தமிழ் பள்ளியில் வந்து தடல் இல்லை. நம்ம வந்து தும்பாங் பண்ணி ஆகணும், இல்லைனா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ஸ்டேடியம் போகணும், இல்லைனா எங்கேயாச்சும் ஒரு தடலை போய் தேடி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களாம் ஸ்பாட்டை குறைச்சிக்கிட்டாங்க, சும்மா இப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெமினா அந்த இது கிடைக்காத போச்சு. ஸோ தடல் இல்லை ஒன்று. அதுக்கு வந்து எவனாச்சும் பேசுகிறானுங்களா, அதையும் யாரும் பேச மாட்டாங்க. அதில் வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி ஆகணும். ஸ்கோலா ஜெனிஸ் தமிழ் ஜிராம் நெகிரி சிமிலான், ஜிராம் தமிழ் பள்ளி. ஆமாம், நெகிரி சிமிலான்ல. ஆமாம், ஒரே ஒரு ஆள் தான், ஒன் மேன் ஷோமே. அவர் வீடியோ செஞ்சு அடியோடு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அருள் வந்து அங்குள்ள அடுன்னு நினைக்கிறேன், நீலாயினா எங்கன்னு தெரியல, நீலாயெல்லாம் சமயம் அந்த ஜெராம் தமிழ் பள்ளி டெய்லி அடிப்பாங்க. அடிச்சு அவ கேட்கறது என்ன தெரியுமா, ஜெராம் வந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்களா பகாங்க? அது இல்லையா? இல்லை இந்த ஜெராம் ஒன்று இருக்கு. ஓகே, இந்த இதில் ஒன்று இருக்கு நெகிரி சிமிலான்ல, ஜெராம் தான் சொல்லுவாங்க அந்த ஸ்கூல்ல. அவர் சொல்கிற வீடியோவில் கேட்டு தான் நான் சொல்கிறேன் ஜெராம்ன்ட்டு. அந்த பள்ளி முன்னுக்கு வந்து ஒரு லேண்ட் கோசம் லேண்ட் இருக்குது, அது வந்து கவர்மெண்ட் இருந்திருக்கு. அது வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னன்னு தெரியல, கவர்மெண்ட் லேண்ட்லாம். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, அதை நாங்கள் தடலாக செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க. அவங்க கேட்குற தடல் எப்படின்னா ஃபுட்பால் சைஸில் தடல் கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. அப்போ தான் என் பிள்ளைங்க ஸ்பாட்டில் வரும். அவங்க ஒரு மனசு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக பார்க்குறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்கும். ஒரு டைம் நான் வீடியோ பார்ப்பேன். அஃப்கோர்ஸ்லாம் அவங்க வந்து பேசுறது வந்து கசாட்டாக இருக்கும், சாதாரண லாங்குவேஜ் கசாட்டாக இருக்கும், ரொம்ப டெக்னிக்கல் இருக்காது. பட் அவர் பேர் மினிஸ்டர் லெவல்லாம் பார்த்து என்னென்னமோலாம் பார்த்து கடைசியாக இப்போ நீங்கள் சந்தோஷமான செய்தினாரு. அது சந்தோஷமான செய்தி ஒண்டி காதல் ஒண்டிக்கு சொல்லியிருப்பானுங்க, செய்வானுங்க என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவர் ஃபைட் பண்ணிட்டு இது மட்டும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ஏன் ஃபைட் பண்ணுறாங்கன்னா ஸ்பாட் வந்து நம்ம இல்லை சதீஷ் இப்போ. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன ஸ்பாட் யாருக்கு அவங்க திறமை இருக்கோ அவங்களே தான் அங்கங்கே அனுப்பி காசு கொடுத்து அனுப்பி பேட்மிண்டனும் சரி, கராத்தேவும் சரி, மற்ற ஸ்பாட்டும் சரி, ஆச்சரியும் சரி, ஆள் காசு இருக்கிறவங்களுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க போகும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இருக்க மாட்டேது. ஏன்னா எல்லா இடமும் இருக்குது. ஸோ நம்ம இடமா இருந்தாவா என்ன நடக்கும் நான் சொல்கிறேன்னா, அந்த 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 வெறி இருக்கும், ஸ்பாட்டில் வந்து வெறி இருக்கும், அந்த உற்சாகம் கொடுப்பாங்க. இனம் பார்க்காம நம்ம இனம் வரேன் அதை நல்லா நம்ம இன்னைக்கு நீ பார்த்தனா சதீஷ், தமிழ் பள்ளி ஆரம்பிச்சது வந்து ஃபுட்பால் வந்து பிணையங்கள எஸ்பிடி இந்தியன் நினைக்கிறேன். அவங்க மூலியமாக இந்த தமிழ் பள்ளிங்களுக்குலாம் டோர்னமெண்ட்ஸ் நம்ம இருக்கும் ஒரு காலத்தில் நம்ம ஃபன்லாம் கொடுத்துருக்கோம். பிகே சுபையா அவரோட பேரில் அவர் பேரில் வந்து நம்ம ஃபன்லாம் கொடுத்துருக்கோம். நீ ஃபன் கொடுத்துருக்கேன், நான் ஃபன் கொடுத்து நம்ம அது கொடுப்போம். எம்ஐசி தலைவர்லாம் நம்ம சொன்னது கிடையாது. ஆமாம், இதே சிப்ராஞ்ச சுவானி தடலை வந்து ஃப்ரீயாக எடுத்து கொடுப்பேன் நான் ஒரு வருஷத்துக்கு. உங்களுக்கு நீங்கள் தான் ட்ரைனிங், உங்களோட பிறந்த கார்டுலேருந்து காசு போயிடும், காசு கொடுத்துருவோம். ஃப்ரீயாலாம் எடுத்து கொடுத்துருக்கேன், காசையும் கொடுத்துருப்பேன், அவங்க புக் பண்ணி கொடுத்துருவோம். அதை கொடுக்க மாட்டானுங்க இப்போலாம் கொடுக்க சொல்லு. இதே இப்போ இருக்கு அந்த சிப்ராஞ்ச சீனண்ட கொடுத்துட்டானுங்க. இந்த ஸ்பாட் எஸ்கோ உள்ள ஸ்பாட் எஸ்கோ கொடுத்துட்டான், பிரைவேடைஸ் பண்ணிட்டானுங்க. அதை இப்போ போய் கேட்டால் இடம் கிடைக்காது. பாவம் பந்துலாட இவங்க ஸ்லாட்டை தேடி போவாங்க. நான் இருக்கும் போது அப்படியே எடுத்து கொடுத்தேன். அப்போ பிள்ளைங்க பந்துலாடுங்க டோர்னமெண்ட் நடத்துனாங்க சதீஷ். டோர்னமெண்ட் நடத்துவாங்க எல்லாம் தமிழ் பள்ளியும். இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைங்க டோர்னமெண்ட் கூட இருக்கும். ஸோ நம்ம பில் பண்ணுறோம் பாரு, இந்த மாதிரி இயக்கங்கள் பில் பண்ணும்போது ஸ்பாட் மினிஸ்டர் ஃபண்ட் கொடுக்கணும். ஏன் காசு கொடுக்குறது தெரியுமா, நீ அந்த இந்தியன் இருக்கக்கூடாதான். ஏன்னா இவங்க 3 இனமா அவன் புருஷனை கொண்டு எடுத்து கொடுத்துருவாங்க ப்ராஜெக்டை. 3 இனம் பேசுவாங்க அவங்க. ஸோ நீ பாரு, இந்த மாதிரி சொந்தமாக இயக்கங்கள் வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திரும்ப சதீஷ். இப்போ வந்து திடீர்னு வந்து அந்த ஸ்பாட்டை இடம் உனக்கு கொடுக்காம போயிட்டாங்க வச்சுக்கேன், இல்லை உனக்கு இல்லைல்ல அது உனக்கு கொடுக்க முடியாதுட்டாங்கன்னா எங்கே சதீஷ் பிள்ளைங்க போய் விளையாடும், கிவ் அப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்பாட்டில் கிவ் அப் பண்ணவங்க நிறையா இருக்காங்க. நிறைய இருந்தீங்கன்னா நீங்கள் காமெண்ட் பண்ணலாம், நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் கிவ் அப் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம ஸ்பாட்டில் ஒரு காலத்தில் பயங்கரமாக வந்துருமா, இந்தியன்ஸாக வந்து அந்த ஸ்ட்ராங்கான பாடி தருமா, நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருப்போம், மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்போம், வெறித்தனம் இருக்கும், தெளிக்கணும்னு இருக்கும். அஃப்கோர்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது, பட் மலேசியனாக இருக்கும் நம்ம. பட் நம்ம ஏன்னா ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, பாரு இந்த மாதிரி கராத்தே சென்டரை போய் உடைக்கிறேன், பிள்ளைங்க நல்லா உருவாக்குற இடத்த உடைக்கிறேன். நீ நல்ல தமிழ் பள்ளிக்கு நல்ல தடல் இல்லை, அதை பற்றி கேட்கறது இல்லை, அதை பற்றி அவனுமே பேசுறது இல்லை. கேட்டால்
ஓ இல்லை முடியாது எடுத்து கொடுக்க முடியாதுன்ட்டு. ஏன் எடுத்து கொடுக்க முடியாது? அரசாங்கம் நினச்சா இந்த பினாங் ஐலண்டில் நம்மளால எடுத்து கொடுக்க முடியாது, ஏன்னா இடம் இல்லையா. அதே எங்கேயாச்சும் ஒரு இடம் இருக்க சொல்லு, உடனே அந்த இடத்த நீ எடுத்து கொடுன்னு கொடுத்துருவோம். ரைட்டா இல்லையா? எடுத்துக்கோ நீ பாய்ச்சிக்கோன்ட்டு உடனே கொடுத்துருவோம் எடுத்து. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் வீல், அந்த சமுதாய சிந்தனை இதெல்லாமே இருக்கணும். டத்தோ மாவன், டத்தோ சிரி மாவன், இந்த மாதிரி போட்டீங்கன்னா இவனுங்க தான் இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கானுங்க. அதனால தான் நம்ம சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இன்னும் என்னென்ன சந்திக்க போகிறோம் நம்ம சமுதாயம் ஒன்றும் தெரியல சதீஷ். அதுதான் டேவிட் சொல்யூஷன். நான் என்ன சொல்லுவான், நமக்கு நாமே இவனுங்களை நம்பி பயன் இல்லை, நம்மளோட சமுதாயத்தை வந்து நம்ம தான் இது பண்ணோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது டேவிட். இந்தியன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் மலேசியாவில் வந்து நம்மளால் மறுபடியும் கொண்டு வர முடியும். 15 வருஷம் டார்கெட் வைப்போம், ட்ரெயின் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பையன் அந்த வெயிட் லிஃப்டிங் பார்த்தோமே, ஆமாம், அந்த மலே பாய் 1 கிலோகிராம் டேவிட். ஆமாம், சக்கேட் ஆச்சு பொத்தல. அது வந்து யூஎஸ்காரன் போட்டுறணும் வேண்டிக்கிட்ட நடக்கல. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளால இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்டாமினாலாம் இருக்கும். ரைட்டான ட்ரைனிங் கொடுத்தோம், ரைட்டான ஃபுட்டு, அந்த ரைட்டான அந்த என்ன சொல்லுவாங்க நியூட்ரிஷன், இதெல்லாம் கொடுத்தோமா நம்ம பிள்ளைங்க வந்து மறுபடியும் போவோங்க. ஸ்பெண்டிங் பண்ணும் சதீஷ், ஸ்பெண்ட் பண்ணணும் டேவிட். எல்லா அப்பா அம்மாலையும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது டேவிட். அப்போ பேட்மிண்டன் ஓரளவு வந்து அவங்களால அவ்வளோ இது இல்லை. ஃபார் இன்ஸ்டன்ட் அபிராமி ஸ்கேட்டிங் எஸ், நான் எப்போதும் பார்ப்பேன். எப்போதும் நான் அவங்களோட இதை பார்ப்பேன் ஃபேஸ்புக்கை. இன்னைக்கு கூட எங்கேயோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஷி டூயிங் வெரி வெல். எப்படி இருந்தாலும் மெடல் எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் எடுத்துருது. அந்த சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு 13-14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் போயிட்டு. பட் எப்படி ஃபண்டிங் சொந்தமாக தேடுறாங்க. அவங்க அப்பா போயிட்டாங்க கேட்டுக்கிட்டு ஃபண்டிங், பப்ளிக் ஃபண்டிங் எடுத்தான். நான் என்ன சொல்கிறேன்னா டேவிட், நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது வந்து இந்த மாதிரி இருக்குது, நிறையா இருக்குது. ஆஃப்கோர்ஸ் அவர் தீமோகன் வந்து நேஷனல் லெவலில் சுக்கீம் செஞ்சுட்டாருன்னா ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து நிறைய பேர் இங்கே கீழே அவங்களாம் செய்வாங்கன்ட்டு. கடைசியில் அது அரசியல் வந்தனால தான் வந்து அவர் மாதிரி எல்லாருக்கும் அந்த எண்ணம், அந்த பிள்ளைங்களை வந்து உருவாக்கணும்னு இருந்துச்சுன்னா செஞ்சுருப்பாங்க. அவர் அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கீழே, ஏன்னா அவர் நேஷனல் லீடர், அவர் அந்த மாதிரி தான் பார்ப்பார், எனக்கு அந்த மாதிரி தான் வேணும்ட்டு. கீழே உள்ளவங்க வந்து சில பேர் வந்து அதை வச்சு மேக் யூஸ் பண்ணிக்கிறவங்க இருக்கானுங்களா, அதனால தான் பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சரியான அந்த நம்ம ரொம்ப வேணாடி 10 பேரை சூஸ் பண்ணி தருமா இந்த ஸ்போர்ட்ஸ். இந்த ஆச்சரியெலாம் நம்ம ஆளுங்களுக்கு வந்து என்ன இது வரப்போகுது, ஆச்சரி தெம்பா இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது வீசுகிறாங்களா. நேற்று பாகிஸ்தான் வந்து கோல்டு மெடல், இந்தியா வந்து நீரஜ் சோப்ரா வந்து சில்வர். போன வாட்டிக்கு ஒலிம்பிக்ல வந்து கோல்டு மெடல் வந்து இந்தியா, இந்த வாட்டி வந்து பாகிஸ்தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இன்னொன்று வந்து அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கணும். நமக்கு நாமே தான் வழி, வேறு வழி இல்லை. ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். 15 வருஷத்தில் 10 பேர்னாச்சும் ஒலிம்பிக்ஸில் ஒலிம்பியனா இருக்கணும். அவங்க மெடல் எடுக்கிறாங்க செகண்டரி, பட் ஒலிம்பிக்ஸ் போயிடணும். அவங்க அங்கே போறோம்னா வந்து அவங்க நிறைய போட்டிங்களை கலந்துருக்கணும். நேஷனல் ரெக்கார்ட் வந்து உடைச்சிருக்கணும். ஃபண்டிங் நம்பர் நிறைய வரணும். நேஷனல் இது இருந்தால் தான் அவங்க வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து இவனுங்க நம்ப முடியாது. இதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். இதெல்லாம் ஸ்டடி இல்லை. இப்போ இவனுங்க வந்து ஏதான் ஏன்னா அடிப்படையில் நீங்கள் பிரசாத் ஒன்று வச்சுருக்கீங்க முடியாதுன்றாங்க. நம்ம இனத்துக்கிட்டே போயிடுவோம். நம்ம இனத்துக்கிட்டே போயிட்டு நம்ம காசை கேட்டு நம்ம எடுத்து செய்வோம். நான் அதை தான் டேவிட் சொல்கிறேன். நமக்கு நாமே தான் இவனுங்க நம்ப முடியாது. இது வந்து நீங்கள் பிரசாத்வான் போலா செப்பா இந்தியா, பிரசாத்வான் பேட்மிண்டன் இந்தியா கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மினிஸ்டர் சொல்லியிருக்கா, எனக்கு தெரியும். இல்லை, அது உண்மை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய வழி வந்து அதுதான். நமக்கு நாமே நம்ம நேரடியாக எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக அடுத்த 15 வருஷத்தில் எங்களால் முடிஞ்ச நாங்கள் அதுக்கான முயற்சி விதையை போடுறோம். இந்த சமுதாயம் பார்த்துக்கணும். ஆர்வம் உள்ளவர்கள் வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து இதில் இணைஞ்சு செஞ்சோமா அடுத்த 15 வருஷத்தில் 10 பேரை நம்ம ஒலிம்பிக்ஸ், நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி ஒரே ஒரு 26 பேரில் அந்த ஒரே ஒரு பிள்ளை டீனா, எனக்கு அது பார்க்கும்போது உண்மையாக சக்கியத்தியாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் எப்படி எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான் இருக்குங்க. பலப்பானில் கூட இல்லை அந்த பிள்ளை. அது ஷெரின்னா அது வந்து போயிருக்கோம். அதையும் வந்து வாயில் கார்டு இல்லாமல் சொல்லிட்டு அவன் ஆஃபிக் ஃபாமிக்கு கொடுத்துட்டாங்க. அவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே விளையாட்டான். இதில் ஹீட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் விளையாட்டான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அது நான் தவறுன்னு சொல்லலை, பட் அந்த பிள்ளைக்கும் சான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒலபி சம்திங் அது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் 400 மீட்டரில். ஸோ பார்ப்போம் டேவிட், நமக்கு நாமே அதுதான் வழி. சரி சதீஷ், நம்ம அடுத்த டாபிக் போவோம். சதீஷ் இந்த டாபிக் சதீஷ், இது வந்து இது என்ன சொல்கிறது சதீஷ், இது ஒரு பூபங்கம் அடித்த மாதிரி சதீஷ். இது இப்போ வந்து பலஸ்தீனில் என்ன நடக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அணியை வந்து பொம்மை வச்சிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு கேஸ், திடீர்னு அதிர்ச்சியான ஒரு கேஸ் வரும்ல. பட் இந்த கேஸ் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்த கேஸு. இது வந்து பப்ளிக் டொமினன் வந்ததில்லை, பப்ளிக்கு தெரிஞ்சதில்லை, தெரியாமல் கேஸ் ஓடினது. பட் வந்து நேற்று வந்து மலேசியாவே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி கொண்டு வந்து படிச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, மக்காமா திங்கியில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டு
என்னென்னு பார்த்தோன்னா சுமந்தா எஸ்டேட் சென்ட்ரியாம்பிராட் சொல்லுவாங்க. சுமந்தா எஸ்டேட் 9052 சென்ட்ரியாம்பிராட். ஸோ அது வந்து ஷார்ட் ஃபார்மில் SESB சொல்லுவாங்க. அப்புறம் அதோட லேண்ட் டோட்டல் வேல்யூ பார்த்தா 262.272 ஏக்கர். 200 ஏக்கருக்கு மேலலாம் 263 ஏக்கருக்கு மேலே. எங்கன்னு பார்த்தோன்னா ஜலான் டூத்தால வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. ஏன்னா மலேசியாவிலேருந்து நீ நார்தர்ன் சைடு நீ நார்தர்ன்லேருந்து வந்தாலும் நீ சவுத்லேருந்து வந்தாலும் நீ வந்து கோலாலம்பூருக்கு போகிற ஜலான் டூத்தாலனா எப்படி இருந்தாலும் அந்த லேண்டை தாண்டி தான் போவாங்க. அது பார்த்தாவே தெரியும் ரைட்டா. ஒரு பெரிய பெரிய பில்டிங் இருக்கும், கவர்மெண்ட் பில்டிங்கு, மக்கமா ஷாரியா இருக்கும். ஹைகோர்ட் பக்கத்தில் தான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய எஸ்டேட். அது எஸ்டேட்னு இப்போ தான் நம்மளுக்கே தெரிஞ்சு போகிறேன். இருந்திருக்காங்கன்ட்டு 1900 நினைக்கிறேன். அந்த மெடேக்காக்கு முன்னிலேருந்து அந்த எஸ்டேட் அங்கே இருக்குது. ஸோ அந்த எஸ்டேட் வந்து சுமந்தா சென்ட்ரியாம்பிராட் கீழே தான் எஸ்டேட் சென்ட்ரியாம்பிராட் கீழே இருந்திருக்கு. ஸோ அவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன வேடிக்கையானது பார்த்தோன்னா எல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த லேண்டில் வந்து எல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. லைக் ஷாரியாங் கோட் இருக்குது, மஸ்ஜித் நகாரா இருக்குது, மஸ்ஜித் விலாயா பஸ்கத்வான். மஸ்ஜித் நகாரா வந்து இங்கே இல்லை, மஸ்ஜித் விலாயா பஸ்கத்வான் இருக்குது. எத்தனை மாடி கவர்மெண்ட் பில்டிங் இருக்குது. மற்ற கவர்மெண்டோட LHDN இருக்குது. LHDN பார்ட் ஆஃப் மெஜாரிட்டி LHDN ஏஜென்சிலாம் வந்து நிறைய ஏஜென்சி அங்கே இருக்குது சதீஷ். ஸோ அந்த லைன் வந்து என்ன நடந்துருச்சுன்னா இந்த ஹைகோர்ட்டில் வந்து ஸ்டேடியம் ஒக்கியும் இருக்குது டேவிட். ஆமாம், அந்த ஒக்கி ஸ்டேடியம் அதோட சேர்ந்து தானே. ஆமாம், அர்கிப் நகாரா அந்த ஏரியா பார்க்க போனால் அந்த ரோடு இருக்குது தெரியுமா, புலத்தான் சகாம்பூட்டு. அந்த ரோடு அவனோட சேர்ந்து தான். ஆமாம், ரோடு அவனோட தான். ஆமாம், இப்போ அந்த ஹைவே போகுது அந்த ரோடே வந்து அவனோடய இருந்துருக்கு. ஜாலான் தொன்கோ அப்துல் அலி ஃபுல்லாக வந்து அவங்களோட தான். சிரிக்கக்கூடாது, என்ன பண்ணுறது, நாடு அரசாங்கம் பாரு. இருந்தாலும் அந்த ரோடு எல்லாமே வந்து அவனோட தான் இருந்திருக்கு. அப்போ இவ்வளோ நாள் வந்து அந்த பிரத்திகாயான் இருந்து கூட கோர்ட்டில் கேஸ் ஓடிக்கிட்டு இது எப்பயும் மேலே போன நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது கூட அப்பயும் வந்து கவர்மெண்ட் வந்து இவங்க பாட்டுக்கு ரோடுலேருந்து ஹைவேலேருந்து எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க பாரு. ஸோ இதில் என்ன வேடிக்கைன்னு பார்த்தோன்னா இந்த லேண்ட் வந்து இப்போ இந்த இவ்வளோ என்டிட்டி கவர்மெண்டோட இவ்வளோ என்டிட்டியும் இவ்வளோ ஏஜென்சி இருக்கிற லேண்ட் வந்து கவர்மெண்டோட இல்லை, எல்லாம் கொடுத்தாகணும். சுமந்தா எஸ்டேட் சென்ட்ரியாம்பிராட். இப்போ சுமந்தா எஸ்டேட் சென்ட்ரியாம்பிராட் வந்து அஃப்கோர்ஸ் அந்த கம்பெனி இன்னும் ஆக்டிவாக இருக்குது. சில இடத்துல லேண்ட்லாம் வச்சுருக்காங்க. தமிழ் ஸ்கூல் இருக்குது. ஆமாம் இருக்குது. பட் இப்போ என்ன இஷ்யூன்னு பார்த்தோன்னா அப்போ வந்து இப்போ இருக்கிற அவங்களோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா அவங்களோட பிஸ்னஸ் வேல்யூ, அவங்களோட ஷேர் வேல்யூவோ, அவங்களோட கம்பெனியோட வேல்யூ இருக்குல்ல, அவங்களோட என்ன சொல்லுவாங்க அதான் ப்ராப்பர்ட்டி வேல்யூ, இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற வேல்யூ இந்த கப்புத்துசானில் இந்த ஜட்மெண்ட்டில் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ரத்தோஸ் களி கண்டாவாக ஆயிடுச்சு. ஆமாம், ஏன்னா 263 ஏக்கர் வந்து நீ டைம்ஸ் பை இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூவேஷனை பார்த்தோன்னா இட்ஸ் காஸ்ட் அபவுட் பில்லியன்ஸ். 5.5 பில்லியன் 5.5 பில்லியன் 11 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். அந்த கம்பெனி எஸ்டேட்லேருந்து எவ்வளோ காலம் எஸ்டேட் வச்சு இவ்வளோ நாளுக்கு கூட வருமானம் பண்ணிட்டான், பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டான், வருமானம் வந்திருக்காது. ஆனால் இப்போ தெரியுமா இதோட வேல்யூ பார்த்தோன்னா இட்ஸ் பில்லியன். சட்டன்லி அவங்க வந்து பில்லியன். ஸோ பட் இருந்தாலும் சதீஷ் இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ வந்து அரசாங்கத்தோட இந்த லைன் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க அப்புறம் கோர்ட் ஆர்டர். பட் இதுக்கு அந்த அப்பீல் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் அப்பீல் எப்படி போகும் தெரியல. ஃபெடரல் கோர்ட் மட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ என்னன்னா உட்காந்து ஏஜிலேருந்து அரசாங்கம் இதில் சம்மந்தப்பட்ட பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாம் உட்காந்து, ஏன்னா பில்லியன் கணக்கில் போகிறேன் இது நாட்டோட இல்லை அரசாங்கத்தோட இமேஜ் பெரிய இமேஜ் பெரிய தானிஷாகும். அஃப்கோர்ஸ்லாம் பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் வந்து இதில் இப்போக்கி ஈடுபடலையா கூட, இப்போக்கி ஒரு டைரெக்டாக இதில் இன்வால்வ் இல்லையா கூட. பட் இப்போ அவர் தான் கரண்ட் பிரைம் மினிஸ்டர். இதை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்றது வந்து இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது, எப்படி இதை வந்து தந்திரமாக இதை வந்து செட்டில் பண்ண போகிறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி. ராஜதந்திரம் எப்படி செய்ய போகிறாங்கன்னு இவரோட தலைமையில் தான் இருக்குது. பட் இந்த ஃபால்ட் வந்து இவரோடய இருக்காது. ஏன்னா இது ஃபார் அவேலாம் இந்த ஸ்லாங் வாரு கேரளாம் அந்த விலையெல்லாம் பிரிக்கும் போது இந்த டைமில் உள்ள இஷ்யூ அது. ஸோ இப்போ வந்து நிற்கிது. இப்போ வந்து இவர் தான் பிரைம் மினிஸ்டர். இவர் எப்படி இதை செட்டில் பண்ண போகிறாங்கன்ட்டு. பட் அதே விஷயத்தில் பார்த்தோன்னா சதீஷ், நீ அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீ சொல்ல போகிறோம். அதே விஷயத்தில் நான் எப்படி பார்க்குறேன்னா சதீஷ், இது வந்து அரசாங்கத்தோட ஏஜென்சி இருக்குது. அஃப்கோர்ஸ் அரசாங்கத்துக்கு வந்து பெருக்கப்பத்திக்கான ஆவாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூல் எடுக்கிறோம் லைனு, போய்ட்டு அக்வாயர் பண்ண போகிறோம். அந்த லைனை அக்வாயர் பண்ணுறோன்னா வந்து நீ சும்மா போய்ட்டு கவர்மெண்ட் எடுக்க முடியாது. நான் எடுத்து வச்சுக்கிறேன், நான் வந்து வீடு கட்டுவேனா, நான் வந்து பாத்ரூம் கட்டுவேனா, நான் வந்து கம்பெனி கட்டுவேனா, அந்த மாதிரிலாம் வந்து டிசைட் பண்ண முடியாது. அரசாங்கம் வந்து லைன் எடுக்கிறேன்னா ப்ரொசீடியர் போல்
அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வந்து அரசாங்கம் வந்து அந்த லேண்ட் எடுக்க முடியும். இது ஸ்கூலோ மார்க்கெட்டோ ஏதோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லேண்ட் தான் வந்து அவங்க அக்வயர் பண்ண முடியும் லேண்ட். இது நம்மளுக்கு தெரியும் பாருக்குது. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா இப்போ இருக்கிற இதே பப்ளிக் தான். இப்போ இருக்கிற அந்த பில்டிங் எல்லாம் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, மக்கமா ஷாரியா இருக்காங்க, எல்எஸ்டிஎன் இருக்கு, மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சி ஆஃபீஸ் இருக்கு, த பேஸ்ட் பார்ட் ஹாக்கி ஸ்டேடியம் இருக்கு, அதோட பேஸ்ட் பார்ட் ஒரு மஸ்ஜித் விளையா பஸ்கத்தோனா மஸ்ஜித் விளையா மஸ்ஜித் விளையா மஸ்ஜித் இருக்காங்க. இந்த மீன்ஸ் இது ஆட்டோமேட்டிக்கா வந்து கப்பந்திங்கான் ஆவாம்ல, அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரில. இப்போ வந்து இவங்க லூப் தேடணும் எப்படி வந்து இதை செட்டில் பண்ணுறதுன்னு. எனியா வந்து அந்தாண்ட பார்ட்டியை பார்த்தோன்னா அவங்க வந்து லூஸ் கேனலில் இருக்கு, லூஸான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. இப்போ வந்ததுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான். பட் இதுக்கு அந்த நினைக்கிறேன் ஒரு டீலிங் ஓடும்னு நினைக்கிறேன். என்ன டீலிங்னா அவுட் ஆஃப் கோர்ட் வந்து இவங்க அதை அவுட் ஆஃப் கோர்ட்டை ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பட் அவுட் ஆஃப் கோர்ட் வந்து இவங்க பேசலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி நெகோசியேஷன் பண்ணலாம். ஒரு அமௌண்ட் கொடுத்து ரெண்டாவது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுற மாதிரியோ ஏதோ இந்த மாதிரி செஞ்சால் தான் சதீஷ் இது சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து அரசாங்கம் எஸ்பெஷலி பிரைம் மினிஸ்டரு, ஏன்னா இது வந்து இதோட காஸ்ட் பில்லியன் கணக்கு. இது சாதாரண அனாயோவோ இல்லை மற்ற குலசேகரனோ போய் பேசி இதை செட்டில் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் very top high level prime minister and there's a possibility agong interference இருக்கு. ஏன்னா மஸ்ஜித் இருக்கு, விளையா பஸ்கத்தோன மஸ்ஜித் அண்ட் அகாமா இஸ்லாம் கீழே வந்து யாருன்னு பார்த்தோன்னா அதுக்கு பங்கனாவும் வந்து கிங். ஸோ இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் ஓலா பண்ணி என்ன சொல்லுவாங்க, இது ஒரு இது பண்ணி பேசி அரசாங்கம் வந்து இந்த சமந்தா சென்றியாம்பராட்டு கூட எஸ்டேட் சென்றியாம்பராட்டு கூட பேசி இதுக்கு வந்து ஒரு நல்ல வழி தேடி மக்கள் பணத்தை வீணால் செலவு பண்ணாமல், வீணால் ஒரு தேவையில்லாத ஒரு பேமெண்ட் கட்டாமல் அழகான ஒரு நெகோசியேஷன் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன் சதீஷ். இது வந்து என்னோட கருத்து. பட் இப்போ நான் உன்னை கேட்குறது என்னன்னா, இது ஏன் சதீஷ் நடந்துச்சு? ஓகே டேவிட், இது வந்து நீங்கள் சொன்னீங்களா கடைசியாக நீங்கள் சொன்னது வந்து உட்காந்து பேசணும், டிஸ்கஷன் பண்ணணும், நெகோஷியேட் பண்ணணுன்ட்டு. நெகோசியேஷன் வந்து கடந்த 3 மாதமாக போய்கிட்டு இருக்கான். இந்த கோர்ட்டுக்கு தீர்ப்பு வரதுக்கு முன்னால் யார் சொல்லியிருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. அவர் வந்து தீர்ப்பை வந்து as a பிரைம் மினிஸ்டர் அவர் அதை பற்றி பேசவே கூடாது என்ன கேட்டிங்கன்னா என்னோட வியூவில். பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து சீரியஸ் இம்ப்ளிகேஷன் வரும். ஆஃப்கோர்ஸ் as a ஹெட் ஆஃப் ஸ்டேட் அவர் ஹெட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அவர் சொல்லியிருக்காரு. பட் விச் ஐ அக்ரி ஆல்சோ. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தீர்ப்பு வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் கவர்மெண்ட் வந்து ஸ்லாங்கூர்லேயும், ஏன்னா 1956 தான் இது வந்து கவர்மெண்ட் வந்து எக்வயர் பண்ணியிருக்கு. 1957 வந்து மலாயாவோட இண்டிபெண்டன்ட். 1956 வந்து இன்னும் வந்து கொலோனியல் ரூல் கீழே. கொலோனியல் காலத்தில் வந்து இந்த லேண்டை வந்து 106.542 hektar di Mukim Batu yang dipanggil sebagai Enclave Duta காம்ப்ளெக்ஸ் கராஜான் கட்டுறதுக்கு அப்போ 1956 வந்து எக்வயர் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் அந்த டைமில் வந்து பேச்சுவார்த்தைலாம் நடந்துருச்சு. இது என்னென்னா வந்து ஃபெடரல் டெரிட்டரி உருவாக்க போகிறோன்ட்டு. ஃபெடரல் டெரிட்டரி உருவாக்கணுமா, எங்கே ஃபெடரல் மாஸ்க் இருக்கணும், எங்கே ஃபெடரல் கோர்ட் இருக்கணும், இதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து இதை 1956 அப்போ இருந்த சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னால் பிரிட்டிஷ் கொலோனியல் கவர்மெண்ட் வந்து இதை வந்து எக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டேவிட் அந்த கேஸை வந்து அந்த சமந்தா எஸ்டேட் வந்து அப்போலேருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைட் பண்ணி 2009 வந்து மக்காமா திங்கி புசுரோஜயா காக்கிமான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, pelikuidasi Samantha Estate adalah pemilik berinisial tanah tersebut. That means 2009 வந்து லிக்விடேட்டர் ஆஃப்கோர்ஸ் அந்த கம்பெனி வந்து இதுக்கு போயிருச்சுல, வைனாப் பண்ணிட்டாங்க. பட் லிக்விடேட்டர் இருப்பாங்களே, லிக்விடேட்டர் இருந்து தானே வந்து அது கடைசியாக இது இப்போ சட்டம்லாம் பண்ணுறது லிக்விடேட்டர் வேலையாச்சு. ஸோ லிக்விடேட்டருக்கு தான் வந்து இந்த சட்டத்தை வந்து இது பண்ணியிருக்கணும். பிகாஸ் 1956 telah mengambil tanah tersebut secara tidak sah dan mencerobohinya. நீங்கள் நிலம் எடுத்தது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு ப்ரைவேட் லேண்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேவிட். 2009 வந்த தீர்ப்பை வந்து 2013 வரைக்கும் வந்து இதுக்கு போயிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அப்பீல் பண்ணியிருக்கு கவர்மெண்ட். மக்காமா ராயுவான் அண்ட் மக்காமா பர்சுகத்வான் மறுபடியும் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மக்காமா திங்கியோட முடிவு வந்து சரியான முடிவு தான், அந்த கவர்மெண்டோடைய ரிவ்யூவை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2013க்கு பிறகு வந்து
மறுபடியும் கேஸ் வந்து ஃபைல் பண்ணி கவர்மெண்ட் வந்து மேமாங் தமாவை காலாலாம் மறுபடியும் ஃபைல் பண்ணியிருக்கு. 2018 வந்து ரிவ்யூக்கு போயிருக்காங்க, ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு. ஏன்னா இது வந்து கவர்மெண்டோட சம்மந்தப்பட்ட ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போயிருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ போகிறதோட ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொதல் ஹைகோர்ட் போகணும். ஹைகோர்ட் வந்து லீஃப் கொடுக்கணும். அந்த லீஃப் எடுத்துகிட்டு அந்த லீஃப் வந்து இவங்க சேலஞ்ச் பண்ணலாம். யார்? இந்த சமந்தா எஸ்டேட் லீஃப் வந்து அப்பீல்ஸ் கோர்ட் அதெல்லாம் போய் 2018 வந்து ஃபெடரல் கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஃபெடரல் கோர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு, முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ இந்த சமந்தா எஸ்டேட் லிக்விடேட்டர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2009 எனக்கு கிடச்ச ரூலிங் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து இந்த லேனை வந்து இலீகலாக எடுத்திருக்கு, இன்னொன்று வந்து சுரோபோ பண்ணியிருக்கு. எனக்கு இந்த லேனை வந்து இப்போ திருப்பி கொடுங்க. எனக்கு தான் 2009 எனக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருச்சே. 15 வருஷமாக ஓடி எனக்கு அந்த லேனை இப்போ வந்து என் பேரில் மாற்றி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நேற்று வந்து திருப்ப அதுக்கு முன்னால் 3 மாதம் முன்னால் வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த 3 மாதம் பேச்சுவார்த்தை தீர்வு கட்டாத நிலைமையில் வந்து நேற்று கோர்ட்டுக்கு போனப்போ கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தானா யங் பேபாஸ் டரிப்பட புபனான் அப்படின்னா வந்து நோ இன்காம்பரன்சஸ், எம்டி லேண்ட் வந்து சொந்தம் வந்து ஃபார் த அந்த லிக்விடேட்டர், அந்த கம்பெனியோட லிக்விடேட்டர் கொசம் பண்ணி கொடுக்கணும். pelaksanaan instrumen pemindahan tanah. குணால் சதீஷ், நீ ஒரு இடைவேளையை எடுத்துக்கிறேன் சதீஷ். இப்போ கோசம் பண்ணுறோன்னா எப்படின்னா, இந்த போய்ட்டு டிபி கேல் போய்ட்டு இந்த கிராத்தி சென்டரை உடைச்சாங்களே, அந்த மாதிரி போய்ட்டு மக்காமா ஷாரியாவை எல்ஐஸ்டியெல்லாம் உடைப்பாங்கன்ற. இல்லை ஆக்சுவலி அது என்கரமெண்ட்ஸஸ் தானா டரிப்பட புபானான்னு சொல்கிறப்ப அந்த லேண்ட் மேலே வந்து புபான் இருக்கக்கூடாதுன்னா கட்டடம் மட்டும் இல்லை, அந்த லேனை வந்து யாருக்கும் லீஸ் விட்டுருக்கக்கூடாது, யாருக்கும் லெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, பில்டிங் உடைக்கணும்னு சொல்லலை, என்காம்பரன்ஸ் சொல்லலை, புபானான். அதுக்கு மேலே வந்து அதை வச்சு கவர்மெண்ட் வந்து லோன் எடுத்துருக்கக்கூடாது, அந்த மாதிரி புபானானே இருக்கக்கூடாது. அந்த லேண்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் புபானான் அப்படி கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பிலக்ஸானான் பெமிண்டான் தானா லேனை வந்து மாற்றி கொடுக்கணும். இப்போ லேண்ட் ஓனர்ஷிப் வந்து இப்போ என்ன போட்டிருக்கோம், ஃபெடரல் லேண்ட் போட்டிருக்கோம், அது லாட் நம்பர் இருக்குமா, கொசம் சொத்து கொசம் டூவா அப்படி இருக்கும்ல, அதை மாற்றணும். ஹா மீலே தானாக்கு படா பிளிந்திஃப் பொங்கலாரன் இது கிரான விளையாக்குன்ட்டாங்க. டன் இதை எல்லாத்தையும் வந்து 3 வாரத்துக்குள்ளே 3 வாரமாக 3 மாதமாக 3 வாரத்துக்குள்ளே வந்து செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு நேற்று. ஸோ இது வந்து டேவிட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அதோட மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இது வேறு சொல்லியிருக்காங்க, நஷ்டஈடு 50,000 வள்ளி வந்து காசாக கொடுக்கணும். இது வந்து விதின் 3 வீக்ஸ் தான் நான் நினைக்கிறேன். இது வந்து கவர்மெண்டோட இதில் வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்க கேஸ். 1956 பார்த்துக்கோங்களேன் டிவிட். இந்த சமந்தானா எஸ்டேட்டை ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்லியான் குரூப்பு, இங்சான்சு அண்ட் சன்ஸ் அண்ட் ரப்பர் எஸ்டேட்ஸ். அந்த சைனீஸ் அவங்களாம் இப்போ இருக்காங்களான்னு கூட தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய டெவலப்மெண்ட்லாம் வந்துருச்சு பாருங்களேன். ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற இந்த இதுபடி பார்த்தா the age reported order the company adopted the temporary suspension. பட் அதுவும் கவர்மெண்ட் வந்து இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த தீர்ப்பு வந்து டெம்பரரி சஸ்பென்ஷன் கொடுங்க, நாங்கள் வந்து அப்பீல் பண்ண போகிறோன்ட்டு ஹைகோர்ட் வந்து ரிஜெக்டட். ஹைகோர்ட் ரிஜெக்டட் அண்ட் ஆல் திஸ் ஷுட் பி டன் விதின் 3 வீக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹைகோர்ட் தானே, ஹைகோர்ட் சொல்லியிருக்கு அப்பீல் பண்ணலாம். ஹைகோர்ட் அப்பீல் பண்ணலாம், நீ அப்பீல் பண்ணாலும் வந்து 3 வாரத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணுமே. ஏன்னா ஸ்டே கொடுக்கலையே கவர்மெண்ட், இது கொடுக்கலையே ஸ்டே ஒன்றா அதுக்கு வந்து போகணுமே. ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து 106 ஹெக்டர் 11 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு. 1956 இந்த ஹோல் லேண்டோட வேல்யூ வந்து 1.3 மில்லியன் தான். அப்போ அதை கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த கேஸ் இவ்வளோ வரைக்கும் வந்திருக்க முடியாது. 1.3 மில்லியன் அப்பயே பெரிய காசு தான். இப்போ அந்த லேண்டோட விலை வந்து 500 வள்ளி ஒரு ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கிட்டா 5.5 பில்லியன். நேற்று நம்ம செக் பண்ணோம் 596 per ஸ்கொயர் ஃபீட் அந்த ஏரியாவில் டூத்தாவில். தட் மீன்ஸ் 600 வச்சுக்கோமே, 6.6 பில்லியன். இது வந்து இதை விட பட் இப்போ 6.6 பில்லியன் வந்து ஒரு அது லேண்ட் வேல்யூ தான். பட் இவன் விற்கிறான் தானே, இவன் வித்தா தானே. இப்போ அவங்க அக்வயர் பண்ணலாம், அவன் என்ன அக்வயர் பண்ணலாம், அக்வயர் பண்ணாக்குள்ள அந்த டிரான்சாக்ஷன் பேர்லாம் மாறி எல்லாம் முடிஞ்சால் தான் அக்வயர் பண்ண முடியும். அந்த அக்வயர் பண்ணதே தவறுன்னு சொல்லியிருக்கு கவர்மெண்ட், கோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வச்சுக்க கவர்மெண்ட் வந்து ஓகே அவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் சப்டிவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க வச்சுக்க, இந்த லைன் வந்து தைத்தலை மாற்றி கொடுத்துட்டாங்க. தேச ப்ராசஸ்லாம் ஏன்னா பெரிய ப்ராசஸ் இருக்குது, மாற்றி கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, ஐ மீன் கோர்ட் சொல்லிச்சு, கோர்ட் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். கோர்ட் ஆர்டர் நீ இது பண்ண முடியாது, ஏன்னா இவருக்கு தானே பெருமையாக பேசுவாருங்க, கோர்ட் வந்து சொன்னது தான் சரி, அதுதானே அப்படி தானே சொன்னாங்க ரைட் கேஸில். ஆமாம், கோர்ட் சொல்லிடுச்சு, கோர்ட்டோட முடிவுன்னாங்களா. ஸோ இதே மாதிரி தான் கோர்ட்டோட முடிவு போகிறேன். பட் இது கோர்ட்டோட முடிவு போய் கூட
எல்லாம் போய் கவர்மெண்ட் எக்வயர் பண்ணலாமே. கவர்மெண்ட்டுக்கு வந்து கோசா இருக்குது எக்வயர் பண்ண. ஏன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ரெண்டாவது எக்வயர் பண்ணுது. இந்த மீன்ஸ் எக்வயர் பண்ணும் போது தான் அந்த 5.6 இல்லை 6 பில்லியன் ரிங்கெட் வரும். இன்னும் வேறு காஸ்ட்லாம் இருக்கும். அப்படி வச்சுக்க ஒரு 5 பில்லியனே வச்சாலும் ஒரு பெரிய அமௌண்ட் சதீஷ். 5 பில்லியன் வந்து என்ன பட் அவன் சொல்லணுமே. நான் அல்ல எக்வயர்னா அவன் சொல்ல தேவையில்ல, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் எடுக்கலாம். இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனிக்காரன் வந்து இதை மட்டும் கேட்கல, அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஒரு டேர்ம் இருக்குது அதுக்கு, எஸ்மி ரெண்ட்டுன்ட்டு. இத்தனை கால வருஷமாக அவனுக்கு அந்த லேண்டில் இருந்ததுக்கான ரெண்டலும் சேர்த்து எனக்கு கொடுன்னு கேட்குறான். என் லேண்டில் இருந்தால இத்தனை வருஷம் அதுக்கான ரெண்டலையும் சேர்த்து கொடுன்னு அவன் கேட்குறான். இப்போ வந்து இது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட், பெரிய லீகல் கான்ஃப்ளிக்ட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரிசால்வ் பண்ணியிருக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ அவனுங்களோட இந்த லேண்டில் வந்து கவர்மெண்ட்டும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேண்டில் வந்து 23 ஏக்கர் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்குது. 24 ஹெக்டர் 24 ஹெக்டர், தட் இஸ் ஒரு ஹெக்டர் வந்து ஏற்கனவே 3 ஏக்கர் 60 ஏக்கர் கிட்ட இருக்கும். 60 ஏக்கர் கிட்ட வந்து மிச்சம் இருக்கும் இன்னும். இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நீங்கள் வந்து மறுபடியும் கவர்மெண்ட்டை கொடுத்துருங்க, இந்த கவர்மெண்ட் இது வந்து லீஸ் எடுத்துரு, கவர்மெண்ட் அதை செஞ்சுருக்கலாம். பட் கவர்மெண்ட் தமாவல நாம் நம்மளோட அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தாங்களா என்னன்னு தெரில. பட் இந்த கேஸ் வந்து இப்போ இல்லை, 2009 நஜீப் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப தீர்ப்பு வந்து, மகாதீர் மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ வந்து 2024 இப்போ முடிவு வந்திருக்கு, ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இது ஒரு 3-4 பிரைம் மினிஸ்டருங்க வந்து இது மலேசியா சுதந்திரத்துலேருந்து இது வரைக்கும் கடைசி பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இதில் வந்து பங்கு இருக்குன்னு தான் நீங்கள் சொல்லணும். அதான் சதீஷ், இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு பொறுப்பாளராக ஒரு ஆள் இருந்திருப்பாங்க, ரைட்டா? இது இவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்காங்க, ஃபைல் கை மாதிரி வந்துகிட்டு இருக்கும். பட் கவர்மெண்ட் ஏஜென்சி ஒரு பெரிய பித்திரி ஆஃபீஸர் பெரிய லெவலில் தான் இது போயிருக்கும். பட் என்ன கேட்டால் இவங்க ஃபெயிலியர் தான். கரெக்டான அட்வைஸ் கொடுக்கல, கரண்ட் பிரைம் மினிஸ்டருக்கோ கரண்ட் லீடர்ஷிப்புக்கு கொடுக்கல. இதை தான் நான் சொல்ல முடியும். யாருன்னா கவர்மெண்ட் 7 தான். இது வந்து யாரும் பிரைம் மினிஸ்டர்லாம் ப்ளேம் பண்ண முடியாது. இது வந்து இது கவர்மெண்ட் 7 தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு கரெக்டான ஒரு டைரக்ஷன் சொல்லல, இது கரெக்டாக நீ கொண்டு போகல. பத்து புத்தேமை தான் இதுவும் இந்த கதை. அப்படிதான் கரெக்டான டைரக்ஷன் யார் செய்யல, ஒன்று ஏஜி செஞ்சிருக்கணும், ஏஜிக்கு வந்து புரிஞ்சிருக்கணும் இதுதான் கேஸு, இந்த கேஸ் நிற்குமா நிற்காதான்ட்டு. இவங்களோட என்ன ஆகுதுன்னா, பக்கமா நம்மளோட இதுவும் நம்மளோட எல்லாம் நம்மளோட தானே சொல்லிட்டு தான் இது போய் கொண்டு போயிருக்கணும். என்னோட திங்கிங் அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா ஏஜி வந்து கண்டிப்பாக இது ஏஜி இன்வால்வ் பண்ணிக்கணும். ஏன்னா பெரிய இஷ்யூ இது. ஆமாம், கவர்மெண்ட் எல்லாமே இருக்குது, எல்லா ஏஜென்சியும் அங்கே இருக்குது, மஸ்ஜித்லேருந்து எல்லாமே. அவ்வளோ பெருசாக இருக்கிற இடத்த வந்து அவ்வளோ பெரிய கேஸ் ஓடுறத வந்து ஏஜி தான் கொண்டு போயிருக்கணும். ஸோ ஃபெயிலியர் வந்து ஏஜிசி தான் ஃபெயிலியர். ஏஜிசி தான் என்ன கேட்டிங்கன்னா, ஏஜிசி இன்னொன்று நம்ம இருந்த லா மினிஸ்டர்ஸ், ஏஜிசி லைன் பிடிஜி இவங்க எல்லாமே இன்வால்வ். இது வந்து டேவிட் அவங்க வந்து 1956 இந்த மாதிரி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னா 1.3 மில்லியன் டேவிட். மேபி நீங்கள் வந்து 1970 ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் மலேசியா மேபி அது வந்து ஒரு 5 மில்லியனாக இருந்திருக்கலாம், இல்லை ஃபியூ ஹண்ட்ரட் மில்லியனே வச்சுக்கோமே, வேறு வழி இல்லை, நீ அதை கொடுத்து தான் ஆகணும். இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, கோர்ட் ஆஃப் டிசிஷன் நான் எப்படி பார்க்குறேன்னா, கோர்ட் தான் ஹையஸ்ட், கெலுஹுரான் பிள்ளம்பாகான்னு சொல்லுவாங்களா, அது என்ன கெடாவலா தான் உண்டாங்க த சாவரனிட்டி ஆஃப் லா வந்து நாட்டில் வந்து இன்னும் இருக்குது. நீ அரசாங்கமோ எவனோ, நான் வந்து என்னோட தீர்ப்பு வந்து இதுதான், இது சரியான முறை 3 மாதம், சாரி நான் 3 வாரம்னு சொல்லிட்டேன், 3 மாதத்துக்குள்ளே வந்து இங்கிலீஷில் படிக்கிறப்ப தான் தெளிவாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விதவுட் இன்கம்பரன்சஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், தட் மீன்ஸ் வந்து இன்கம்பரன்சஸ் பில்டிங் இருக்கக்கூடாது மேலே, அதான் 3 மாதத்துக்குள்ள என்கம்பரன்சஸ் இல்லாமல் கொடுன்ட்டு. நார்மலாக அப்படி தான் சதீஷ் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி தான் என்கம்பரன்ஸ் லேண்ட் வந்து நீ ஒரு லேண்ட் இருக்கு, இப்போ வந்து லேண்டில் வந்து வீடு கட்டி வச்சிருக்கேன், உன்னை வெளியாக்கன்னா வந்து கோசம் கண்ணு சொல்லுவான். இப்போ அசால தான் கேட்பான். ஆமாம், அவன் அசால் வந்து முன்ன கோசமாக தான் இருந்திருக்கும். இப்போ சமந்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மடாடி ஃபேன் பாய்ஸ் உடனே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க பாருங்களேன். ஓ விழா இப்படி மஸ்ஜிட்டெல்லாம் உடைக்க பார்க்குறான், அந்த ஓனர்ஷிப் அப்படி இப்படின்லாம் சில பேர் வந்து அப்படியே இதெல்லாம் பண்ணுவாங்க. சிம்பிள் தான், அவனை வந்து அதெல்லாம் கேட்கல, அவன் வந்து எனக்கு காசை கொடுன்னு கேட்குறான். அவன் வந்து இப்போ வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து 6.6 பில்லியன்னா அவன் 2 பில்லியன் கேட்டானே நீ கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் இந்த கேஸ் வந்துருச்சு, இதுக்கு மேலே வந்து நாங்கள் லாவை மாற்ற போகிறோம், இந்த லா வந்து இந்த கோர்ட் கேஸ் வந்து அன்வார் அதை பேசியிருக்க தேவையில்லை. பிகாஸ் ஹீ இஸ் இம்ப்ளாயிங் கோர்ட்டோட டிசிஷன் தவறுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. when you are a prime minister you should not talk like that. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா வந்து பினாங்லையும் பாதிக்கப்படும். ஏன்னா பினாங்கில் வந்து பல நிலங்களில் வந்து பிடிசி வந்து அப்படி தான் ரம்பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலங்களில். இன்ஃபேக்ட் ஒரு கேஸ் கூட ஓடிக்கிட்டு இருக்கு, ஐ திங்க் பத்துக்காவானில் ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு, அதோட கேஸ் போய்கிட்டு இருக்கு பாருங்களேன், அது வந்து செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, கோர்ட் வந்து இன்னும் பவர் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் இப்போ எப்படி தீர்த்து முடிக்கணும்னா, ஒன்று அந்த 23 ஹெக்டர் வந்து திருப்பி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து முந்தையே பேசியிருந்தா டேவிட், பேச்சுவார்த்தையில் வந்து முந்தையே பேசியிருந்தா அந்த 23 ஹெக்டர் லாங் லீஸ்ட்டு, அப்புறம் வந்து மம்பளி தானா தர்சபோட், ஆஃப்கோர்ஸ் மம்பளி தானா தான் இப்போ பெரிய இஷ்யூ.
கவர்மெண்ட் வந்து லேண்டே அவன் லேண்டுன்னு சொல்லிருச்சு. இப்போ அவனும் வந்து ஆஃப்கோர்ஸ் அவன் வந்து என்ன சொல்லுவாங்க, அன்லஸ் அவன் மலேசியன் இல்லாமல் இப்போ வெளிநாட்டில் இருந்ததுதானா தைரியமாக ஃபைட் பண்ணுவான். அவன் மலேசியனாக இருந்திருந்தாலும் 7th and எஸ்டேட் இன்னும் பகாங்கில் இருக்குது பாருங்களேன். அவனுக்கும் சில இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். கம்பெனி லிக்விடேட்டட் போயிருச்சு பாருங்களேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவனும் பேச்சுவார்த்தைக்கு வருவான். ஸோ ஐ ஹோப் சரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சரியான ஒரு நீதி நியாயம் கிடைக்கணும் அவனுக்கும். அவனோட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயம் இல்லை தாண்டி வீடு அவனோட இடத்துல பிடிங்கிருக்கானுங்க வலுக்கட்டாயமா. அதான் இப்போ நம்ம கார்த்தி சென்டரில் போய் எடுத்த மாதிரி தான் இப்போ இந்த கதையும் அப்படி தான் வரணும். பார்க்க போனால் 3 மாதம் டைம் இருக்குது. என்ன நடக்க போகிறாங்கன்னு தெரில. எதில் வேகம் காட்டணுமோ நம்மளுடைய அரசு துறைகள் வந்து அங்கே காட்டுறதில்ல. இல்லை இது முழுக்க என்னை கேட்டால் ஏஜி தான் கடைசி நாள் வரைக்கும் வந்து இப்போ நேற்று தீர்ப்பு. சரி, நம்மளும் ஃபேராக போவோமே. அன்வார் பிரைம் மிஸ்டேக். ஓகே, இது அவரோட மிஸ்டேக் இல்லை. பட் வந்து இது வந்து நிறையா பிரைம் மினிஸ்டர் இன்வால்வ். 1956 முதலேருந்து கடைசி மட்டும் வந்திருக்கு, இவ்வளோ காலம் வந்திருக்கு, இத்தனை பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்கன்ட்டு. பிரைம் மினிஸ்டர் மிஸ்டேக் சொல்ல முடியாது. இந்த மிஸ்டேக் யாருன்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஏஜிசி. இவங்க தான் வந்து கரெக்டான இதை லீட் பண்ணி சொல்லியிருக்கணும். இது முடியுமா முடியாதான கவர்மெண்ட்டுக்கு எப்போ வார்னிங் கொடுத்துருக்கணும் சொல்கிறேன். இது கண்டிப்பாக என்னோட கருத்தும் வந்து ஏறக்குறைய வந்து அப்படி தான் இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அதை வந்து உடனடியாக வந்து பேசி கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணியிருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா அது சரியாக அட்வைஸ் பண்ணியிருக்கணும். நேற்று இந்த தீர்ப்பு வந்த பிறகு வந்து கவர்மெண்ட் லாயர் போயிட்டு அதை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து 3 மாதம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து சஸ்பென்ஷன் கொடுங்க. அதாவது என்னென்னா என்ன சொல்லுவாங்க, என்ஃபோர்ஸ் பண்ணாத மாதிரி கொடுங்க. பிகாஸ் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். அது முடியாது தானே. 2009 தீர்ப்பு வந்து 2018 ஃபைனல் தீர்ப்பு வந்துருச்சு. ஃபெடரல் கோர்ட் வந்து ரிவ்யூவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நீ பேச்சுவார்த்தை நடத்தலை, இன்னொரு 3 மாதம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம்னா ஆஃப்கோர்ஸ் அன்ரீசனபிள் ஃபார் கோர்ட் வந்து முடியாதுன்ட்டாங்க. அது பெரிய ஒரு ஸ்லாப்பு. என்ன கேட்டிங்கன்னா இது அரசாங்கத்துக்கு பெரிய ஸ்லாப் இல்லை, ஏஜி சேம்பர்ஸ்க்கு வந்து ஸ்லாப். யூ டோட்டல் ஃபெயிலியர் இன் டெலிவரிங் யோர் ஃபெயிலியர். இப்போ இவனை கேட்டால் அவன் சொல்லுவான் பழைய ஏஜின்னுவான், இல்லைனா அவனை கேட்டால் அவன் இன்னொரு ஏஜின்னுவான். எல்லாருமே அந்த சரி ஏஜி இல்லை டேவிட், ஏஜி ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வந்து அங்கே தானே இருப்பானுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா P3 ஆஃபீஸர் இருப்பானுங்க. அவன் வந்து அதே பொசிஷனில் இருப்பான். இல்லை ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். இவ்வளோ ஸ்க்ரூ அப் பண்ணி அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஜூஸா போஸ்ட் கிடைக்கும், காடி இருக்கும், நல்ல சம்பளம் வாங்குவானுங்க, அவனுங்களுக்கு பெர்க்ஸ் இருக்குது. இதுதான் நடக்குது நாட்டில். ஏஜி சேம்பர்ஸ் வந்து இது வந்து நம்ம ஒரு நாள் பேசணும். நான் அடுத்த இதில் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஏஜி சேம்பர்ஸ் வந்து கேஸை வந்து எத்தனையோ கேஸ் வந்து ப்ராசிக்யூட் பண்ண வேண்டிய பண்ணலை டேவிட். பண்ண கேஸ் எனக்கு ஒன்று இருக்குது தேவி, எனக்கு தெரியும். அடுத்த வாரம் நம்ம இதை பற்றி பேசுவோம். ஒரு பண்ண கேஸு ஒரு செக்ஷுவல் ஒஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் எ சைல்டு தெரியுமா. இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, இல்லை நம்ம வந்து 6000 வழி ஃபைனுன்றானுங்களாம். 6000 அவன் கொடுத்த பெயில் வந்து 12,000 வழி அந்த ஒஃபெண்டர் மேலே. 6000 வழி வேறு வழி இல்லை, ரிடா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த அப்பா அம்மா வந்து ஃபைட் பண்ணனால கடைசியில் வந்து ஐ திங்க் திஸ் ஒன்லாம். பட் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து கேஸு சுத்தம் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. என்னென்னா உனக்கு சொந்த பாதிப்பு இல்லையா, உன் சொந்த பாக்கெட்லேருந்து காசு போகாத, கவர்மெண்ட் காசு தானே. ஸோ நீ எப்படி வேணாலும் பண்ணலான்னு தான் இந்த நிலைமையில் கொண்டு வந்திருக்கு. ஏஜி சேம்பர்ஸ் வந்து டேவிட் கவர்மெண்ட் வந்து ஒரு KPI எல்லாத்துக்கும் வைக்கிறானுங்க, ஏஜி சேம்பர்ஸில் வைக்கணும் இந்த KPI. இந்த மாதிரி கேஸ்லாம் இப்போ சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பாதி பேர் வந்து ரிட்டையர் இருப்பான், பாதி பேர் மண்டிக்கையில் போயிருப்பான், அவன் ஃபேமிலி வந்து பென்ஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பாதி பேர் ரிட்டையர் ஆகிருப்பான். இப்போ இருக்கிறவங்க இவ்வளோ இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டவனுங்களுக்கு எதனாச்சும் தண்டனை கிடைக்கும்ன்றீங்களா? நான் என் வேலை தான் செஞ்சேன் தரலாம். எனக்கு இது வந்து நியாயமாகவே படலை. மக்கள் மேலே வந்து இந்த பாரத்தை திணிக்கிறது வந்து சரியே கிடையாது. பிகாஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் ஏஜி சேம்பர்ஸ் ஆஃபீஸர்ஸ். அதான் சதீஷ், என்ன சொல்கிறது, ஒரு நினச்சி பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. 6.6 பில்லியன்லாம் இது 1 MDBயோட பெருசு. இது பெருசு. இது வந்து லேண்ட் வேல்யூ மட்டும். அவன் கேட்குற அக்யூ ப்ராஃபிட்ஸ்லாம் சேர்த்து அதெல்லாம் சேர்த்தா 10 பில்லியன் வந்துடும் போக்கு. 8-9 பில்லியன் ரொம்ப நாள் சதீஷ், ரொம்ப நாள் விஷயம் இது. இப்போ நேற்று இல்லை, 50 ஒருத்தர் சேவா கட்டாமல் நிலத்தை எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 68 வருஷம் மரம் இருந்தால் கூட சார்ஜ் தருமா. கிளாப்பா சைடு வச்சிருக்க நீ நிலத்தை வந்து என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த கிளாப்பா சைடு கூட சார்ஜ் ஒரு மரத்துக்கு அசைல் எடுக்கணும். அந்த 68 வருஷம் அவன் வந்து அவனோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இது பிளான்டேஷன். கித்தா மரம் நட்டு இருந்தனால நான் எத்தனையோ முறையாக எடுத்திருப்பேன், எத்தனையோ மரம் நட்டு மாற்றிருப்பேன், எவ்வளோ அசைல் எடுத்திருப்பேன்னு. இதெல்லாமே வருமே இந்த கணக்கில், இதெல்லாம் வருமா, இதெல்லாம் எப்படி கணக்கு பண்ண போகிறாங்க இல்லையா.
யார் விட்டு நிலத்துல போட்டு கவர்மெண்ட் இதாக கட்டி வச்சிருக்காங்க ரோடுலேருந்து ஹைவே அந்த ஹைவே தெரியுமா இப்போ நம்ம இப்படி பாஸ் பண்ணி ஹாக்கி ஸ்டேடியமுக்கும் இந்தாண்ட வந்து அந்த சகாம்போட் வரைக்கும் சகாம்போட் ஹைவே வரைக்கும் அந்த ரோடு தள்ளலாம். ஆமா அந்த வளவு எடுத்தோம் ஜலாண்டுத்தா பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்கு இதுக்கு அப்படியே ஓடுது நினைக்கிறேன். அந்த ஹாக்கி ஸ்டேடியம்ல இருந்து ஜலாண்டுத்தா அந்த சகாம்போட் பாதை அந்த ஜலாண்டுத்தா அது வரைக்கும் ஃபுல்லா அந்த ரோடு ஃபுல்லா வந்து அவனுக்கு கீழே தான் இருக்கு. இப்போ பார்ப்போமே என்ன சொல்கிற மாதிரி இருக்குது. இது ஜஸ்ட் உங்களோட கருத்துக்கு கொண்டு வரோம். நம்ம எதாக இருந்தாலும் நம்ம இது நம்ம க்ளோஸ்லியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மக்கள் வந்து பார்த்தாகணும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தாகணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாகணும். ஏன்னா நம்ம பணம் எங்கே போகுதுன்ட்டு. இது வந்து நம்ம வந்து இந்த மடானி கவர்மெண்ட்லாம் நம்ம குறை சொல்ல கிடையாது. இது வந்து காலங்காலமாக நடந்திருக்கு. பட் இதை எப்படி பிரைம் மினிஸ்டர் சால்வ் பண்ண போகிறாரு, இவரோட சாணக்கியத்தனம் இதில் தான் நம்மளுக்கு தெரிய போகுது. எப்படி இதை சால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ மிரட்டியா இல்லை அவர் சொல்கிற மாதிரி திடீர்னு நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு சிட்டிங்கை போட்டு உண்டாங்க மாற்றி கொண்டு போகிற டைம் பத்தாது. ஆனால் முடியாதுல்ல, அது வந்து பேக் டேட் பண்ண முடியாது இப்போ உள்ள லாவை. அது மறுபடியும் அவன் சூ பண்ணுவான். இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு ஓடும். 5 வருஷம் செட்டு இப்போ வேல்யூ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டு 5 பில்லியன் முடிக்க வேண்டியது 15 பில்லியனுக்கு வரும் அப்புறம். ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து இதை வந்து முடிக்கிறதுக்கு பார்க்கணும். பட் தேர்ஸ் ஸோ மெனி வேஸ்லாம் முடிக்கிறதுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு. பட் அவருக்கு வந்து இப்போ இந்த ஸ்மந்தன் பாசஸ் இப்போ இருக்கிற அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் லிக்விடேட்டர்ஸ் தான். இப்போ லிக்விடேட்டர்ஸ் வந்து மேபி பேசலாம். பேசி ஒரு 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 இடத்துக்கு வந்துடலாம். ஒரு பாயிண்ட்க்கு வந்துடலாம். ஏன்னா அது வந்து கோசம் லேண்ட் இல்லை. இல்லை டேவிட், அந்த லேண்டில் எல்லாமே இருக்கு. இது இப்போ என்னன்னு நல்லா அந்த லேண்டை விற்காம போனாங்களே வேறு டெவலப்மெண்ட். அதான் அங்கே போய்ட்டு ஒரு கொண்டமணி அப்பார்ட்மெண்ட்லாம் எவனுக்காச்சும் கொடுத்து இல்லை இருக்கு சுற்றி டெவலப்மெண்ட் இருக்கு. அது கொடுத்துட்டாங்களா என்ன? அந்த 23 ஏக்கர் வந்து நாட் ஃபார் கவர்மெண்ட் பர்பஸ்ன்றாங்க, பாய்க்காம இருக்குன்றாங்க. 24 ஏக்கர் கொடுத்து வீடு இல்லை தானே, தரல. அது எனக்கு தரல. கொண்டமணியம் இருந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு. கண்டோமினியம் கட்டினதே வந்து இல்லீகல் ஆச்சா. ஆனால் அதுக்கு கிராண்ட்லாம் கொடுத்துருப்பான். அவன் வேற சூ பண்ணுவாங்க. அதான் ஸோ பெரிய வாங்கியிருக்காங்க, உனக்கு கிராண்ட் கொடுத்துருக்காங்க, நீ சூ பண்ண மாட்டா. இல்லை இது வந்து இது நான் என்ன கேட்டிங்கன்னா இங்கே போய் முடிய போகுது. அழகான செட்டில்மெண்ட் வந்து என்னன்னா, ஒன்று அவன்ட்டு அந்த 24 ஏக்கரை நீ திரும்பி கொடுத்துட்டு நீ என்ன பண்ணலான்னா, இதுக்கு பதிலாக ஸோ அண்ட் ஸோ இப்போ என்ன நீ வந்து 100 ஹெக்டர் தானே, 300 ஹெக்டர் வந்து நான் உனக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன். அந்த மாதிரி டீலிங் கூட வந்திருக்கலாம். இதுதான் வந்து அது வந்து அரசியல்வாதிங்க வந்து சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா கோர்ட்டில் ஓடிடுச்சு கேஸு. அந்த டைம் நீ கொண்டு போயிட்டு பிரைம் மினிஸ்டர்கிட்ட ப்ரீஃப் பண்ணியிருந்தா ஐ திங்க் பிரைம் மினிஸ்டர் would have agreed. இல்லை இந்த மாதிரி போய் நின்றுச்சுன்னா இப்போ கூட ஒன்றும் டிலே ஆகலை. என்ன அவங்க பண்ணணும்னா இந்த இடத்துல அந்த லேண்ட் மாற்றாத அவங்க கூட அடுத்தது இது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாமா? அவங்க அவுட் ஆஃப் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அதே வேலையில் வந்து பேசி நீ சொல்கிற மாதிரி இல்லை டேவிட், இது நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஏஜி சேம்பர்ஸ் வந்து கடைசி வரைக்கும் நீ கொண்டு போய் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க கூடாது. இப்போ 2018 கடைசியாக அந்த இது முடிஞ்சது 6 வருஷம் ஆச்சு பாருங்களேன். இந்த புது பிரைம் மினிஸ்டர் வந்தோடனே இந்த பிரச்சனை நமக்கு இருக்குது, மாதியர் பரிஞ்சு இஸ்மாயில் சப்ரி முஹிதீன் முடிஞ்சு அன்வார் வந்தவனே நீ என்ன பண்ணியிருக்கணும், கொண்டு போயிருக்கணும். இந்த கேஸ் இந்த மாதிரி இருக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ மைட் அஸ் வெல் இதுக்கு பதிலாக 106 ஹெக்டருக்கு பதிலாக 250 ஹெக்டர் வந்து நம்ம சப்பாங் ஏரியாவில், சப்பாங்கில் நிறைய கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா டெவலப் பண்ணாமல் தானே சும்மா தானே கிடக்குது. இதை நம்ம கொடுத்துருவோம் அண்ட் அந்த 23 ஏக்கர் நம்ம திருப்பி கொடுத்துருவோம். இது இல்லைனா வந்து பெரிய இது வரும், லேண்ட் ஸ்வேர் பண்ணலாமே. அவன் ஒத்துக்குவானுங்க டேவிட். அவனுக்கு சப்பாங்க ஏரியாவில் வந்து சும்மாவா அந்த புத்ராஜயா பக்கத்தில் புத்ராஜயாலே நான் நினைக்கிறேன் 200 ஏக்கர் ஈஸியாலே இருக்கும். ஐடியா கொடுக்குறப்ப நீ ஐ மீன் நான் என்ன இருந்தேன்னா ஏஜி சேம்பர் 100 வழி இருக்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்கள். ஆத்திரப்படாத நீ. அவர் யார் இப்போ வந்து மெயினாக ஸ்மந்தா இதில் இருக்காரோ, யார் மெயினான ஒரு ஆள், அவருக்கு பின்னா இங்கே கவர்னர் பட்டம் கொடுத்துருங்க. துன் பட்டம் கொடுத்து தன்சிரியோட துன் பட்டமாக கொடுத்துரு போதும், முடிச்சுக்க. ஏன்னா பெரிய அமௌண்ட் நம்ம பேசுறது வந்து 6 பில்லியன். இட்ஸ் நாட் ஸ்மால் அமௌண்ட். 6 பில்லியன் வந்து லைன் வேல்யூ தான் சொல்கிறோம். பட் அதுக்கு அந்தாண்ட நீ பார்த்தோன்னா நிறையா சார்ஜஸ் இருக்காங்க, நிறையா ஹைடிங் சார்ஜஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோமா அது எங்கே கூட போகும். 8-9 பில்லியன் கிட்ட போகும்னு நினைக்கிறேன். நம்மளோட நல்ல தீர்வு இதை செஞ்சுருக்கணும். ஏஜிசி கொடுத்துடலாம் போகுது. ஆமாம், பெர்லீஸ் பர்சு தான் ஏறக்குறைய. சரி, நான் வந்து டேவிட் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இது வந்து முழுக்க வந்து ஏஜிசியோட ஃபெயிலியர். கான் பிளேம் திஸ் ஒன்லாம். இல்லை நான் ஏன்னா ஏன் சொல்லுங்கள் டேவிட், கவர்மெண்ட் நம்ம சொல்ல ஏஜிசி தான் ப்ராப்ளம். இப்போ அன்வாருக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுது ஏஜிசி. இதை நீ ப்ரீஃப் பண்ணியிருக்கணும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்ட்டு. ஹி வுட் ஹவ் அக்ரீட். பிகாஸ் தெரியும் பாருங்க, பிகாஸ் as a politician அவங்களோட கல்குலேஷன் இருக்கும், இது இங்கே தான் போவோம், இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இதான் நடக்கும், பெஸ்ட் கேஸ் சினாரியோ இது நடக்கும் அப்படின்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டா வரமாட்டேன்னா சொல்லுவானுங்க, தே வில் கம் அண்ட் டிஸ்கஸ், செட்டில் பண்ணிக்குவோம், முடிஞ்சிருச்சு டேவிட். இது அழகா பொலிட்டிக்கல். அன்லெஸ் அந்த ஓனர் வந்து வெள்ளக்காரன் இல்லை சிங்கப்பூர்காரன் வேற இல்லை, அவனா இருந்தா கூட டேவிட்
கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறப்ப வரமாட்டேன்னு சொல்லுவானா? வந்துட்டு உடனே சில கன்செஷன்ஸ்லாம் இருக்கும்ல, எனக்கு இந்த இடத்துல வந்து 200 hectares கொடு, 150 acres கொடு, இல்லை 100 hectare நீ பாய்ச்சாதான் அந்த 2-3 hectare எனக்கு கொடு, 100 hectare வந்து சுப்பாங் சைட்டு கொடு, எனக்கு இந்த டெவலப்மெண்ட் பிளான்லாம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் தாராளமாக ஒத்துக்குவானுங்க. எனக்கு இந்த டெவலப்மெண்ட் பிளான் வந்து நீ கொடுக்குறேன்னு சொன்னால் கவர்மெண்ட் பேசியிருந்தா ஆக்சுவலி வந்து இது வந்து ஏஜிசி செய்ய முடியாது. ஆமாம், பொலிட்டிஷியன் செஞ்சிருக்கலாம். அன்வார் கிட்ட போயிருந்துச்சுன்னா ஐ வுட் ஹேவ் டன் இட். ஐ திங்க் பிகாஸ் knowing Anwar Ibrahim, I mean அந்த politician, how the political system works, அவங்க செஞ்சிருக்கலாம். இதில் என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா டேவிட், அரசாங்க ஊழியர்கள் வந்து பெரும்பாலும் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன நினைப்புனா, நான் இது வேற டிபார்ட்மெண்ட்டில் நான் வரேன். நீ சொல்கிறது வந்து அரசியல்வாதினா செஞ்சுருக்கலாம். அதே லிம்கானிங் இருந்தால் அதான் லிம்கானிங் தான் சொல்லியா, இல்லாத ஒரு துரோகம் வச்சு வேற இடத்துல 3 மில்லியன் லேண்டு 300 மில்லியனுக்கு வந்து லஞ்சம் உள்ளுக்கு இல்லையா, வித்தியாசமா இல்லை. அரசியல்வாதி நினைச்சா அந்த பொலிட்டிக்கல் வீல் இருக்கணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், இப்போ நான் மறுபடியும் எங்கே வரேன்னா, இந்த அரசாங்கத்தில் வேலை செய்யும் அவங்களுக்கு என்ன நினைப்புனா, எப்படி நம்மளுக்கு அது நஷ்டம் கிடையாது, எனக்கு நஷ்டம் கிடையாது, அரசாங்கம் நான் வந்து வேலை தானே செய்கிறேன், அந்த மாதிரி நினப்பில் இருந்தனால தான் இது வந்து இங்கே முடிஞ்சிருக்குன்றேன். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து திஸ் இஸ் a big issue than பத்துப்புத்தே தான். பத்துப்புத்தையோட இது பெருசு ரவி. பத்துப்புத்தை வந்து ஆஃப்கோர்ஸ் நேஷனல் சாவரிட்டி போச்சு, நேஷனல் சாவரிட்டி போச்சு, அது வந்து வேல்யூ கிடையாது, அந்த லேண்டோட வேல்யூ சொல்ல முடியாது. பார்டர் போச்சுலாம் நமக்கு ஜோன் எக்ஸிக்யூட்டிவ் மேரிடைம் பார்டர் போச்சு. பட் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ட் டிவிட் எவ்வளோ 10 பில்லியன்னா என்ன ஆச்சு? ஸோ நான் என்னோட இது ஏஜிசி சில ஹெட்ஸ் மஸ் ரோல்லாம் அது நடக்காது. ஏன்னா வந்து இல்லை யார் ஏட்ட போட்டு ரோல் பண்ணுவானுங்க, இது நிறைய அது ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அதெல்லாம் விட்டுருங்க. 2018 எடுத்துடலாம். 2018 2024 வரைக்கும் டிட் யூ பிரீஃப் த பிரைம் மினிஸ்டர்? பிரைம் மினிஸ்டர்கிட்ட போயிருந்தா இல்லை பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் இருந்துருச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் சிலாங்கூரில் பிணையங்களெல்லாம் எப்படி அந்த மாற்றம்லாம் டக்குன்னு செய்வாங்க. அவனுக்கு வந்து டேவிட், அவனுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த லேனை உடைக்கணும், அவன் அதெல்லாம் உடைக்கணும் நான் சொல்லுவான். எனக்கு தேவை எனக்கு நியாயமான ஒரு இழப்பீடு. சரி, இங்க ஒரு 100 hectare அங்க ஒரு 100 அது அப்படி பிரிச்சு கொடுத்தா கூட அவனுக்கு ஓடிடுவான். அவனுக்கு வந்து நல்ல ஒரு அவனுக்கு ஒரு நல்ல லேண்ட் ஸ்வாப் பண்ணிட்டு அவனுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டா he can earn more than 6 billion in 10 years time. Why not? அவன் எடுத்துக்குவான். ஸோ அவன் வந்து ஓகே நிறுவானுங்க. அவனுக்கு வந்து மஸ்ஜித் இருக்கு, இது தேவையில்லாத, அவன் எடுக்க மாட்டான். இம்ப்ளிகேஷன் உனக்கு தான் வரும். ஏதோ ஒன்று பேசி அவனுக்கு வேண்டி உடைக்க தேவை. எனக்கு வந்து என்னோட நஷ்டத்துக்கு வந்து எனக்கு இழப்பீடு கூட அதுதான் கேட்குறான். அதை செஞ்சிருக்கலாம், ஹெட்ஸ் மஸ் ரோல். பட் அது நடக்காதுன்னு நமக்கும் தெரியும். ஏன்னா இந்த சிஸ்டமில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அன்டச்சபிள்ன்ற மாதிரி ஒன்று இருக்குது. பட் ஸ்டில் சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அது நினைப்பிடு வீடு, அவங்க அன்டச்சபிள்ஸ்னோடனே அவங்கள வந்து எதுவுமே செய்ய முடியாதுன்ற நினப்பில் அவங்க இஷ்டத்துக்கு அங்கங்கே இதெல்லாம் செய்கிறது வரும். கூடிய சீக்கிரத்தில் பினாங்கில் ஒரு கேஸ் இருக்குது, நான் இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். அதுவாவா இப்போ வந்து எனக்கு கேட்டால் ஸ்டில் டைம் இருக்குது. 3 மாதத்துக்குள்ளே எதனாச்சும் பிரைம் மினிஸ்டரை இன்வால்வ் பண்ணி ஆகணும். இல்லை இப்போ நினைக்கிறேன் இது கொஞ்சம் சீரியஸாக இருக்கு. ஏன்னா அவங்களும் என்னைக்காச்சும் நியூஸில் வந்து பேரை கெடுத்தா தான் இவங்களும் வந்து மூவ் பண்ணுறாங்க. இப்படி தான் சொல்ல, அப்படி தான் பண்ண முடியும். இப்போ என்ன கேட்டீங்க, ஏஜி இதில் இருக்குது, இப்போ ஏஜி இருக்குது, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதில் அஃப்கோர்ஸ்லாம் ஏஜி தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து லா மினிஸ்டர் போயிருப்பாங்களே, லா மினிஸ்டர். ஏன்னா ஏன் அதை சொல்கிறேன்னா, ஈவன் பத்துப்புத்தே அஃப்கோர்ஸ்லாம் அது நீ சொல்கிற மாதிரி அது மேரண்டைன் இதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் பத்துப்புத்தியில் வந்து லா மினிஸ்டர் தான் வந்து இன்வால்வ் பண்ணி அவங்க ஏஜி செலக்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இல்லை, நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மை வியூ, பிகாஸ் நோவிங் அசாலினா இஸ் அ குவைட் ஸ்மார்ட் லேடி. என்ன கேட்டிங்கன்னா, பட் தெரிஞ்சு இருக்காதுன்றியா? ஏன்னா ஏஜி சேம்பர் அவங்களோட நினைப்பு என்ன, என்னோட கருத்து நினப்ப சொல்ல தெரிஞ்சிருக்காது. ஏஜி தெரிஞ்சிருக்காதுன்ற, தெரிஞ்சிருந்தா அந்த அளவுக்கு வந்திருக்காது ரவி. அசாலினா என்ன விஷயம் இல்லை 2018 வந்து ஃபார் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது இல்லை பழசெல்லாம் விட்டுருவோமே, 2018 கடைசி ஜுடிஷியல் ரிவ்யூ முடியாதுன்ட்டாங்க. அந்த மீன்ஸ் அது வந்து கிரிட்டிக்கல் வந்துருச்சு. முடியாதுன்ட்டாங்கன்னா அந்த மீன்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து இதை தெரிய வச்சு ஆகணுமா, கேபினெட் கொண்டு போனாங்க. ஏன்னா இது வந்து பெரிய இஷ்யூ பாரு. ஏன்னா அதுக்கப்புறம் எத்தனை மினிஸ்டர் மாறிட்டாங்க, நியூஸே வரலையே. அதான் நேற்று நான் இந்த நியூஸ் வந்து ஈவன் பிரைம் மினிஸ்டர் இஸ் ஷாக், லா மினிஸ்டர் மஸ்ட் பி ஷாக்லாம், என்னடா நடக்குதுன்ட்டு. யார் குலாவா? இல்லை அது மினிஸ்டர், அது டெப்டி மினிஸ்டர். அது ஸோ சும்மா கேட்டேன். சரி, ஸோ அது வந்து அப்போ வந்து அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குன்னா, தட் மீன்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து கொண்டு போயிருந்தா பாலிட்டிஷியன்ஸ்ட்ட ஏதாவது பண்ணியிருப்பாங்க. தே நோ தி சீரியஸ்னஸ். இது இப்படி தீர்ப்பு வந்தால் நோவிங் அசாலினா வந்து கண்டிப்பாக தீர்ப்பு எடுத்து அசாலினானா அது இந்த விளையாட்டு வச்சுக்காதீங்க, உடனே இதை போயிட்டு செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா,
என்னோட கருத்து இதுதான் டேவிட். ஐ திங்க் நான் ஐம் கோயிங் டு ரைட் லேட்டர். என்ன சொல்ல போகிறேன்னா, ஹெட்ஸ் மஸ்ட் ரோல் இன் ஏஜிசி. இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு வந்து சம் ஹெட்ஸ் மஸ்ட் ரோல். டோன்ட் பிளேம் 2000. நீங்கள் இந்த 1956 போகாத. நான் 2018 2024 வரைக்கும் உங்களால் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் வந்து ஏஜிசி கேனாட் டூனா யூ ஷுட் ஹேவ் ஹேண்டட் ஓவர் டு த பொலிட்டிஷியன். அதுக்கு தான் வந்து மக்கள் வந்து அவங்களை எக்ஸிகூட்டிவ் ஏன் சொல்கிறேன்னா டேவிட், நீ வந்து பிகாஸ் யூ திங்க் யூ அன்டச்சபிள். ஏன்னா நீ வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் கீழே எனக்கு வந்து இந்த பியூரோக்ரஸி இருக்குது, இந்த டாக்குமெண்ட் இருக்குது, நான் வந்து இந்த தொத்தாக்கலோலாம் அந்த அதில் இப்படி நீ போகிறேன். பட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து தே நோ எது சரியாக இருக்கும், எது நாளைக்கே எதனாச்சும் ஒன்று வந்தாலும் அதோட தாக்கம் வந்து அவங்களுக்கு தான் வரும். ஆமாம், இன்னைக்கு வந்து நீ பண்ணது இட் லுக்ஸ் வெரி பேட் ஆன் அன்வார்ஸ் கவர்மெண்ட். ஆனால் இது அன்வாருக்கு சம்மந்தமே இல்லை. அது இப்போ பார்த்துட்டியா கவர்மெண்ட் தோத்துருச்சு அப்படின்னு தான் வரும். ஸோ இல்லை, இது மட்டும் நீ பார்த்தனா சதீஷ், இது மட்டும் அந்த வெளியானது இது மட்டும் வந்து நம்மளும் வந்து இப்போ ஆப்போசிஷனோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை எந்த கிரிட்டிக்ஸ்லாம் யாரும் வந்து அன்வார் கவர்மெண்ட் ஒன்றும் சொல்லலை. இது மட்டும் பிகாஸ் இட்ஸ் நாட் இஸ் ஃபால்ட், அவரோட ஃபால்ட் இல்லை. பட் என்னன்னா தாக்கம் வந்து அவருக்கு தானே வரும். நாளைக்கு இந்த அவர் மண்டை தான் உருட்டிக்கிட்டு இருக்கணும் எப்படின்ட்டு இது முந்தைய செட்டில் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து அவனுக்கு வந்து லெவரேஜ் இருக்கு. கோர்ட் எனக்கு 3 மாதம்னு சொல்லிட்டான். நான் இப்போ எனக்கு கேட்குறேன், எனக்கு 500 ஏக்கர் கொடுனா 500 ஏக்கர் நீ கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆமாம், முன்ன பேசியிருந்தா 200 ஏக்கரில் முடிச்சிருக்கலாம், 200 ஹெக்டரில் முடிச்சிருக்கலாம். என்னோட மை வியூவில் ஐம் நாட் சேயிங் தட் இஸ் அப்படி இல்லைன்ட்டு 200 ஹெக்டர் நல்ல ஒரு டீல் கொடுத்தா அவன் எடுத்துக்குவான். அது எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கொண்டு போயிருக்கணும். நீ ஏஜி சேம்பர்ஸ் ஏன்னா உன் காசு இல்லை, உனக்கு வந்து அந்த கவலை இல்லை. மக்களோட காசை மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். இது பதில் சொல்லணுமா மக்கள்கிட்ட மறுபடியும்? நீ வந்து பதில் சொல்ல தேவையில்ல. உனக்கு என்ன எப்படி இருந்தாலும் பென்ஷன் வருது, ஸ்கீம் இருக்குது, அந்த இதுதான் டிவி. ஸோ என்னோட வியூ வந்து அதுதான். கே சதீஷ், நினைக்கிறேன் நம்ம நிறையா பேசிட்டோம். இந்த டாபிக் நினைக்கிறேன் இதோட போதும். இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனலில் அதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்லாக்கு போயிடலாம். டெஸ்லா இப்போ தான் மடானி ஏச வேணானோம். இப்போ டெஸ்லாவுக்கு போயிட்டு 2வது இல்லை, அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது முன்னாடி முடிச்சிருவோம். அடுத்த வாரத்தில் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் வந்து ஒன்று வருது. நேற்று வந்து அவர் இன்ஃபினியன் வந்து தொடர்புல செஞ்சார். கிடால சில்தேராகவும் போயிருக்காரு. நான் வந்து டெஸ்லா டீட்டெயிலாக வந்து நினைக்கிறேன் அடுத்த டாப்பிக்கில் பேசலாம். ஓகே. பட் அதுக்கு முன்னே எனக்கு கொஞ்சோடு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து பினாங்கில் வந்து வச்சுக்கேன் ஒரு MNC கம்பெனி வந்து திறக்கிறாங்க. 2 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கூட ஒரு 6 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேசியிருந்தோம். நம்மளுக்கே தெரியும். அது வந்து இனிஷியேட் பண்ணி நீ போயிட்டு நம்ம தான் கொண்டு போனோம். நீ போயிட்டு பினாங் இன்வெஸ்ட் இடத்த காமிச்சு அவனுக்கு இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. சம்திங் மூவிங் ஆன் ஆரம்பிச்சிருக்காங்க. கப்பலாபத்தோட ஒரு பெரிய கம்பெனி 6 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். 6 பில்லியன் மாதிரி 6 பில்லியன் ரிங்கெட். நம்ப மாட்டாங்க யாரும். 6 பில்லியன் USD இதை நம்ம கொண்டு வந்தது. நம்மளுக்கு சும்மா அப்படியே ஒருத்த வச்சு ஆள் மூலியமா வந்து அவனை கொண்டு போயிட்டு அந்த சீனனை கொண்டு போய் நம்மளுக்கே நம்பிக்கை இல்லை. இவ்வளோ பிடிச்ச கம்பெனி பேசி கடைச்சா வந்து சைன் வச்சு நம்மளுக்கே தெரியாமல் அங்கே கம்பெனி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நான் ஏன் இதை சொல்கிறேன்? அப்போ நம்ம சொல்கிறோம்ல, அவங்க சில பேருக்கு வயிறு எரியும். நம்மளுக்கு போச்சடா சாரி, அவன்கிட்ட போயிட்டு அந்த கம்பெனிக்காரனே கேட்கலாம், நம்ம மேலே ரிப்போர்ட் பண்ணாலும் பண்ணால் ஒரு காசு நம்ம எடுக்கல, நமக்கு எதுவும் கிடையாது, நம்ம ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு செஞ்சோம். ஆனால் இப்போ அவனுங்க நினச்சிருப்பானுங்க, த்ரோங் மேன் நினச்சிருப்பான், போச்சுடா பெரிய இது போச்சு. அவன் நினைப்பான் அங்கே நோண்டி இருப்பான். சரி, இருந்தாலும் சதீஷ், நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் பினாங்கில் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய MNC கம்பெனி கட்ட போகிறாங்க வச்சுக்கேன், பில்லியன்ஸ் வந்தோடனே ஒரு காலகட்டத்தில் பிஃபோர் இந்த ஆட்சி, இந்த அரசாங்கம் வராது முன்ன, இந்த மடானி அரசாங்கம் வராது முன்ன, அப்போ வந்து ஒப்போசிஷனாக இருப்பாங்க, இல்லைனா வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்ம ரொம்ப குறைவான காலம் தான் பாரு PH இருந்தது. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பினாங்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தோன்னா பினாங்க் வந்து ரொம்ப ஐ மீன் இந்த சீஃப் மினிஸ்டர், முன்னால் இருந்த சீஃப் மினிஸ்டர் சரி, இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் சரி, பெருமையாக பேசுவாங்க. வி ஆர் பினாங் லீட் 90 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் 2017, 100 பில்லியன், இத்தனை பில்லியன். சடன்லி இதை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கட்டுறாங்க. பினாங் வெரி குட். பினாங் வந்து அரசாங்கம், DAP அரசாங்கம், ஐ மீன் PH அரசாங்கம் இஸ் வெரி குட். யூனோ, அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாரு. இத்தனை பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க பினாங். நல்லா பாரு, நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இதே சதீஷ், இதே வந்து கிடால வந்து ஐ மீன் எஸ்பெஷலி ஹைடெக் ஏரியாவில் வந்து ஹைடெக் இண்டஸ்ட்ரி பார்க்க வந்து இஸ் க்ரூமிங் பெரிய லெவல். நம்ம பார்த்தோம் இப்போ கூட அந்த கோயில் உடைக்கிற சொன்னாங்க, அவ்வளோ பெரிய லேண்ட் எடுக்கிறானுங்க. ஏன்னா டெவலப்மெண்ட்னா ஹை டெக்னாலஜி MNC வந்து இப்போ ஃபோக்கஸ் அங்கே. அது வந்து நேற்று ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டரே வந்து இறங்கி என்ன கம்பெனி இது இன்ஃபினியன் சில்தேராக்கும் போயிருக்காரு. ஆமாம், இன்ஃபினியன் வந்து அது முன்னிலேருந்து இருக்குது, ஒரு சின்ன அது கம்பெனி முன்னிலேருந்து இருக்குது. இப்போ ஃபேஸ் அவங்க வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட
இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா 9 பில்லியன் ரிங்கிட் 9 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப ஃபாஸா ஒன் இதுவே 3 ஃபேஸ் இருக்கும் இன்னும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு போகிறாரு வந்துன்னு அவர் வந்து பெருமையாக வந்து லான்ச் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்து மித்தி மினிஸ்டர் அண்ட் மைடா இதுன்ட்டு அஃப்கோர்ஸ் அதே மைடா தான் வந்து பினாங்லேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேட்டு வருது. அங்கேயும் வந்து மைடா இல்லை, நமக்கு வந்து இன்வெஸ்ட் பினாங் சொந்தமாக தேடிக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் தேடுறீங்க. பட் மைடா வந்து அவங்களோட பாட்டு இருக்கு பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் என்ன சொல்ல மித்தி வந்து கண்டிப்பாக அங்கே வந்து சும்மா டேரெக்டாக எவனும் வர முடியாது இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா அவங்க தெரியணும் பாரு. பட் இதே மாதிரி தான் வந்து இங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. பட் வந்து கிடா வந்து அவன் சொல்லிக்கிற பாரு, நான் 9 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணேன்னு அவனும் சொல்லிக்கிறது. பட் பினாங்கில் சொல்லிக்கிறாங்களே சத்தியா இந்த டிஃபரன்ஷியேட் இருக்குது. எனக்கு வந்து டேவிட் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா பினாங்கில் நான் என்னோட பட் இந்த ப்ராஜெக்ட் கிடால தருமா பார்க்க போனால் அதே மாதிரி அவங்க என்ன அவங்க பெருமையாக தான் சொல்லிக்க முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் டேவிட், கிடாவில் வந்து கிடா ஹக்குலிம் ஹைடெக் பக்கம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேடுறதுக்கு அது தனியாக ஒரு டீம் வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட் கிடான்றதோட அவங்க குலிம் ஹைடெக் பக்கம் தான் தேடுறாங்க. பினாங்கில் வந்து இன்வெஸ்ட் பினாங் இருக்குது. ஏன் நம்ம இதை நான் சொல்கிறேன்னா 2018 2018 வரைக்கும் பினாங்கோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மைடா வந்து அவ்வளோ இது கொடுக்கறது இல்லை ஃபார் சம் ரீசன்ஸ்லாம். ஸோ அப்போ இன்வெஸ்ட் பினாங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிவைம் பண்ணிவிட்டு சொந்தமாக போயிட்டு தேடுறது, அங்கங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேடுறது. அஃப்கோர்ஸ் வந்து பேர் வந்து எடுக்க முடியும்ல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பினாங் சிஎம் வந்து இப்போ யூஎஸில் இருக்கார். அவர் வந்து ஃபார் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறாங்க. கிடாவில் வந்து குலிம் ஹைடெக் பார்க் ஆல் த வயல் வந்து கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் இருந்துச்சு. 2018 இவர் எப்போ 2020 தானே இந்த ஆட்சி மாறினுச்சு. சனுசி வந்து 2020 தானே. தென் வந்து 2020 2023 வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் ஒரு அளவு சப்போர்ட் பண்ணிச்சு. ஏன்னா அவங்களோட கவர்மெண்ட் அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ வந்து இவர் போய் லான்ச் பண்ணுறாரு. 2023 அப்புறம் இதே அவங்க என்ன செஞ்சாங்களோ பிஎன் இருக்கிறப்ப பினாங்க என்ன செஞ்சாங்களோ இப்போ வந்து கிடாக்கு அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஈவன் இந்த பலாச்சோங்கானா இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இல்லை. பட் அன்வார் நேற்று பார்த்தா வந்து இல்லை எலக்ட்ரிசிட்டி இஷ்யூலாம் இருக்குது, நான் வந்து ஐ எம் ஃபேர் டு ஆல்னு சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி தே ஆர் நாட் ப்ரையாரிட்டைசிங் கிடா ஃபார் சம் ரீசன். அதுக்கு பதிலாக வந்து இப்போ நார்த் பேரா செய்ய போகிறாங்க. நார்த் பேராவா சவுத் பேரா நம்ம கரியான் டிஸ்ட்ரிக்டில் வந்து அங்கே ஒரு இது செய்ய போகிறாங்க. அது வந்து ஆக்சுவலி ஸ்வாப்லாம் தண்ணிக்கு. ஸோ டெவலப்மெண்ட் தண்ணி பினாங்க கூட. ஸோ உனக்கு வந்து நாங்கள் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அங்கே கொண்டு போக பார்க்குறாங்க பினாங். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பூஸ்ட் ஆகும். கிடா வந்து எப்படி இருந்தாலும் அடி வாங்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு தி பத்துகாவான் ஹைடெக் பார்க். ஸோ பத்துகாவான் இண்டஸ்ட்ரியல் பார்க்கணுன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே தான் அடுத்தது என்ன சொல்லுவாங்க ஓவர் ஸ்பீல்னு சொல்லுவோம் நம்ம. ஸ்பீல் ஓவர் இஃபெக்ட் வந்து பேராக தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் பூம் பண்ண போது கிடா வந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு சஃபர். பட் என்னோட கருத்து கேட்டிங்கன்னா டேவிட் இட்ஸ் கோயிங் டு பி கிடா வந்து அவங்க சொந்தமாக தேடி ஆகணும். ஸோ கிடா சஸ்டெயின் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிற ஓட்டர்ஸ் வந்து அப்படி இருந்தாலும் கிடா வந்து டெவலப்மெண்ட்டில் வந்து சொந்தமாக அவங்களுடைய இதை பினாங் மாதிரி செய்ய ஆரம்பிச்சாகணும். சனுசி வந்து வெளியே கொஞ்சம் ரக்கட்டாக பேசினாலும் when comes to the administration நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அன்வார் பக்கத்தில் போயிட்டு அதெல்லாம் ட்ரை டு பி as nice as possible. ஆனால் வெளியே போனால் பச்சு சாத்துறது அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. ஏன்னா வெளியே எப்படி பேசுகிறேன் இங்கே வந்து எங்கள்கிட்ட இதெல்லாம் வந்து கேட்டுக்கிறேன்ட்டு. ஸோ இட்ஸ் அ ரீசனபிள் ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூட். அதனால தான் இப்போ கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். பக்கம் மலேசியா இஸ் மலேசியால கிடா கிளைம் பண்ணிக்கிறது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் டேவிட். பட் இதை நம்ம இவ்வளோ காலமாக 2008 2018 மட்டும் இதை அனுபவிச்சிருக்குமே. நீ அனுபவிச்சு விட்டு இன்னொருத்தருக்கு அதான் சொல்கிறேன். நம்ம செஞ்ச ஒரு அநீதியை வந்து நம்ம இன்னொருத்தருக்கு செய்யக்கூடாது. பட் என்னை கேட்டா சதீஷ் நீ வந்து வெறும் நம்ம கிடா வந்து நம்ம எங்கே பார்க்குறோன்னா ஹைடெக் பார்க்குறோம். பட் இஸ் ஹியூஜ் டெவலப்மெண்ட் ஓடுது. பட் அதே டைமில் பார்த்தோன்னா சுங்காய்பத்தண்ணி போயேன் ஒரே டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்கு சதீஷ். அங்கே ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஸ்பார்ட்ஸ் சென்டரு மாலு எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்கு. நான் போகும்போது பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம் பாருங்க நிறைய டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஹவுசிங்லாம் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா அஃப்கோர்ஸ் சப்போர்ட் பினாங்க இதுக்கெல்லாம் ஆள் வாங்குறாங்க. இங்கே ஸ்பில் ஓவர் வந்து அங்கே இருக்குன்றீங்க. ஓகே அலஸ்தா மேபி அவ்வளோ இல்லை. அது ஒரு 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 என்னது ஒரு மாடரேட்டான டெவலப்மெண்ட் தான், ஒரு சின்ன தான். ஏன்னா அலஸ்தா சுற்றி வந்து என்னன்னு பார்த்தோன்னா எல்லாம் வந்து பெடி கெசத்தட்டு ஏரியா. ஸோ அதெல்லாம் அவங்க ரொம்ப டெவலப்மெண்ட் போக முடியல. பட் சுங்காய்பத்தண்ணி த ஃபாஸ்ட் க்ரோவிங் இது. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா ஐ திங்க் கிடா இஸ் டூயிங் சம்திங். என்னன்னா இவங்க மாதிரி பெருமையாக பேசிக்கிறது இல்லை, இவங்க தான் வந்து கிடா வந்து கேவலமாக பேசுகிறாங்க. பட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல. ஐ மீன் டெவலப்பருக்கும் கஷ்டம் கொடுக்கல, இன்வெஸ்டருக்கும் கஷ்டம் கொடுக்கல.
நம்ம நினைக்கிற மாதிரி பாஸ் வந்து இப்படி இப்படி பாஸ் கண்டு பயப்படுவாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாஸ் கவர்மெண்ட் இஸ்லாமிக் கவர்மெண்ட் பயப்படுவாங்க இப்படின்னு இப்போ இவங்க சொன்னது வந்து பார்க்க போனால் அங்கே ப்ராஜெக்ஷன் அப்படி இல்லை. இல்லை, அதை நான் ரொம்ப ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு கருத்தை நான் சொல்கிறேனே. இது வந்து நம்மளோட செல்லிங் பாயிண்ட். பினாங்கில் இருக்கிறப்ப இங்கே கிடா நம்ம பினாங்க செல் பண்ணுறப்ப இது சொல்லி தான் கிடாவில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. சரி, நம்ம அவங்க புட் டவுன் பண்ணால் தானே இங்கே புட் அப் பண்ண முடியும். இது நம்மளே செஞ்சுருக்கோம், நான் அது இல்லைன்னு சொல்லலை. இல்லை அங்கே கிடாவில் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குன்னுவோம். இல்லை, அது உண்மை. அது பிரச்சனை இருக்கு. அது வந்து நம்ம சொல்லுவோம் தண்ணி பிரச்சனை இருக்கு இங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் தண்ணி பிரச்சனை கூட அவங்களுக்கு பக்கப்பட்ட ஸ்பேன் வந்து ஃபண்டிங் கொடுத்தாகணும். இல்லை, எல்லாம் வந்து பைப்லாம் பழைய பைப் ஆயிடுச்சு. இல்லை, இது வந்து இவங்களுக்கு சேல் இருக்கு கேப்பபிள் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ இவனுக்கு பினாங்கே இல்லையா, இவர்களும் ஃபெடரல் கவர்மெண்ட் ஃபண்ட் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ நம்ம இதை சொல்கிறோம்ல, நம்ம ஆஃப்கோர்ஸ் அதை நம்ம வந்து இது பண்ணுவோம். பட் அவங்க வந்து அது ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து வெரி நியூ. பினாங்கில் வந்து 10-15 வருஷம் அந்த இக்கோ சிஸ்டம் இருந்துட்டனால வந்து இவங்களால வந்து அது இது பண்ண முடியுது. கிட்டா ஐ திங்க் இஸ் அபவுட் less than 5 years. இப்போ தான் 2020 இன்னும் 5 years கூட வரல இந்த புது கவர்மெண்ட் வந்து. ஸோ வில் டேக் சம் டைம். ஆனால் பட் ஐ திங்க் தே ஆர் ப்ரோக்ரஸ் இன் மேக்லாம். ப்ரோக்ரஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இவென்ச்சுவலி ரைட்டாக போயிட்டு அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் பவரும் அங்கே இருந்துச்சுன்னா கிடா வில் பி த மாடல் ஸ்டேட் ஃபார் அந்த பிரிக்காத்தான் ஸ்டேட்ஸுக்கு வந்து கிடா தான் மாடல் ஸ்டேட்டாக இருக்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே தான் வருது. நாட் ஈவன் தெலுங்கானு இஸ் பிகாஸ் ஆஃப் அந்த லீடர்ஷிப் காமிக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடாவில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அந்த டெவலப்மெண்ட் ஆளுங்க ரசா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஓட்டு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா தென் மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் இருக்குன்ட்டு. ஆனால் சில விஷயம் தான் டேவிட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கோஹால் பேன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நார்மலிஸை பயமுறுத்துறதுக்கு. ஸோ அதுவும் வந்து வேலை செய்யுது மக்கள்கிட்ட. அதுதான் நான் பார்க்குறேன். இல்லை, அவனுங்க ரொம்ப முக்கியமாக ஆல்கோஹால் வந்து எல்லா இடத்துலையும் குடிக்கலாம். அந்த இஷ்யூவில் கடால எங்கே வேணா இஷ்யூ வந்து நம்பர் கடை எல்லாத்துக்கும் தானே கேடு. அதை வந்து இந்தியன்ஸ் வந்து இல்லை நம்பர் கடை அடைக்கிறான்னு சொன்னாங்கன்னா என்ன சிந்திக்கிறீங்க எனக்கும் தெரில, அவ்வளோதான் சொல்ல முடியும். அது நம்ம காசு தான் போது சீனம் தான் பணக்காரன் ஆகிட்டு இருக்கான். அவன் வந்துக்கிறான், அது ரைட்டு. அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஷேர் இருக்கும். நம்மளுக்கு அதில் ஸ்போர்ட்ஸில் ஷேர் இருக்கும், எக்கனம் கூடால ஷேர் இருக்கும், மற்ற எங்கேயாச்சும் ஷேர் இருக்கும். நம்மளுக்கு அது இல்லையே. இந்தியன்ஸுக்கு வாரி கொடுக்குறான் சொல்லு. ஸ்போர்ட் தொத்து வந்து தமிழ் ஸ்கூலுக்கு வந்து உனக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்கானா? ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தான் கொடுக்குறான். அப்புறம் அது அவன் அடைச்சானா அடைக்காட்டி நம்மளுக்கு என்ன அதான் கேட்டால் இதை அடைச்சிட்டானா அடுத்தது வந்துடுவான். அடுத்தது தமிழ் நம்ம நம்பர் எழுதிக்கிட்டு இருக்கோம். கெஷினோக்கு வந்துடுவானா? கெஷினோ நமக்கு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஜூடியே நம்மளோட தமிழ் பள்ளி, நம்மளுடைய ஆலயங்கள், நம்மளுடைய அடிப்படை உரிமைகள், கல்வி உரிமைகளை நீங்கள் கை வைக்காம இருந்தனா போதும். நம்ம நாட்டில் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துருப்பேன். நீ நிலமும் வாங்கலாங்க. அந்த நிலம் வாக்கா ரிசர்வ் மலாயு வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு. அது இவன் வந்து செய்யல, வெள்ளக்காரன் செஞ்சு வச்சுட்டு போனது ரிசர்வ் ரைட்டா இல்லையா? ஸோ அது கூட பாஸ்காரன் செய்யல. தட் மீன்ஸ் நீ இன்டர்நேஷனல் லேண்ட் இன்னும் போய் வாங்கலாம். இந்தியன்ஸ் வாங்கலாம், நீ கம்பெனி கட்டலாம், நீ என்ன வேணா செய்யலாம். அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மோரலி இதை செய்யாதுங்க தான்றானுங்க. மோரல் அவனுடைய மதத்தை சார்ந்து அவன் போறான். பட் அது வந்து இல்லை, சுற்றி 40 சீட்டு அவங்க அடிச்சிட்டாங்க. எல்லாம் தான் அடிச்சிட்டாங்க. ஆமாம், எல்லாம் இல்லை, ஒரு 2-3 சீட்டு இருக்குது. 2-3 சீட்டு தான். மற்ற இதெல்லாம் அவங்களுக்கு மக்கள் மெஜாரிட்டி ஓட்டு போட்டாங்க. அவங்கள ஓட்டு போட்டு அவங்க தெளிக்க வச்சுட்டாங்க. அந்த அரசாங்கம் இதை கூட சொல்ல முடியலன்னா அப்புறம் அவன் அரசாங்கமாக இருந்தது என்ன? இல்லை, அது வந்து மாட்டி சாகலாம் போய். அவன் நான் மிலிஸ்க்கு வந்து கொஞ்சம் மாடரேட்டாக போனானுங்கன்னா அவ்வளோதான். இல்லை, அது ஓகே. அதுதான் அப்படி ஏதாச்சும் நியாயம் இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்குறோமே. இல்லைன்னு இல்லையா? ஆமாம், கேள்வி கேட்கறதுக்கு லீடர் இருக்கணும். இவங்க தான் சொந்த கட்சியில் இந்த கூத்து பண்ணுறாங்க. இந்த இதை போய் உடச்சானுங்களே, இந்த கராத்தே சென்டர் இதை கேட்கறதுக்கே வாக்கு இல்லை. இங்கேருந்து வந்துட்டாங்க பாஸ் ஸ்டேட்டுக்கு. நீ வந்து அரையும் குறைமாக போட்டுக்கிட்டு கான்சர்ட் ஆர்டர் நான் பேன் பண்ணுறேன்னா அதுக்கு தப்புன்னு சொல்கிறதுக்கு அது சீனம் சொன்னாலும் பரவாயில்ல. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே, சரி. 61வது எபிசோட். நம்மளுக்கு வந்து இன்னும் நிறையா இஷ்யூஸ் வரும். 62ல் பேசுவோம். 62ல் டெஸ்லா உட்பட. டெஸ்லா இன்னைக்கு பேசல, அடுத்ததில் பேசுவோம். ஸோ மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வைங்க. நிறையா பேர் வந்து நம்மளோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க சதீஷ். ஸோ மீண்டும் அறிவிப்பு நமக்கு நாமே வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். செம்மா பக்கம் அரட்டை மரம். பாய்.